வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ஆர் யூ ரெடி? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ஆர் யூ ரெடி? ஒன் செகண்ட். ஓகே, வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? கிளியராக கேட்குதா? ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். கரெக்டாக 11th டெக்ஸ்ட் புக்கில் நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன ஹெட்டிங் இருந்துச்சோ வால்யூம் 1ல் கம்ப்ளீட்டாக அந்த ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ வால்யூம் 2 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ வால்யூம் 2ல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் நமக்கு அந்த 2 ஹெட்டிங் இருக்கும். அப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஆக்சுவலாக நமக்கு நீட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சாப்டர்ஸும் ஒரே ஹெட்டிங் கீழே தான் வரும். எப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்டு லிக்விட்ஸ், இவ்வளோ தான் நம்ம நீட் சிலபஸில் இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 3 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பார்க்க வேண்டிய சாப்டர் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேஸு, லாஸ்ட்டாக ஆசிலேஷன் அண்டு வேவ்ஸ் 2 சாப்டர் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த சாப்டர் கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்டோடைய ஃபுல் ஃபிசிக்ஸ் சிலபஸும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஷின்ஸு, நிறைய அந்த ஃபார்மெட் என்னென்ன மாதிரி ஃபார்மெட்டாக கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகுது, அது எல்லாமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சிலபஸ் முடிச்சிட்டோம்னா கொஷின்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அந்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றது ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிச்சிட்டா தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? கொஷின்ஸ், எல்லா சாப்டருடைய கொஷின்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஹை வெயிட்டேஜ் சாப்டர், அதுக்கப்புறம் மாடரேட் சாப்டர், அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த சாப்டருமே ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக். சேனலுக்கு போய் தான் யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ நம்மளுடைய அந்த லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அந்த கிளாரிட்டி வேணும் இல்லையா? ஸோ அதனால் யாருக்காவது அந்த பர்டிகுலராக இப்போ நான் வரத்த போகிற அந்த சாப்டர் புரியாமல் இருந்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி நடத்தின சாப்டர்ஸ் யாருக்காவது டவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரைட். போகலாமா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய நீட் சிலபஸ். இந்த சாப்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கோடைய சிலபஸ் இதுதான். எஸ், ஹாய் ஹாய் ஹாய். ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்டு லிக்விட்ஸ், இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் தான் நம்மளுடைய யூனிட் 7 நீட் சிலபஸ் படி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலாஸ்டிக் பிஹேவியர், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், ரிலேஷன்ஷிப். ஸோ எலாஸ்டிக் பிஹேவியர்னால் என்னென்னு பார்க்கணும், ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் எடுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ அதெல்லாம் டீட்டெயில் அந்த ஹெட்லிங்கில் பார்ப்போம். ஹூக்ஸ் லா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வருது, அதனுடைய கண்டிஷன் என்ன, அதுக்கான லிமிட் எது வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அது எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. எஸ், ஹாய் அர்ஜுன். அப்புறம் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, pressure due to a fluid column, அதுக்கப்புறம் Pascal's law and its application, then effect of gravity on fluid pressure. இது எல்லாமே ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அப்படின்ற அந்த ஹெட்டிங் கீழே வரும். இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்கக்கூடிய அந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, அதுக்கு கீழே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஹெட்டிங்ஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி, ஸ்டோக்ஸ் லா, டெர்மினல் வெலாசிட்டி, ஸ்ட்ரீம் லைன், டர்புலண்ட் ஃப்ளோ, அப்புறம் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, ஃபைனலாக பெர்னோலிஸ் பிரின்சிபல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, அப்புறம் சர்ஃபேஸ் எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன், ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் அக்ராஸ் எ கர்வ்டு சர்ஃபேஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், ட்ராப்ஸ், பபிள்ஸ் அண்டு கேப்லரி ரைஸ். ஸோ அப் டு அந்த கேப்லரி ரைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு கீழே வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது பாருங்களா, ரிமைனிங் அந்த சில ஹெட்டிங்ஸ். ஹீட்டு, டெம்பரேச்சர், தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, கலோரிமெட்ரி, அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், லேட்டன்ட் ஹீட்டு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இது எல்லாமே தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்காக இருக்கும். இதில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே கலந்து ஒரே ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஸோ இதிலிருந்து கொஷின்ஸ் நமக்கு நீட்டில் வந்தால் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங் கீழே தான் அந்த நீட் சிலபஸ்லேருந்து வந்ததை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா அவங்க அந்த ஹெட்டிங் தான் அவங்க ஒரு இன்னும் காமனாக ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் எதில் வந்து எந்த ஹெட்டிங்லேருந்து வந்தாலும் யூனிட் 7 சிலபஸ்லேருந்து வந்தக்கூடிய கொஷினாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? கிளியர்? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், சாலிடுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அதில் டீட்டெயிலாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், அதாவது மெயின் ஹெட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ரிலேஷன், மேத்தமேட்டிக் ரிலேஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போகலாம். ஸோ சாலிடோடைய நேச்சர் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நீங்கள் கண்டிப்பாக நீட் ஸ்டூடெண்ட்னால கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ சாலிட், லிக்விட், அதுக்கப்புறம் கேஸ், இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய பேசிக் நேச்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஃபிசிக்ஸில் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிறோம் நம்ம. சரி, இன்ட்ரோடக்ஷன் சாலிடோட பிஹேவியர் என்னன்றதுக்காக. ஓகே, ஸோ சாலிடுக்கு ஹேஸ் டெஃபினைட் வால்யூம், டெஃபினைட் ஷேப், ஷேப் வந்து டெஃபினைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்ட் இன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அதுக்கப்புறம் வைப்ரேட் அபவுட் ஈக்லிபிரியம் பொசிஷன், கேன் பி மாடல்ட் அஸ் ஸ்ப்ரிங்ஸ் கனெக்டிங் மாலிக்யூல்ஸ். ஸோ அந்த மாதிரி எப்படி ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணால் இருக்குமோ அந்த பொசிஷனை விட்டு சேஞ்ச் ஆகாமல் அதே இடத்துல இருக்கும். இதில் சாலிடில். ஓகே, ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பேசிக் தான். பேசிக்காக சாலிட்னா என்ன அப்படின்றத நாங்கள் பார்த்துருக்கோம் இதில். அதுக்கப்புறம் மோர் அபவுட் சாலிட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கேன் பி அப்ளைட் டு த சாலிட் அண்டு கம்ப்ரஸ் த மெட்டீரியல். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த மாடல் ஸ்ப்ரிங் வுட் பி கம்ப்ரஸ்டு. எப்படி ஸ்ப்ரிங்கில் கம்ப்ரஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் சாலிட்லேயும் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லைக் கம்ப்ரஸ் ஆகும். When the force is removed, the solid returns to its original shape and size. This property is called elasticity. Okay? Yes, good evening, good evening. Elasticity na என்ன அர்த்தம்? ஒரு சாலிட் ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்படி ஸ்ப்ரிங் இருக்கும்போது அது வந்து ஜஸ்ட் கம்ப்ரஸ் ஆகும்போதும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ரஸ் ஆகும்போது அது மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப என்ன எங்கே வந்துடும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேட்டுக்கு எப்போ வந்துடும், ஆஃப்டர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கம்ப்ரஸ் ஆகுது, ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். லைக் எப்படி ஸ்ப்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா திரும்ப எங்கே வந்துடும், ஒரிஜினலாக அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுமோ அதே மாதிரி சாலிடில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இன்சைடில் என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். புரியுதா? திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா சாலிடுக்குமே இருக்கும். நீங்கள் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா லைக் சம் கைண்ட் ஆஃப் சாலிட் மெட்டீரியல் என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் எடுக்கிறீங்க, டேபிள் மேலே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய கையை வச்சு நல்ல ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேபிளுக்கு இன்சைடில் இருக்கிற மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளால் அது விசிபிள் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் என்ன ஆகும், இன்சைடில் ஆக்சுவலாக அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகிடும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதா? ஒருவேளை நீங்கள் ஃபோர்ஸை ரொம்ப ஹையாக கொடுக்கும்போது அந்த டேபிள் என்ன ஆகிடும், பிரேக் ஆகிடும். அதை ரிட்டர்ன் வர முடியாத அளவுக்கு அதனுடைய பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ எலாஸ்டிசிட்டி லாஸ்ட் ஆகிடும். ரிட்டர்ன் வந்துட்டால் எலாஸ்டிசிட்டி இருக்கும். இவ்வளோ தான் பேசிக் ஐடியா. கரெக்ட்? ஸோ எலாஸ்டிசிட்டினா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுப்போம்,
பார்ட்டிகல் மாலிகுல் இன்சைடில் இருக்கிற மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினலாக எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே இடத்துக்கு என்ன ஃபார்மேட்டில் இருந்துச்சோ அந்த மாலிகுல்ஸ் எங்கே இருந்துச்சோ திரும்ப என்ன வந்துடும், அதே மாதிரி அதே ஷேப்புக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதுதான் எலாஸ்டிசிட்டி. கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபர்மபிள். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபர்மபிள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃபர்மபிள்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்போ சைஸோ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அதுக்குள்ளே என்ன நடக்கும், சம் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலுக்கு என்ன ஆகும், விசிபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பாஞ்சு நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, கம்ப்ரஸ் பண்ணிடுறீங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது அதனுடைய சைஸும் ஷேப்பும் என்ன ஆகிடும், மாறிடுது முன்னாடி இருந்ததை விட. திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டு. ஸோ ஒரிஜினல் சைஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் அதுதான் என்னது, டிஃபர்மேஷன். டிஃபர்மேஷன்னா அதனுடைய ஒரிஜினல் அந்த ஷேப்பை சைஸையும் மாடிஃபை பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது டியூ டு ஃபோர்ஸுனால. அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். வந்துச்சுன்னா அது எலாஸ்டிசிட்டி. ஓகே, இது இப்போ ஸ்பாஞ்சு நான் சொன்னது வந்து விசிபிள் கேஸில். ஓகே, இதுவே ஒரு டேபிள் கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கையை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அப்போ என்ன ஆகுது, இன்சைடில் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகுது, பட் நம்மளால் விசிபிள் பண்ண முடியல, பட் ரியாக்ட் ஆகுது இன்சைடில். ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த மாலிகுல் இருந்த இடத்துக்கே வந்துடும். ஓகே, ஸோ டிஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த அந்த ஆப்ஜெக்டில் என்ன நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து ஷேப் ஆர் சைஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, எஸ், குட் ஈவினிங் ஹெப்சி. ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபர்மபிள். இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் ஷேப் ஆர் சைஸ் ஆர் போத். ஸோ ஒன்று ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை சைஸு சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். தட் இஸ் வாட், டிஃபர்மேஷன். ஸோ டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸ்னால ஷேப்பு ஆர் சைஸ் ஆர் போத் ரெண்டுமே சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ அதை நான் சொன்னேன், ஃபோர்ஸ்னால தான் அந்த ஷேப்பு சைஸும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் டிஃபர்மேஷன். when the forces are removed, the object tends to original shape. இது எல்லாமே எலாஸ்டிக் பிஹேவியரில் இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஆஃப்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சுன்னா அப்போது என்ன ஆகிடும், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி எப்போலாம் இருக்கும், எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கும்போது எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ டிஃபர்மேஷன் இருந்தும் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். தட் இஸ் எலாஸ்டிக் பிஹேவியர். ஓகே, ஸோ எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா காசிங் த டிஃபர்மேஷன். ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டு பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அங்கே என்ன நடக்கும், டிஃபர்மேஷன் நடக்கும். டிஃபர்மேஷன் என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸோ ஷேப்போ இல்லை ரெண்டுமே எய்தர் சைஸ் ஆர் ஷேப்பாக இருக்கலாம் ஆர் போத் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறோம். திரும்ப என்ன நடக்கும், டிஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ். அதாவது ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே நம்ம என்ன வேர்டு ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸை கொடுப்போம், திரும்ப என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட்டு ரிட்டர்ன் வரும். ஸ்ட்ரெஸ் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் பை ஏரியா தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ ப்ரெஷருடைய ஃபார்முலாவும் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, பட் ப்ரெஷரில் நீங்கள் நம்ம ஒன் டைரெக்ஷனில் நம்ம கொடுப்போம், அது வந்து ரீகெயின் ஆகும், அது ரிட்டர்ன் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரன்ற அவசியம் இருக்காது எதில், ப்ரெஷர் கொடுக்கும்போது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நமக்கு ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுப்போம், அங்கே டிஃபர்மேஷன் நடக்கும், திரும்ப ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ தான் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் பை ஏரியா. கிளியர்? ரைட். ஸ்ட்ரெயின் இஸ் எ மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் டிஃபர்மேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அந்த ஷேப்பு ஆர் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது ஃபோர்ஸ் கொடுத்து பர் ஏரியாவில், பர் யூனிட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகும். திரும்ப அந்த டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் அந்த கேஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டுடைய ஒரிஜினல் சைஸ் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், சம்திங் அதில் என்ன சேஞ்சஸ் வந்துருக்குது கம்பேர் வித் ஒரிஜினல் சைஸ்,
அந்த ஒரிஜினல்லேருந்து அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குதோ அதுதான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஸ்ட்ரெயின்ன்றது. இந்த சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ வேரி ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரி, சப்போஸ் ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க. ஸோ ரப்பர் பேண்ட் வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன், இப்படி லென்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினலாக இவ்வளோ லென்த் அது ரப்பர் பேண்டு. இப்போ நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. ஓகே, அந்த எக்ஸஸ் லென்த்து அதான் என்னது சேஞ்ச் இன் லென்த்து. ஒரிஜினல் லென்த்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ரேஷியோ எடுக்கிறது தான் எனக்கு என்னது ஸ்ட்ரெயின். ஸோ சிம்பிளாக ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் பை ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஒரிஜினல் அந்த கான்ஃபிகரேஷன்னா அந்த ஷேப் சேஞ்சஸ் எது வேணாலும் இருந்திருக்கலாம், நாட் ஒன்லி லென்த்து. வால்யூம் கூட சேஞ்ச் ஆகலாம். இப்போ ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸ்பாஞ்சு ஒரிஜினலாக இப்போ இவ்வளோ சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பாஞ்சு ரொம்ப சைஸ் ரெடியூஸ் ஆகிடுது, அப்போ வால்யூமே ரெடியூஸ் ஆகிடுது. கரெக்டாக இவ்வளோ பெருசு வால்யூம் இருக்குது முதல்ல, இப்போ வால்யூம் ரெடியூஸ் ஆகிடுது. அப்போது ஒரிஜினல் வால்யூம்லேருந்து இப்போ வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ இது எல்லாமே என்னது ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அதனுடைய டிஃபர்மேஷனை கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஆக்டான ஃபோர்ஸ் பை ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது. ஸ்ட்ரெயின்ன்றது அதில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்குது ஆஃப்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ், டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ்னால. ஓகே, ரைட். எஸ், ஸ்ட்ரெஸ் ஹேவ் டைமென்ஷன். எஸ், கரெக்ட், வெரி குட், கரெக்ட். த எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? நம்ம டீட்டெயிலாக ஒன்று படிக்க போகிறோம். ஜஸ்ட் ஓவர்வியூ, இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதுக்காக பார்த்துடுறோம். த எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அந்த எலாஸ்டிக் மாடுலஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். நம்ம எழுதுவோம் இல்லையா, எல்லா சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஓம்ஸ் லாவில் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருந்தது, V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, V is equal to IR. அந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரொபோர்ஷனாலிட்டி படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்றது என்னென்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரிலேஷன் எடுக்கும்போது, ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது அங்கே வரக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் என்னது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அது நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஃபார் சஃபிஷியன்ட்லி ஸ்மால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும். நம்ம மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிக்கிற கேஸில் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து என்னது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கண்டுபிடிப்போம். அதில் யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஹூக்ஸ்லான்றது ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும். எது வரைக்கும்னா எலாஸ்டிக் லிமிட் இருக்கிற வரைக்கும். ஓகே, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல் பீயிங் டிஃபார்ம்ட் அண்ட் த நேச்சர் ஆஃப் டிஃபர்மேஷன். ரைட், நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் மாடுலஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எலாஸ்டிக் மாடுலஸ்னால் என்ன பேசிக்காக அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இது எப்போ அப்படின்னா எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கிற வரைக்கும் தான் அதை படிக்க முடியும். எலாஸ்டிக் பிஹேவியர் நேச்சர் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ லென்த் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், அது என்ன இப்போ என்னவாக இருக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நான் ரப்பர் பேண்ட் எடுத்து நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆகிருக்குதோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு இப்போ ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவல் பண்ணால் நம்ம ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா, அதான் என்னது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஈனா என்ன அர்த்தம், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்ட்டு ஸ்ட்ரெயின். இதுதான் பேசிக் ஃபார்முலா எலாஸ்டிக் கேஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஓகே, ஸோ அதை இ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் கே. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இட்ஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இ ரெப்ரசன்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கிளியர்? ரைட், இதெல்லாம் நம்ம அடுத்து டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். லைக் இது எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த எலாஸ்டிக் மாடுலஸ் கேன் பி தாட் as stiffness ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குன்றதை எது டிசைட் பண்ணும், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ரைட். ஸோ இது பேசிக்காக யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. திஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதற்கு பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். லைட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ இதெல்லாமே. இப்போ இது என்னென்னா இதுதான் அதனுடைய ஒரிஜினல் லென்த். இது இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரிஜினல் லென்த்து. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும், இது வரைக்கும் ஒரிஜினலாக இந்த ராடோடைய லென்த்து. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த ராடை என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். தெரியுதா, இதுதான் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்குது. இது வந்து ΔL அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ΔLன்றது என்னது, ஒரிஜினல் லென்த்துலேருந்து எவ்வளோ லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது, எக்ஸஸாக சேஞ்ச் ஆகிருக்குது ஆஃப்டர் அப்ளைங் த ஃபோர்ஸ், தட் இஸ் ΔL.
புரியுதா சொல்கிறது? ஸோ இது டோட்டல் லென்த்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லென்த்து சேஞ்சாக இருக்கோ அது ΔL. ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரிஜினல் லென்த்துலேருந்து ΔLன்ற சம் எக்ஸ்ட்ரா லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ΔL/L அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே அப்ளை பண்ண ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ண அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப அது எங்கே போயிடணும்? ஒரிஜினலாக இதே இடத்துக்கு வந்துடணும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப எங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துடணும். தட் இஸ் டிஃபர்மேஷன். சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஷேப்போ சைஸோ ஆர் போத் ஆர் சேஞ்ச் ஆகலாம். ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா கண்டிப்பாக எங்கே வரணும்? ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஒரிஜினலாக அது எப்படி இருந்தோ அதே மாதிரி வந்துடணும். வந்துட்டால் தான் எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. அது இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் லிமிட் லாஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபார்முலா வில் சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தது பார்ப்போம். ரைட், இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரேக்கிங்னா என்னன்னா, இஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் கண்டினியூஸ் இட் சர்பாசஸ் இட்ஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். நீங்கள் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா அதோடைய எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? லாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எலாஸ்டிசிட்டி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன நடக்க ஆரம்பிக்கும்? ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் உடஞ்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் மெட்டீரியலில் லைக் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வரைக்கும் அது என்ன பண்ணும்? அது வந்து எலாஸ்டிக் நேச்சர் ஒபே பண்ணும். ஓகேவா, நீங்கள் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணால் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். பட் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு பாயிண்டில் அது என்னடும்? உடஞ்சிடும், பிரிட்டில் ஆகிடும். ஸோ அது எதில் நடக்கும்? கிளாஸ் டைப் ஆஃப் மெட்டீரியலில். இதுவே நீங்கள் ரப்பர் பேண்ட் மாதிரி மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா ரப்பர் பேண்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகும்? அது எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படியே விட்டுட்டுனா வந்துடும். நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? அது கட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுங்க? எலாஸ்டிக் பிஹேவியர் அங்கேயும் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன வராது? ரீகெயின் ஆகாது, அது ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ அப்போ எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, எலாஸ்டிக் லிமிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு கால்குலேட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிட்டா ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதே டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும்போது வரைக்கும் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அந்த லிமிட் வரைக்கும் we can calculate stress. அதை கிராஸ் பண்ணிட்டோம் we cannot calculate stress. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். சொன்னேன் இல்லையா, கிளாஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கிளாஸு உடையும், ஆனால் ரப்பர் பேண்டு உடையாது, அறுத்துக்கும். கரெக்டாக அந்த வேர்டு நல்லா புரிஞ்சுதா? நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிரும். ஸோ அதுலேயுமே எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. நம்ம அதான் சொன்னல விசிபிளாக இருக்காது, பட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அதில் ரியாக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸை ஜாஸ்தி பண்ண தான் உடையுது. அப்போ அதுக்கு முன்னாடியுமே அது என்ன இருக்குது? பார்ட்டிகல் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் டு ஒரிஜினல் ஸ்டேட். அதிகமாக கொடுத்தீங்கன்னா உடஞ்சிருது. ரப்பர் பேண்ட் அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுது? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கட் ஆகிடுது, அறுத்துக்குது. ஸோ அந்த மெட்டீரியலோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? ஃபைனலாக அது உங்களுக்கு பிரேக் ஆகிடும். அந்த பிரேக்குன்றது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அது இப்போ நான் சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள் நீங்கள் எதை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். வீல் சி அதை பற்றி டீட்டெயில் அடுத்தது மறுபடியும் பார்ப்போம். ஸோ ஃபார் எ பிரிட்டில் மெட்டீரியல் த பிரேக்கிங் பாயிண்ட் இஸ் ஜஸ்ட் பியாண்ட் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த். இப்போ ரப்பர் பேண்டில் எலாஸ்டிக் லிமிட்டு கொஞ்சம் தாண்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் இழுக்க முடியும். ஆனால் கண்ணாடியில் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த எலாஸ்டிக் லிமிட் தாண்டினோடனே உடனே உடஞ்சிரும். நீங்கள் ஃபர்தராக அது ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கிளாஸ் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதே மாதிரி டக்டைல் மெட்டீரியல் ஆஃப்டர் பாசிங் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் த மெட்டீரியல் திங்ஸ் ஸ்ட்ரெச் லோவர் ஸ்ட்ரெஸ் லெவல் பிஃபோர் பிரேக்கிங். இது உடனே பிரேக் ஆகாது. எக்ஸாம்பிள் இந்த ரப்பர் பேண்ட் எடுக்கலாம். இல்லைனா சம்டைம்ஸ் நீங்கள் ஹேர் எடுத்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஹேர் இருக்குது இல்லையா, ஹேர் எடுத்து ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் தின்னாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வந்து ரீகெயின் ஆகாது, பட் ஃபர்தராக யூ கேன் எக்ஸ்பேண்ட். அது எல்லாமே என்னதுன்னா எந்த டைப் ஆஃப் நேச்சர் கீழே வரும்? டக்டைல் மெட்டீரியல் நேச்சர் கீழே வரும். ஓகே, இது வந்து பிரிட்டில். ஸோ இது டக்டைல் வந்து எலாஸ்டிக் லிமிட் லாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் உடனே பிரேக் ஆகாது. ஸ்டில் யூ கேன் எக்ஸ்பேண்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் அடிஷ்னலாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சரியா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் பல்க் மாடல்ஸ் அது நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஆல் அந்த 6 ஃபேஸஸ், சப்போஸ் இது கியூபாய்டு எடுக்கிறீங்கன்னா ஆல் டைரக்ஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரிஜினல் வால்யூம் இருந்து என்ன ஆகும்? வால்யூம் இப்போ ரெடியூஸ் ஆகும்.
ஸோ இங்கே தான் பல்க் மாடல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்ளை ஃபோர்ஸ் ஆல் டைரக்ஷன் த ஒரிஜினல் வால்யூம் கூட கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் இன் வால்யூம் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி நேச்சர் தான் என்னது, பல்க் மாடுலஸ். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சு. நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் நிறைய கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினலாக ஸ்பாஞ்சு உள்ள பெருசு வந்துருக்கும். கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக ஸ்மால் ஆகிடும். கரெக்டாக திரும்ப அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். கரெக்டு தானே? ஸோ அப்போ அந்த கேஸில் என்ன இருக்குது, நம்ம கொடுத்த அந்த டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் திரும்ப என்ன ஆகிடும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின் என்னது, ஒரிஜினல் வால்யூம்லேருந்து நியூ வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் எல்லா பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த கேஸு. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், பல்க் மாடுலஸ் கால்குலேட் பண்ணும். இதெல்லாம் சுச்சுவேஷன். ரைட். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் மெயினாக பார்ப்போம் அப்படின்னா, சாலிட்ஸ் ஹேவ் யங்ஸ் பல்க் அண்டு ஷியர் மாடுலை, லிக்விட்ஸ் ஹேவ் ஒன்லி பல்க் மாடுலை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லிக்விட்ஸ்க்கு எது மட்டும்தான் இருக்கும், லிக்விட்ஸ் ஹேவ் ஒன்லி பல்க் மாடுலை. தே வில் நாட் அண்டர்கோ ஷேரிங் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக என்னென்னா, லிக்விடில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆல் சைடில் ஃபோர்ஸ் கொடுத்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். இப்போ பலூனில் வந்து நம்ம ஏரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம்னா ஆல் டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே கொண்டு போக முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ பல்க் மாடல்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பலூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, லைக் இப்போ இந்த மெட்டீரியலில் வந்து நான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, சாலிட் மெட்டீரியல். லிக்விட் கேஸில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி லென்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? அதனால தான் நம்ம அதில் என்ன கால்குலேட் பண்ண முடியாது, எந்த கால்குலேட் பண்ண முடியாது, யங் அந்த பல்க் ஷேர் மாடுலஸ், யங்ஸ் மாடுலஸும் ஷேர் மாடுலஸையும் எதுக்கு அப்ளை பண்ண முடியாது, லிக்விடுக்கு அப்ளை பண்ண முடியாது, பல்க் மாடுலஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அதான் ரீசன். ஓகே, வில் நாட் அண்டர்கோ ஷேரிங் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ரைட். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன மீனிங் ஒரு மெட்டீரியலுக்கு அப்படின்னா, அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். எது வரைக்கும் அதால் ரீகெயின் ஆக முடியும், மேக்ஸிமம் force until the area of material can be withstand the force it break or fracture. அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எலாஸ்டிக் பிஹேவியர் எது வரைக்கும் மேக்ஸிமம் இருக்க முடியும் அந்த மெட்டீரியலுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னது, அல்டிமேட் ஸ்ட்ரென்த். அந்த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் நம்ம தாண்டிட்டோம்னா, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த், மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட். அதாவது நான் கொடுக்குற ஃபோர்ஸு எவ்வளோ கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள என்ன ஆகுது, எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஓகே, அது விசிபிளாக இருக்கலாம், இன்விசிபிளாக இருக்கலாம். ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அதான் என்னது அதனுடைய அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து. அதுக்கு மேலே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனாலோ இல்லை அதுக்கு மேலே நான் ஃபோர்ஸை அடிஷ்னலாக கொடுத்தாலோ அங்கே என்ன ஆகிடும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதாவது பிரேக் ஆகிடும், அதர்வைஸ் ஃப்ராக்சர் ஆகிடும். புரியுதா? ஸோ அப்போ எது வரைக்கும் அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நான் கொடுக்குற எந்த ஃபோர்ஸ் வரைக்கும் அது பிரேக் ஆகாமல் இருக்குதோ அந்த அந்த மேக்ஸிமம் சுச்சுவேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா? ரைட். இப்போ டென்சிட்டி. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டென்சிட்டியோடைய பேசிக் டெஃபினேஷன் என்னன்றது. டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இதை பற்றி. டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூனிஃபார்ம் காம்போசிஷன் டிஃபைன்ட் அஸ் இட்ஸ் மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ என்னுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஏன் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் வருது, மாஸ்னா கேஜி, வால்யூம்னா என்ன வரணும், வால்யூமோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் கியூப். ஸோ அதனால் டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ், அதர்வைஸ் எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? கிளியர்? ஸோ டைமென்ஷன் எழுதுனீங்கன்னா இதுக்கு என்ன வரும், டைமென்ஷன் எழுதுனீங்கன்னா கிலோகிராமுக்கு மாஸ் கேஜிக்கு, மீட்டர்னால் லென்த் இல்லையா, ஸோ ml பவர் -3 வரும் டைமென்ஷன். கரெக்டா? ஸோ ஃபார்முலாலேருந்து அது ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிட முடியும். ஸோ த டென்சிட்டி ஆஃப் மோஸ்ட் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ் வேரிஸ் ஸ்லைட்லி வித் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். எதில், சாலிட்லேயும் இருக்கும், லிக்விட்லேயும் இருக்கும். ஸோ டென்சிட்டி ஆஃப் கேஸ் இஸ் வெரி கிரேட்லி வித் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ சாலிட், லிக்விட், கேஸில் ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர்னால அதிகமாக எது ரியாக்ட் பண்ணும், கேஸ். கேஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வென்எவர் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் ப்ரெசன்ட். இதில் எடுத்திங்கன்னா சாலிட், லிக்விட், இந்த கேஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்,
லெஸ்ஸாக தான் இருக்கும் கம்பேரிங் வித் கேஸாக இருந்தால். ஓகே, ஸோ இது நம்ம பார்ப்போம். ஷியர் மாடுலஸ்ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லைக் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டோடைய பாட்டம் அங்கே தான் இருக்கும், எங்கேயுமே மூவ் ஆகாது. சைடில் மட்டும் கிராஸ் மட்டும் டாப்பில் இருந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ஷிஃப்ட் ஆகிருக்கும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் லைட்டாக இன்க்ளைண்டாக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கும். பாட்டம் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கால்குலேட் பண்ணக்கூடிய மாடுலஸ் தான் என்னது, ஷியர் மாடுலஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் டீட்டெயிலாக. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். ரைட், இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. Specific gravity. Specific gravity of substance is the ratio of density of water at 4 degrees Celsius. இதுதான் ஆக்சுவலாக அதோடைய டெஃபினேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது இட்ஸ் டென்சிட்டி டூ, அந்த சப்ஸ்டன்ஸோடைய டென்சிட்டியை எது கூட ரேஷியோ எடுத்து கம்பேர் பண்ணுறோம், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degree Celsius. ஓகே, நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்கல. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தானே, வில் சி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் ஓவர்வியூ, இந்த சாப்டருடைய ஓவர்வியூ தான் இப்போ சொல்லிட்டே வரேன். டீட்டெயிலாக இப்போ மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் யூனிட்லெஸ் ரேஷியோ. ரைட், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆல்சோ கால்டு மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்ட் டு டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் subject to stress and strain. இதான் என்னது ஸ்ட்ரென்த்து. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எந்த லெவலுக்கு அது விஸ்டாண்ட் பண்ணுது, எவ்வளோ இன்னும் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கு அது வந்து ஸ்டில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாமல் இருக்குதோ, மேக்ஸிமம் விஸ்டாண்ட் பண்ணுதோ, அதை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்ட்ரென்த்து. ஆல்சோ ஸ்ட்ரெயின், மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அந்த திரும்ப அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் திரும்ப ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். சொல்கிறது புரியுதா? கிளியர்? ஸோ சிம்பிளாக டெக்னிக்கலாக நம்ம இப்படி தான் சொல்லணும். இதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னா அந்த மெட்டீரியலுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அதோடைய ஸ்ட்ரென்த்தை சொல்ல முடியும். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு டேபிள் மேலே நிறைய புக்ஸ் அடிக்கிட்டே போகிறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது தாங்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாகிடுச்சு அந்த டேபிள் என்ன ஆகிடும், உடச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக டேபிள் மேட் எடுத்துக்கோங்க. டேபிள் மேட் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் தாங்க முடியும். ஸ்மால் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்போஸ் ஒரு 20 புக்ஸை நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற புக் அடிக்கிட்டே போகிறீங்க, ஒரு 15 வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணுது. 15 மேலே போனால் என்ன ஆகிடுது, பிரேக் ஆகி உடஞ்சி போகுது. கரெக்டாக? அப்போ 15 புக்ஸோட வெயிட் வரைக்கும் அதால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபோர்ஸ் வரைக்கும் அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பிரேக் ஆகாத அளவுக்கு. அப்போ அந்த மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த் அதுதான். அதுக்கு மேலே போச்சுன்னா அது பிரேக் ஆகிடும். அதுவே அது டேபிள் மெட்டீரியல் இல்லாமல் ஒரு லைக் உடன் மெட்டீரியலாக இருந்து ஸ்ட்ராங் மெட்டீரியலாக இருந்த டேபிளாக இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் அதில் ஒரு 30-40 புக்ஸை வந்து என்ன பண்ண முடியும், அடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஸ் எதனால் சேஞ்ச் ஆகுது, அது மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் பிரேக் ஆகாமல் விஸ்டாண்ட் பண்ணுதுன்றதை வச்சு தான் சொல்கிறோம். தட் இஸ் ஸ்ட்ரெஸ் இங்கே. ஸோ அப்புறம் ஸ்ட்ரெயின், இதை கூட கனெக்ட் பண்ணி தான் அந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். Okay, the study of strength of material often refers to various methods of calculating stresses and strains in structural members. So இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ இன்னும் வெயிட் லோடு தாங்கும். நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த பில்டிங் பார்த்துருக்கீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அயனுடைய சைஸ், அந்த அயன் ராடு இருக்குல்ல, 6 mm சொல்லுவாங்க, 8 mm, 12 mm, இந்த மாதிரி 16 mm, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் திக்னஸில் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ஹைட் அந்த பில்டிங்கை ரைஸ் பண்ண போகிறோம், அது 1 ஃப்ளோரா 2 ஃப்ளோரா 3 ஃப்ளோரா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த நம்ம எவ்வளோ ஹைட் ரைஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ்க்கு ஸ்ட்ராங் அந்த அயன் ராடு யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அது ஹெவி லோடாக அது தாங்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அது தாங்கும்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அப்போ அது மேலே இவ்வளோ லோடு அது மேலே வைக்க முடியும். அது இந்த லோடுக்கு மேலே போச்சுன்னா அது பிரேக் ஆகிடும்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே அதுக்கு மீன்ஸ் அதுக்கு மேலே ஃப்ளோர் அதில் கொண்டு போக முடியாது. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12 mm யூஸ் பண்ணுறேன், அது ஒரு 3 ஃப்ளோர் வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 3 ஃப்ளோருக்கு மேலே 4th ஃப்ளோர் போச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் வீக் ஆகிடும். அதாவது அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பிரேக் ஆகி அது உடஞ்சி விழுந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக ஏன்னா டெமாலிஷ் ஆகிடும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரென்த்து என்ன நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராடை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது எது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் தான். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் டே டு லைஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. மெட்டீரியலுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் த டே டு டே லைஃப் அப்ளிகேஷன். ரைட், இப்போ டீட்டெயிலாக ஒன்றா பார்க்க போகிறோம். எலாஸ்டிசிட்டி
when forces is applied to a body there are two possibilities. இது ஈஸி லாஜிக்காகவே புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா அங்கே ரெண்டு ப்ராசஸ் தான் நடக்க முடியும். ஒன்று அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். கரெக்டு தானே? சப்போஸ் ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்மால் டேபிள் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த டேபிள் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம், ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்னென்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பு, சைஸு ஆர் போத் ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். இப்போ அதை ஸ்பாஞ்சு கேஸே எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சு வந்து இப்போ மூவ் ஆகலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. நான் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? அதனுடைய ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகுது முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது. ஸோ டேபிளை மூவ் பண்ணும்போது நான் ஃபோர்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்சை கம்ப்ரஸ் பண்ணும்போது நான் ஃபோர்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் வந்து ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிருக்குது டியூ டு அப்ளைடு ஃபோர்ஸ். இங்கே நான் கொடுத்த அப்ளைடு ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது? ஷேப்பு சைஸு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஃபோர்ஸு கொடுத்தா ரெண்டு ப்ராசஸ் தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். மீன்ஸ் ரெண்டு அவுட்புட் தான் பார்க்க முடியும். ஒன்று அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகணும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு, இல்லை அதனுடைய ஷேப்போ சைஸோ இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, when a force is applied to a body there are two possibilities. either state of the body changes, that is நான் சொன்னேன் இல்லையா, moves from one பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகலாம். ஒன்று அதோட ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகலாம், ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன பாசிபிலிட்டி? ஷேப் ஆர் சைஸ் சேஞ்ச். இப்போ ரப்பர் பேண்டு நான் ஸ்பாஞ்சு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன். ஈவன் யூ கேன் யூஸ் ரப்பர் பேண்ட் ஆல்சோ. நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அப்போ அங்கே என்ன ஆகாது? அந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலை, ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தா இதான் நடக்கும். இஃப் ஷேப் ஆர் சைஸ் சேஞ்ச் தென் சேஞ்ச் இஸ் கால்டு டிஃபர்மேஷன். டிஃபர்மேஷனுடைய மீனிங் இதுதான். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஷேப்போ சைஸோ இல்லை போத் ஆர் சேஞ்ச் ஆனால் அதான் டிஃபர்மேஷன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற ஃபோர்ஸ் கிடையாது இது. புரியுதா? நார்மலாக நம்ம நிறைய ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். என்னது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நார்மல் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, கரெக்டாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எல்லா ஃபோர்ஸ்லையும் என்ன நடக்கும்? ஆப்ஜெக்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ், அதுதான் அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ்னால நடக்கிறது. இங்கே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ்னால இங்கே என்ன நடக்கும்? ஆப்ஜெக்டுடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகும், ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகிறதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறீங்க? டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? Elasticity. So by the use of deformation of all bodies can be classified. So நம்ம பாடி ஆக்சுவலாக ஜென்ரலாக ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சிரும். ஒன்று ரிஜிட் பாடி, நான் ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடின்றது ஐடியல் கேஸ். ரிஜிட் பாடின்றது என்னது? ஐடியல் கேஸ். ரிஜிட் பாடி என்ன அர்த்தம்? ஈவன் இஃப் யூ ஆர் அப்ளைங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு நாட் சேஞ்ச். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப்போ சைஸோ சேஞ்ச் ஆகாது. அதர்வைஸ் இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம்? அதோட மீனிங்கை நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதில் ரிஜிட் பாடி என்னன்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் மோஷனில் படிக்கும்போது இன்சைடில் ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அங்கே ரெண்டு பார்ட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்சைடில் PQன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த P அண்ட் Q உடைய டிஸ்டன்ஸ் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால எந்த இம்பேக்ட் கிரியேட் ஆகணும்னு அர்த்தம். ஃபோர்ஸ் கொடுத்து இம்பேக்ட் கிரியேட் ஆகிருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கே ரிஜிட் பாடி என்ன ஆகாது? எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ ரிஜிட் பாடின்றது இட் இஸ் நாட் ஏ ரியல் கேஸ். ரிஜிட் பாடின்றது ஐடியல் கேஸ். ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸில் எதுவுமே படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஐடியலாக எடுத்துப்போம். ஒருவேளை எதுவுமே நடக்கலைன்னா அது எப்படி இருந்திருக்கும்? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன சேஞ்சஸ் நடக்குது, அப்போ தான் அதை கம்பாரிசன் பண்ண முடியும். இப்போ நம்ம அட்மாஸ்பியர் ஏர் வந்து நம்ம ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுறோம். ஃப்ரீ ஃபால் கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஏர் அட்மாஸ்பியர் என்னது? ஆப்சென்ட். ஏன் ஆப்சென்ட்டாக எடுத்துக்கிறோம்? ஏன்னா ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாத போது அது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி விழுதுன்னு தெரிஞ்சால் தான் ஏர் அட்மாஸ்பியர் வந்ததுக்கப்புறம் அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கு ஒரே டைமில் கால்குலேட் பண்ணுறது சேலஞ்சு. ஸோ வித்தவுட் ஏர் அட்மாஸ்பியர் ஃப்ரீ ஃபால் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் உள்ளே வந்ததுன்னா ரியல் கேஸ் வரும்போது அது என்ன இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத அடுத்தது நம்ம இன்னொரு கான்செப்டாக அதை படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸ். எதுவுமே அந்த எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எது தேவையில்லையோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? சில ரியல் கேஸை ஸ்கிப் பண்ணிப்போம். ஓகே, அது நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக எடுத்துப்போம். நம்ம பவர் கால்குலேட் பண்ணும்போது கூட எப்பயுமே பவர் இன்புட் அவுட்புட் என்னவாக இருக்காது? டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம இன்புட் கொடுக்குற பவரும் அவுட்புட்டில் கெட் பண்ணுற பவர் என்னவாக இருக்காது? எப்பயுமே
எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. 100% எஃபிஷியன்சி நம்ம அச்சீவே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுலேருந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுதான் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட்டில் கிடைக்கும். பட் நம்ம ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று படிப்போம் ஏசி கரண்ட் சாப்டரில் படிக்கும்போது. ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நான் நடத்தியிருந்தேன், அது பேஸ் பண்ணி ஒரு கொஷின். அந்த கொஷினில் அந்த வேர்டை நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஐடியல்னா என்ன அர்த்தம், பவர் இன்புட்டில் இருக்கும்போதும் அவுட்புட்டில் இருக்கும்போதும் ஈக்குவல். எவ்வளோ இன்புட் பவர் கொடுத்தீங்களோ அவுட்புட்டில் கெயின் பண்ணும் போதும் அதே பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுப்போம். அது ஐடியல். கொஷினில் ஐடியல்னு சொல்லிட்டாங்கன்னா தேர் இஸ் நோ லாஸ். இது எல்லாமே ரியல் கேஸ் கிடையாது, நாமளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மீன்ஸ் நம்மளாம் புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது அந்த மாதிரி கேஸு. அதுக்கப்புறம் ரியல் கேஸுக்கு வரும்போது கனெக்ட் பண்ணிப்போம் ஐடியல்லேருந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ரிஜிட் பாடி, நான் ரிஜிட் பாடி. நான் ரிஜிட் பாடியில் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எலாஸ்டிக், இன்னொன்று பிளாஸ்டிக். ஸோ இங்கே எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம், டிஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும், அது எலாஸ்டிக். பிளாஸ்டிக் அப்படின்றது என்னது, நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப என்ன வராது, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ஈஸியாக வீட்டில் சப்பாத்தி சுடுவாங்க பார்த்துருக்கீங்களா, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆல் சைட்லேயும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நீங்கள் அந்த சப்பாத்தி மாவு உருண்டே எடுத்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அந்த சப்பாத்தி மாவு அப்படியே என்ன ஆகிடும், எல்லா பக்கமும் அப்படியே ஒரு மாதிரி தோசை ஊற்றுன மாதிரி ஃப்ளாட்டாக ஆகிடும். கரெக்டாக நீங்கள் அதிகமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருமா, வராது. பிகாஸ் ஆஃப் தட் இஸ் பிளாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கு எலாஸ்டிசிட்டி நேச்சர் இல்லை நம்ம கொடுத்த கேஸில். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ எலாஸ்டிசிட்டி நேச்சர் இல்லை, அதனால அது வந்து பிளாஸ்டிக். ஸோ அதை சொல்லலாம். இது நம்ம டே டு லைஃப்ல சொல்கிறது. க்ளே எடுக்கலாம். நீங்கள் க்ளே எடுத்திங்கனாலும் க்ளேவை வந்து லைக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா க்ளே டக்குன்னு என்ன ஆகிடும், அப்படியே சைஸ் நம்ம கொடுக்குற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிடும், திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டில் டிஃபர்மேஷன் நடக்கும். டிஃபர்மேஷனோட ஷேப்பு சைஸ் சேஞ்ச் ஆகும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நான் சொல்கிறேன். டிஃபர்மேஷன்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க, அந்த டெக்னிக் வேர்டு இது. ஃபிசிக்ஸில் டிஃபர்மேஷன் மீன்ஸ் ஷேப் ஆர் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் whenever apply external force. அதுதான் அந்த சேஞ்சஸ் ரீகெயின் ஆச்சுன்னா, ரிட்டர்ன் வந்ததுன்னா அதே மாதிரி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ஆஃப்டர் ரிமூவிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்குன்னு அர்த்தம். ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் வரலன்னா அங்கே என்ன பிஹேவியர் இருக்குன்னு, பிளாஸ்டிக் பிஹேவியர். இவ்வளோதான் சிம்பிள் பாயிண்ட் அதில். ஓகே, ஸோ நம்ம ரிஜிட் பாடி பற்றி நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஜஸ்ட் கோ த்ரூ இட். ரிஜிட் பாடி இஸ் டிஃபைன்ட் as a body on which is the distance between 2 points never changes. இது டெக்னிக்கலாக என்னுடைய மீனிங். டெக்னிக்கலாக என்ன அர்த்தம், ரிஜிட் பாடியோட மீனிங். ஸோ ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறீங்க, இதில் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. இது வந்து லைக் பாயிண்ட் P, இது பாயிண்ட் Q. இது இடத்துக்கு பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, சம் டிஸ்டன்ஸ், இதை Dன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகலைன்னா என்ன அர்த்தம், அந்த ஃபோர்ஸ்னால எந்த இம்பேக்டும் இல்லை கிரியேட் ஆகணும்னு அர்த்தம். ஏன்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் மீன்ஸ் ரிஜிட் பாடி இல்லைனா என்ன நடந்திருக்கும், இந்த பார்ட்டிக்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகிடும், அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் முன்னாடி பார்த்தோம், ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆயிருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த Dன்ற டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அது எதில், நான் ரிஜிட் பாடியாக இருந்தால். ரிஜிட் பாடியாக இருந்தால் ஈவன் இஃப் யூ ஆர் அப்ளைங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஷேப் ஆர் சைஸ், நாட் ஒன்லி ஷேப் ஆர் சைஸ். ஏன்னா நம்மளால இது இன்விசிபிள் இல்லையா. ஒரு பெரிய ஸ்டோன் எடுக்கிறீங்க, ஸ்டோன் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது, ஷேப்பும் சேஞ்ச் ஆகிருக்காது, சைஸும் சேஞ்ச் ஆகிருக்காது. அதனால் அதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ண சொல்ல முடியாது. அந்த கேஸில் இன்சைடில் இருந்த 2 பாயிண்ட் சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் அது ரிஜிட் பாடி. ஓகே, அந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ரிஜிட் பாடியில் நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்சைடில் மாலிகுல் ரியாக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது நான் ரிஜிட் பாடியாக மாறிடும். காட் இட்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக டெஃபினேஷன் வைஸ் இப்படி தான் அதை கொடுப்பாங்க. A rigid body is defined as a body on which the distance between 2 points never changes. ரிஜிட் பாடியாக இருந்தால் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் வந்து என்னவா இருக்காது, நெவர் சேஞ்சஸ். ஸோ அந்த வேர்டை ஹைலைட் பண்ணிக்குவாங்க ரிஜிட் பாடியோட டெஃபினேஷனில் வரும்போது. Never changes whatever be the force applied on it. Got it? So rigid body is a body whose shape and size does not change even if very high force is applied. Practically there is no rigid body. Real case rigid body என்ற ஒன்று நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. புரிஞ்சுதா? Clear?
Got it? Right. Next one, deformable body. So இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, a deformable body is defined as a body on which the distance between 2 points changes under action of some forces when applied on it. இதான் என்னது, நான் ரிஜிட் பாடி. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அது என்ன ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ரிஜிட் பாடி தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், நான் ரிஜிட் பாடி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த கேஸில் அந்த ஷேப்பு சைஸும் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது. இதில் ஜஸ்ட்டு இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள். எலாஸ்டிசிட்டி, ப்ராப்பர்ட்டி possessed by material by virtue of which a material body opposes to change its shape or both. ஸோ அது என்ன பண்ணும், அந்த மெட்டீரியல் வந்து அந்த ஷேப் ஆர் சைஸ் சேஞ்ச் ஆகிறது அப்போஸ் பண்ணும், லைக் இனர்ஷியா, ஷேப் ஆர் சைஸ் போத் when subjected to deforming force and regains its original shape and size when deforming forces are removed. ஸோ இதுதான் எப்பயுமே எலாஸ்டிசிட்டியோடைய மீனிங். சரியா, புரிஞ்சுதா? ரைட். An elastic body is a body which regains its original shape or size when deforming forces are removed. Example, rubber, steel, இது எல்லாமே நீங்கள் என்னவா எடுத்துக்கலாம், இதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், plasticity, property possessed by material bodies by virtue of which it do not regain its original shape or size or both after removal of external deforming force. After removal க்கு அப்புறம் என்ன ஆகாது, ரீகைன் ஆகாது. எது ரீகைன் ஆகாது, அதனுடைய ஒரிஜினல் ஷேப்பு ஆர் சைஸ், அதனுடைய ஒரிஜினல் ஷேப்போ சைஸோ என்ன ஆகாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரீகெயின் ஆகாது. அதான் என்னது, பிளாஸ்டிசிட்டி. ஸோ a plastic body is a body which does not regain its original shape or size when deforming forces are removed. ஸோ எக்ஸாம்பிள் இது கிளே. ஸோ அப்போ டே டு டே லைஃப் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ரைட். ஸோ எலாஸ்டிக் பாடிக்கும் பிளாஸ்டிக் பாடிக்குள்ள டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலாஸ்டிக் பாடி அண்ட் plastic body? Elastic bodies regain original dimension after removal of external force. இது நம்ம பார்த்தோம், மீனிங் அதான் அதோட டெஃபினேஷனே. Plastic bodies do not regain original dimension after the removal of external force. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணால் இது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணால் ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. இதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது ரப்பர் பேண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் வந்து கிளே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. இன் எலாஸ்டிக் பாடிஸ் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்ட்ராங். இதில் வந்து எலாஸ்டிக் பாடியில் என்ன இருக்கும், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிளாஸ்டிக் பாடிஸ் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் வீக். மேக்னிடியூட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் டைமென்ஷன் இஸ் லார்ஜர். இதில் வந்து என்ன ஆகும், நீங்கள் விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நேச்சர் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்கு, எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு, ஸ்டீல், அயன், குவார்ட்ஸ் இது எல்லாமே. மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் டைமென்ஷன் இஸ் ஸ்மால். இதனுடைய டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வி நீட் லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதில் வந்து கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாலே அதோட ஷேப்பு சைஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட ஷேப் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதில் என்னுடைய ஷேப் ஆர் சைஸை சேஞ்ச் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கம்மியாகவே இருக்கும், அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிளியர்? ரைட். ஸோ எலாஸ்டிக் ஃபோர்ஸஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ். எலாஸ்டிக் ஃபோர்ஸஸ் ஆர் elastic forces are restoring forces. When external forces applied a body, it gets deformed during the deformation of body. Internal forces are produced in a body which opposes the change in dimension of body. இது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்சதுதான், தட் இஸ் இனர்ஷியா நேச்சர். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்சைடில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து உடனே எக்ஸ்பேண்ட் ஆகாது, அது என்ன பண்ணும், அப்போஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆஃப்டர் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் ஃபஸ்ட்டு அது என்ன தான் பண்ணும், அது ரெசிஸ்ட் தான் பண்ணும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக தான் முதல்ல ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸோ அப்போஸ் த சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஆஃப் பாடி, சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்டு எலாஸ்டிக் ஃபோர்ஸஸ் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ். த டைரக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸுன்றது நம்ம எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ
ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படி அப்போ ரீகெயின் அதை நம்ம ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட் அப்போ நம்ம எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அப்போ அதை ரிமூவ் பண்ணோன்னா ஆப்போசிட்டில் அதே ஃபோர்ஸை கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர முடியும் ஸோ அப்ளைடு ஃபோர்ஸும் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஓகே ஸோ அதான் the point of the meaning the direction of internal restoring force is exactly opposite to the applied force okay and magnitude is the same as that of applied force magnitude என்னவா தான் இருக்கும் சேமாக இருக்கும் ஸோ see the diagram இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் வந்து லைக் இது வந்து ஏதோ ஒரு பில்லோ மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா சம் ஸ்மால் பெட் ஆர் பில்லோ இதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஃபோர்ஸ் நாட் ப்ரெஷர் ஹியர் இட் வி ஹேவ் டு யூஸ் த வேர்ட் இது ஸ்ட்ரெஸ் ஓகேவா இங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால இந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது இதனுடைய ஷேப் அண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது லைக் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் டு எங்கே வந்துடும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஸோ அது டியூ டு எலாஸ்டிக் நேச்சர்னால ஸோ அப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எப்படி வரும் நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸு லைக் கம்ப்ரஸ் பண்ணுற டைரக்ஷன் ரீகெயின் ஆகும்போது இந்த வர ஃபோர்ஸ் வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதான் என்னுடைய மீனிங் சரியா கிளியர் ரைட் ஸோ இங்கே நம்ம அடுத்தது டெக்னிக்கலாக ஒன்று இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்ட்ரெஸ் இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து சிக்மா ஓகே சிக்மான்ற அந்த சிம்பிள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெஸ் இஸ் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் தட் டென்ஸ் டு டிஃபார்ம் ஏ பாடி ஸோ இதுதான் அதனுடைய டெஃபினிஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் பை ஏரியா ஸ்டில் ஹியர் ஆல்சோ வி ஹாவ் டு யூஸ் ஃபோர்ஸ் பட் நம்ம இங்கே என்ன வேர்டு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஸோ அப்படின்னா என்ன மீனிங் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஷேப்பு சைஸு சேஞ்ச் ஆகும் திரும்ப அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ரீகெயின் ஆகிடும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும் அப்போ தான் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டு யூஸ் பண்ணாலே அங்கே என்ன நடக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் ரீகெயின் ஆகிடும் அதான் முக்கியம் அதனால தான் இங்கே நார்மலாக ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா டெக்னிக்கலாக அது ஃபோர்ஸ் பை ஏரியா தான் பட் வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் என்ன மாதிரி அவுட்புட்டை கொடுக்குதுங்க அப்படின்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ் திரும்ப ரீகெயின் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அது கொடுக்குது அதனால தான் எக்ஸ்டர்னல் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் பை ஏரியா ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல சிம்பிளாக ஃபோர்ஸ் பை ஏரியா ஸ்டில் தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஒன்லி ஃபோர்ஸ் பை ஏரியா அதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு எழுதணும்னா இது ஃபோர்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா ml T⁻⁻2 தெரியும் இல்லையா ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு m×a ஸோ அதில் மாஸ் வந்து என்னது kg ஆக்சிலரேஷன் மீட்டர் S⁻−2 அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு பை ஏரியாவுடைய எஸ்ஐ யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர் அப்போ டைமென்ஷன் என்ன L². ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதான் என்னது டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்ட்ரெஸ் ml⁻−1 T⁻−2 இது ரொம்ப ஈஸி தான் நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸோட டைமென்ஷன் தெரியும் ஃபஸ்ட்டு அப்படி நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ எனர்ஜி ஃபோர்ஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ரிப்பீட் ஆகும் ஃபார்முலாவிலேருந்து ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுலேருந்து டெரைவ் பண்ணால் நியூ டைமென்ஷன் ஈஸியாக நமக்கு கிடச்சிரும் சரியா ஸோ ml⁻−1 T⁻−2 SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் பாஸ்கல் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்து ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன் ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர் அதனால நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் பாஸ்கல் ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் சேஞ்ச் இன் டைமென்ஷன்னா என்ன அர்த்தம் அது ஏதோ அதனுடைய டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுனா எய்தர் லென்த்து சேஞ்ச் ஆகலாம் வால்யூம் சேஞ்ச் ஆகலாம் நம்ம கொடுத்த ப்ரெஷர்னால ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதனால் ஸ்ட்ரெஸ் ரியாக்ட் ஆகுது டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதனால் நமக்கு இங்கே என்ன ஆகுது அதனுடைய ஷேப்பு சைஸு சேஞ்ச் ஆகுதுன்னா எதை வச்சு ஷேப் சைஸு சேஞ்ச் ஆகுன்னு சொல்கிறோம் ஒன்று அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து இப்போ ராடு மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லென்த்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ தட் ஆல்சோ வாட் சேஞ்ச் இன் சைஸு அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகலை அதே கேஸ் தான் இருக்குது லென்த்து சேஞ்ச் ஆகுது அதில் கரெக்டாக லென்த்து சேஞ்ச் ஆகும்போது சைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் வால்யூம் கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது வால்யூம் சேஞ்ச் ஆகுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதனுடைய ஷேப்பும் சேஞ்ச் ஆகலாம் சைஸும் சேஞ்ச் ஆகலாம் எது வேணாலும் இருக்கலாம் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன கேட்டிருக்கீங்க இந்த டாக்டர் கனவு பேட்சில் ஆல்ரெடி டீச் பண்ண லெசன்ஸ் டீச் பண்ண மாட்டிங்களா சார்
அது பார்ப்போம், கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணும்போது பார்ப்போம். நம்ம எப்படின்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா நம்ம சிலபஸ் பெருசு இல்லையா. 11th 12th 2 வால்யூம், இதில் 2 வால்யூம் இருக்குது, இதில் 2 வால்யூம் இருக்குது, 4 வால்யூம்ஸ் நம்ம முடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணதே எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? 2 months கிட்டத்தட்ட முடிய போகுது நம்ம இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு. ஸோ திரும்ப நம்ம ஆரம்பிச்சோன்னா கொஷின் செட் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கிறதுனால 12th ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் வேணுமோ அதை திரும்ப ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கனால ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். நான் கொஷின்ஸ் நடத்தும் போது எல்லா கான்செப்ட்டும் ரீகால் பண்ணுவேன். கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக டாபிக் நடத்த முடியுமான்றது ட்ரை பண்ணுறேன், பாசிபிலிட்டி இருந்தால் நான் பண்ணுவேன். பட் என்னென்னா நம்ம சாப்டர் வைஸ் நிறைய அனாலிசிஸ் பண்ணும் கொஷின், அப்போ எல்லா கான்செப்ட்டும் அங்கங்கே இன்டர்லிங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் கம்மிங் சண்டே வந்து கம்ப்ளீட் 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் நான் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்லா சாப்டரோட கான்செப்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரே கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் தனித்தனியாக ஒரு சாப்டராக பார்க்குறதுக்கு பதிலாக கம்ப்ளீட் அனாலிசிஸ் என்டையர் 12th ஃபிசிக்ஸும் ஒரே கிளாஸில் நான் 1 ஷாட்டில் தான் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சாப்டர் வைஸ் எவ்ரி கான்செப்ட், ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். சரியா? அதனால் டோன்ட் மிஸ் இட். கம்ப்ளீட் ஒன் சிங்கிள் ஷாட்டில் இருக்கும். இன்டர்லிங்க் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மெயினாக சிங்கிள் ஷாட்டோட பெரிய ப்ளஸ் என்னென்னா என்டையர் 12th ஃபிசிக்ஸ் எடுக்கும்போது ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டரோட ஃபார்முலா எப்படி வருது, அந்த இன்டர்லிங்க் நம்ம தனித்தனியாக படிச்சிருப்போம், அது ஈஸியாக புரிஞ்சுட்ருக்கோம். பட் ஒரே கிளாஸில் கனெக்ட் பண்ணும்போது அப்படி இன்டர்லிங்க் பண்ணிகிட்டே போகிறது உங்களுக்கு எதுலேருந்து எந்தெந்த ஃபார்முலா கொண்டு வரும். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்ன நடந்தது, அப்புறம் சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட்டு, அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது கரண்ட் மட்டும் இல்லை மேக்னட்டிசம் கேஸ் நான் பார்க்குறேன்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்முலா எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் இண்டக்ஷன்னா என்ன. ஸோ அப்போ வந்து கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் ப்ரொடியூஸ் ஆகல, மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் இண்டக்ஷனில் பார்த்துட்டு அப்புறம் அப்ளிகேஷன் ஏசி கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அப்படியே இன்டர்லிங்க் சாப்டர் அப்படியே ஒரே ஓவர் வியூவில் நம்ம பார்த்து முடிச்சிடும். அந்த இன்டர்லிங்க் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வரும். சரியா? கிளியர்? ரைட். இல்லை சண்டே உங்களுக்கு இருக்கும் அந்த ஃபுல் மேரத்தான் கிளாஸ் வந்து கமிங் சண்டே என்டையர் 12th ஃபிசிக்ஸும். சரியா? அதர்வைஸ் நம்ம டாக்டர் கனவு பேட்ச் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஆஸ் பெர் த ஷெட்யூல் என்னென்ன இருக்கோ அது மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, கிளியர்? சண்டே மேரத்தான் மீன்ஸ் அரௌண்ட் மோர் தென் 10 hours. ஓகே, ஸோ அதனால் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது, மார்னிங்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் போகும். மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த நம்ம கவர் பண்ணுற வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எவ்வளோ நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் ஸோ அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன். மினிமம் ஒரு சாப்டருக்கு 1 hour அப்படி எடுத்தால் கூட நமக்கு 14 சாப்டர் இருக்குது. ஸோ 14 hours. பட் சில சாப்டர் ஈஸி சாப்டர்லாம் இருக்குது இல்லையா? இப்போ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ரொம்ப ஸ்மால் சாப்டர், இஎம்வேஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஸ்மால் சாப்டர். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் ஸ்மால் சாப்டர், இதெல்லாம் நமக்கு டைம் சேவ் பண்ணிடலாம். அதில் ஸ்மால் கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் தான் பார்ப்போம். ஸோ லிமிட்டடான சாப்டர். ஸோ ரொம்ப ஹை வெயிட்டட் சாப்டர் தான் நமக்கு டைம் நிறைய எடுக்கும். ஸோ ஓவரால் மோர் தென் 10 hours எடுத்துரும். ஓகே, கிளியர்? எஸ். எனி டவுட்? ஸோ இது நம்ம ஸ்ட்ரெயினை எப்படியும் சொல்லலாம். அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ட் டைமென்ஷன் சேஞ்சஸ் வச்சு சொல்லலாம். அதர்வைஸ் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன்னா அதில் என்ன சேஞ்சஸ் வேணாலும் வந்திருக்கலாம். அந்த சேஞ்சஸ்ன்றது எய்தர் லென்த்து, வால்யூம், ஜென்ரலாக அது 2 தான் ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் பை ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் ஆக்சுவல் சைஸ் ஆர் ஷேப். ஸோ சேஞ்ச் ஆனது வந்து இப்போ சப்போஸ் ஒரிஜினலாக லென்த் இருக்குது, அதில் ஸ்மால் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் நான் லென்த்துன்னு எடுத்துப்பேன். சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் ஸ்மால் லென்த் சேஞ்ச் ஆகுது, அதாவது டெல்டா எல்னு எடுத்துப்பேன். ஸோ டெல்டா எல் பை எல். ஸோ எல்ன்றது ஒரிஜினல் லென்த்து, டெல்டா எல்ன்றது சேஞ்ச் இன் லென்த்து. வால்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் இங்கே எழுதுவேன், நியூமரேட்டர்னு எழுதுவேன், டெல்டா வி சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு எழுதுவேன். சரியா? எஸ். ஸ்ட்ரெயின் ஹேவ் நோ யூனிட். ஏன் ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட்? ஏன் ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட்னா இட் இஸ் ஏ ரேஷியோ. சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன்னா இப்போ இங்கே லென்த்து ஒரிஜினல் லென்த்துலேருந்து எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்குன்னா 2 லென்த்துக்கும் யூனிட் என்ன வரும்? மீட்டர். ஸோ இங்கே லென்த்து சேஞ்ச் ஆகிருக்குன்னா அந்த கான்ஃபிகரேஷன் எய்தர் லென்த் ஆர் வால்யூம் எது வேணாலும் இருக்கலாம். அதனால தான் காமன் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயினுடைய பேசிக் டெஃபினேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பர்டிகுலராக லென்த்து சேஞ்ச் ஆகும்போது இங்கே எல்லுன்னு போட்டுரும், இங்கே டெல்டா எல்லுன்னு போட்டுருவோம். எல்லுடைய யூனிட்டும் மீட்டர் தான். டெல்டா எல் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆகுது அதுவும் மீட்டர் தான். மீட்டர் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக யூ கெட் த ரேஷியோன்றது என்னது? இங்கே கம்பாரிசன். ஒரிஜினல் லென்த்லேருந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குது, எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குது, இல்லை கம்ப்ரஸ் பண்ணினா எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குது.
ஸோ எனிதிங் எது வேணாலும் நடந்துருக்கலாம். அந்த சேஞ்சஸ் தான் கம்பேர் பண்ணுறோம், ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ வேரி ஆகிருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ரேஷியோ. ஸோ ஸ்ட்ரெயின்ன்றது ரேஷியோ, அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு கேஸ் நம்ம பார்த்துருக்குறோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நம்ம ரே ஆப்டிக்ஸில் படிக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்று படிச்சிருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது என்னது, ரேஷியோ, அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அப்போ ரெண்டுமே ஸ்பீடோடைய எஸ்ஐ யூனிட் ரெண்டுத்துக்குமே என்னது, மீட்டர் பர் செகண்ட். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ வேக்கமோடைய ஸ்பீடும் மீடியமோடைய ஸ்பீடு கம்பேர் பண்ணுறது என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அந்த கம்பாரிசன் இதுலேருந்து இதை விட எத்தனை டைம்ஸ் அந்த ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகுது, தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது, தட் இஸ் ஆல்சோ ரேஷியோ. ஓகே, ஸோ அதனுடைய டெஃபினேஷன் எப்படி ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது, ரேஷியோ ஆஃப், அந்த வேர்டு டெஃபினேஷன் அந்த வேர்டு வரும், ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இங்கே எப்படி எழுதணும், ஸ்ட்ரெயினுக்கு strain is defined as the ratio of என்ன எழுதணும், change in configuration to original configuration. ஸோ ரேஷியோ கேஸ் எப்போ வந்தாலும் ரேஷியோவுக்கு என்ன நம்ம எடுக்க மாட்டோம், யூனிட் இருக்காது. அதுக்கு கம்பேரிசன், ரேஷியோன்றது சேம் யூனிட் இருக்கக்கூடிய குவான்டிட்டி கம்பேர் பண்ணுறது, அதில் யூனிட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் அப்படி சொல்லலாம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு யூஸ் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், தட் ஆல்சோ கரெக்ட். ஒரிஜினல் டைமென்ஷன்லேருந்து டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி திஸ் ஆல்சோ கரெக்ட் மீனிங். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஸ்ட்ரெயினுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கு. எப்படி கொஷின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இதெல்லாம் கொஷினாக வரும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ன்றது என்டையர் சாப்டருக்கு காமன் ஹெட்டிங். ஓகேவா, அதில் எல்லா சாப்டருடைய ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுறது, எஸ்ஐ யூனிட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த டெரைவ்டு யூனிட் எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாமே அதில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காமன் ஹெட்டிங். அது எல்லா சாப்டருடைய எஸ்ஐ யூனிட்டும் அந்த டைமென்ஷன் கனெக்ட் ஆகக்கூடிய ஹெட்டிங் இதில் இருக்கும், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா, இதில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சேம் டைமென்ஷன் குவான்டிட்டின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, அது என்ன ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, மற்ற கேஸுக்கு ரெண்டு சேம் கிடையாது, ஸ்ட்ரெயினும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ஆப்ஷனில். லைக் ஏதோ ஒரு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்டு ஸ்ட்ரெயின், இது ரெண்டுத்துக்கு தான் என்னது, சேம் டைமென்ஷன் என்னது, நோ டைமென்ஷன். அந்த கொஷின் அப்படி தான் இருந்தது. அந்த மீதி எல்லாமே ரெண்டுத்துக்கு ஒரே டைமென்ஷன் கிடையாது, ஆனால் இதுக்கு மட்டும் சேம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ நோ டைமென்ஷன் இருக்கக்கூடியது ரெண்டும் சேம் டைமென்ஷன் கண்டிஷனில் வருதுன்னு அர்த்தம். கிளியர்? ரைட். எஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிலையும் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். ஸோ ஃபைனலாக இதுக்கு யூனிட் கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் ஏ ரேஷியோ. ரைட். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிசிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ஸ்ட்ரெயின் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கம்பேரிசன். இது ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அதை நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயின் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு ஒரிஜினல் டைமென்ஷன். த இன்டர்னல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நம்ம சொல்லிடுறதுல ரீகெயின் ஆகும், அதனால் அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த deforming force, that is applied force. இங்கே என்ன வரும், since strain is the ratio of identical quantities, therefore it has no units and dimension. So stress என்றது internal restoring force by area, otherwise deforming force by area ன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். லைக் otherwise applied force by area. ஸோ இதனுடைய SI யூனிட் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இது சிஜிஎஸ்ல எழுதும்போது டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைன்ன்றது சிஜிஎஸ்ல ஃபோர்ஸோட யூனிட். ஓகேவா, எப்படி வந்து சிஜிஎஸ் சிஸ்டம்னா என்னது, சென்டிமீட்டர், சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராமு, எஸ்னா என்னது செகண்டு. ஸோ பேசிக் அந்த 3 காம்பனண்ட் இருக்கு இல்லையா, என்னது மாஸு, லென்த்து, அதுக்கப்புறம் டைம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் ஒன் ஆஃப் த சிஸ்டம் தான் எது இருந்தது, ஏன்ஷியன்ட் மீன்ஸ் அந்த பழைய மெத்தடில் இருந்தது என்னது, சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ லென்த்தை வந்து சென்டிமீட்டர்லேயும், அதுக்கப்புறம் என்னது ஜீனா என்னது கிராம், மாஸை வந்து கிராம்லேயும், டைமை செகண்ட்லேயும் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சிஸ்டம் அது. அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி, அந்த சிஜிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸை மெஷர்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸை அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டமில் ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூனிட்டோடைய நேம் தான் என்னது, டைன். சொல்கிறது புரியுதா? நம்ம இந்த எஸ்ஐ யூனிட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஸுக்கு நியூட்டன் யூஸ் பண்ணுறோம், அது எஸ்ஐ யூனிட் சிஸ்டமில். சிஜிஎஸ் சிஸ்டமில் ஃபோர்ஸோடைய யூனிட் என்னது, டைன். ஓகே, ஸோ அதனால தான் என்ன எழுதிருப்பாங்க, டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எது சிஜிஎஸ்ல எழுதும்போது, ஏன்னா ஃபோர்ஸோடைய யூனிட் சிஜிஎஸ் சிஸ்டமில் டைன், ஏரியாவுக்கு எஸ்ஐ யூனிட்டில் தான் ஏரியா என்னது
மீட்டர் ஸ்கொயர், இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ரெட் கலர் பிளராக இருக்கா? ஓகே, ஐ திங்க் அது பிக்சல் ரொம்ப லென்த்தாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதில். ஓகே, நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணும்போது அது என்னென்னு கரெக்ஷன் பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொன்னது தான், டோன்ட் வரி. அது ஒரு ஃபியூ இதில் மட்டும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்சல் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால உடஞ்சிருக்கு. இது கொஞ்சம் போர்டு பெரிய போர்டு, அதனால் கொஞ்சம் சைஸ் நம்ம நார்மலாக எடுக்கிற போர்டு வந்து கொஞ்சம் மிடில் சைஸில் இருக்கும். இது ரொம்ப லென்த்து போர்டு, அதனால் அந்த பிக்சல் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இப்போது ஸ்ட்ரெஸ்னால் பேசிக்காக என்னென்னு பார்த்துட்டோம், ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் சில டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ்னால் அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? சேஞ்ச் சொன்ன இல்லையா? அப்போ லென்த்து சேஞ்ச் ஆகலாம், வால்யூம் சேஞ்ச் ஆகலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு வேரி ஆகும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பு ஆர் சைஸு சேஞ்சஸ் இருக்கும், இல்லை ரெண்டுமே சேஞ்சஸ் இருக்கும். கிளியர்? ரைட். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? when force is applied to right angle to the cross sectional area of the wire, then wire gets elongated. டென்சைல் ஸ்ட்ரெஸ் கேஸில் என்ன நடக்கும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஒயர் வந்து என்ன ஆகும்னா எலாங்கேட் ஆகும், அதாவது லென்த்து சேஞ்ச் ஆகும். gives stress which is perpendicular to the cross sectional area. This stress is called tensile stress. ஸோ இதுதான் நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்றது. இது நார்மலாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதான் ஒரு ராடு அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ இதில் இருந்து ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இதான் என்னது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இங்கே ஃபோர்ஸை கொடுத்து நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது லென்த்து என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும். எலாங்கேட்னா என்னது? லென்த்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு நான் இங்கே கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இது எடுக்கிறீங்க. அந்த சுச்சுவேஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் என்னது? டென்சைல் ஸ்ட்ரெஸ். இப்போ இதனால் எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகுதோ அதான் என்னது? டென்சைல் ஸ்ட்ரெயின். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த இந்த ஃபோர்ஸ்னால என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ரைட். வென் யூ டேக் வேவ்ஸா கண்டிப்பாக இருக்குது. அதான் லாஸ்ட் சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் தானே இருக்குது. இன்னும் தெர்மோடைனமிக்ஸு, கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது என்னது? ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் தான். ஸோ ஆசிலேஷன் வேவ்ஸ் ரெண்டு நான் ஒரே கிளாஸில் தான் முடிச்சிடுவேன். ஸோ சிம்பிள் சாப்டர் தான், அதை கம்பைன் பண்ணி டுகெதராக முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் அதை கேட்டிருக்கீங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம், டோன்ட் வரி. ஓகே, ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் சேஞ்ச் இன் லென்த். இட் டிஃபைன்ட் அஸ் சேஞ்ச் இன் லென்த் பர் யூனிட் ஆஃப் ஒரிஜினல் லென்த். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே நாங்கள் எழுதுகிறேன் உங்களுக்கு. டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின் கேஸில் இந்த கேஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுனால எது சேஞ்ச் ஆகும்? அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து சேஞ்ச் ஆகும், அதாவது எலாங்கேட் ஆகும். கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து வந்து லைக் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரிஜினல் லென்த்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்து வரும். அதான் என்னது? சேஞ்ச் இன் லென்த்து. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஒரிஜினலாக அது என்ன லென்த்தில் இருந்தது, எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்குது, இதை பற்றி கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த சுச்சுவேஷன் கால்குலேட் பண்ணுற ரேஷியோ தான் என்னது? இதை நான் டெல்டா எல் பை எல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக வேணும்னா ஒரு டயக்ராம் ரெஃபரன்ஸுக்கு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதான் என்னுடைய ஒரிஜினல் லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து இதனுடைய ஒரிஜினல் லென்த்து. ஸோ இந்த ஒரிஜினல் லென்த் வந்து லைக் எல் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் எலாங்கேட் பண்ணுறேன். ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்து ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கிறேன்? சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக என்னது? சேஞ்ச் இன் லென்த். புரியுதா? இது ஒரிஜினலாக அந்த ஆப்ஜெக்டுடைய லென்த்து. நான் இந்த பக்கம் இதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் எஃப் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்ஸ் எஃப் இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். சொல்கிறது புரியுதா? இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய லென்த்து இவ்வளோ தூரம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எலாங்கேட்டாக இருக்குது. ஒரிஜினல் லென்த்லேருந்து எவ்வளோ தூரம் எக்ஸஸாக வந்திருக்குதோ தட் இஸ் வாட்?
சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல். அப்போது ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லியிருந்தேன், சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் பை ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். இங்கே சேஞ்ச் ஆன கான்ஃபிகரேஷன் என்னது, கான்ஃபிகரேஷன் ஒன்றும் இல்லை, அதனுடைய சேஞ்ச் இன் லென்த்தோ இல்லை வால்யூமோ அதில் எது சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம அந்த கான்ஃபிகரேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் லென்த்து மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது. சரி, அந்த ஆப்ஜெக்டுடைய வால்யூம் என்னது சேமாக தான் இருக்க போகுது. கரெக்டாக அந்த ராடோடைய வால்யூம் மாற போகிறதுல எக்ஸ்பேண்ட் பண்ணதுனாலும் நமக்கு அதே வால்யூம் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் சேஞ்ச் ஆனது லென்த்து மட்டும்தான். ஸோ டெல் எல் பை எல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறது ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் தான் என்னது, டென்சைல் ஸ்ட்ரெயின். அப்போது ஃபோர்ஸு கொடுத்து கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து ஒரிஜினல் லென்த்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் லென்த்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கு பேர் என்னது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய ஒரிஜினல் லென்த்துலேருந்து என்ன ஆகுது, சம் நியூ லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம், அடிஷ்னலாக சம் லென்த் வருதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட், எஸ் கரெக்ட் கரெக்ட். நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரெண்டும் சேம் தான். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க வால்யூம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த வால்யூம் ஸ்ட்ரெஸ்ன்றது இப்போ நான் சொன்ன இல்லையா அதே கேஸ் தான். லென்த்துக்கு பதிலாக வால்யூமை நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் சைடில் ஃபோர்ஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறீங்க. லைக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பாஞ்ச் நான் சொன்னது. ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறீங்க, எல்லா பக்கமும் என்ன பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிட்டு குட்டியாக ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும், நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து. ஸோ அப்போ வால்யூம் இப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடுது. அப்போது ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ்னால என்ன நடக்குது, அதனுடைய சைஸ் கம்ப்ளீட் அந்த ஷேப்பே மாறுது. போன கேஸில் ஷேப் மாறல, லென்த்து மாறுச்சு. இந்த கேஸில் என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக அந்த ஷேப் மாறுது. ஸோ அதனுடைய வால்யூமில் சேஞ்சஸ் வருது கம்ப்ளீட்டாக அப்படின்னா அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, அதனுடைய வால்யூமில் சேஞ்சஸ் ஆகுது. அந்த சுச்சுவேஷன் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல போகிறோம், வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதுக்கு பதிலாக வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரெயின் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது. ஒரிஜினல் வால்யூம் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, தட் இஸ் வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்ல போகிறோம். கிளியர்? ஸோ when a body is subjected to increase in pressure, when the body is compressed, கரெக்டா? ஸோ இது ஒன் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்படியே எல்லா பக்கம் கொடுத்து என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணிடுறோம் இந்த கேஸில். thus the volume of the body changes. Stress produced in the body due to change in volume is called volume stress. ஸோ வால்யூம் ஸ்ட்ரெயின்னா சிம்பிளாக நம்ம இங்கே எப்படி எழுதணும், நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதணும்னா dV ஆல்சோ கரெக்ட். டிஃப்ரென்ஷியேஷன் அது எழுதுவாங்க. வால்யூம் ஸ்ட்ரெயின் வி கேன் ரைட் நம்மளோட கன்வீனியன்ட் ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் மீன்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம், ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ பை சேஞ்ச் இன் நாட் சேஞ்ச் ஒரிஜினல் வால்யூம், தட் இஸ் த கான்ஃபிகரேஷன். ஒரிஜினல் வால்யூம் ஈக்குவல் டு டெல்டா வி பை வி. ஒரிஜினலாக அந்த வால்யூம் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் அந்த ஃபோர்ஸ்னால வால்யூம் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குது, அந்த ரேஷியோ எடுத்தால் அது என்னது, வால்யூம் ஸ்ட்ரெயின். அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் வால்யூம் ஸ்ட்ரெஸ். சொல்கிறது புரியுதா? ஸ்ட்ரெஸ் இஸ் பேசிக்கலி ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே இந்த ஃபோர்ஸ்னால என்ன மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நேம் மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ எல்லா ஸ்ட்ரெஸ்லையுமே என்ன ஆகுது, சேஞ்சஸ் இருக்குது. என்ன மாதிரி சேஞ்சஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த கேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நம்ம ஆக்சுவலாக ஃபோர்ஸ் கொடுப்போம். ஃபோர்ஸ் வந்து அந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அலாங் த டைரெக்ஷனில், அதாவது அதனுடைய ஹரிசாண்டல் டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பாட்டம் எங்கேயுமே சேஞ்ச் ஆகிருக்காது. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே எப்படி இருந்துச்சோ டயக்ராம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சேஞ்ச் ஆகிருக்காது. இங்கே டயக்ராம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இங்கே. ஓகே, இந்த டிஸ்டன்ஸு இங்கே என்ன இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்காது. நம்ம இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால லைட்டாக டாப் போர்ஷன் மட்டும் என்ன ஆயிருக்கும், வளைஞ்சு கொஞ்சம் பெண்டாக ஆகிட்டு கொஞ்சம் இப்படி மூவ் ஆகிருக்கும். இது நமக்கு லைக் இந்த மாதிரி ஷேப் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய, ஞாபகம் இருக்கா? ஸோ இது டே டு டே நம்ம சில இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இது. ஸோ நம்ம ஃபோர்ஸு டாப்பில் கொடுக்கும்போது லைட்டாக என்ன ஆகுது, இது லைட்டாக பெண்ட் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வருது. இந்த பாட்டம்லேருந்து சேஞ்ச் ஆகிருக்காது.
ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்சாக இருக்காது. இப்போ எது சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன். இதுக்கு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஈஸியாக இப்போ எவ்வளோ சேஞ்சஸ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சி ஹியர். இப்போ நீங்கள் இதுக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன் அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக அது இங்கே தானே இருந்தது. கரெக்ட், ஒரிஜினலாக இங்கே இருந்தது. இவ்வளோ தூரம் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இவ்வளோ டிவேட் ஆகிருக்குது. சி ஹியர். இதுதான் ஆக்சுவலாக இப்படி இருந்தது. இது இந்த வெர்டிக்கல் லைன் அப்படியே நாங்கள் போட்டிருக்கேன். நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால என்ன ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் வந்து லைட்டாக இன்க்ளைண்டாக ஷிஃப்ட் ஆகிருக்குது. லைக் அந்த ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆகிருக்குது. கரெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டில் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, லைக் ஒரு ஸ்மால் எக்ஸ், இந்த சேஞ்ச் எவ்வளோ தூரம் நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய ஹைட் என்னது, ஹெச். இந்த ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த ஹைட்டு ஹெச், இது நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது. இது கூட கனெக்ட் பண்ணுறதா என்னது, ஷியரிங் ஸ்ட்ரெயின் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அடுத்தது. ஓகேவா? ஸோ வென் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு டெக்னிக்கல் வேர்டு என்னது, டேஞ்சென்ஷியல்னா அந்த டச் பண்ணிட்டு போகிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், பெர்பெண்டிகுலர் கிடையாது. Tangential force is applied to one face of the body with the other face fixed. Then the shape changes and the stress is produced in the body. So in the force தான் என்னது, tangential force. கொடுத்து நம்ம ஒன் ஆஃப் த ஃபேஸில் கொடுத்து என்ன பண்ணுறோம், அதனுடைய அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பில் சேஞ்சஸை கொண்டு வரோம். கிளியர்? ரைட். ஸோ இதை தான் ஆக்சுவலாக நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஷேரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த கேஸில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா x/hன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நான் இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு. அதை ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா, நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ டிஸ்டன்ஸு சேஞ்ச் ஆகிருக்குது, அப்புறம் பை ஹெச், இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா ஷேரிங் ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். ஓகே, x/h. அதர்வைஸ் எஸ், தட் ஆல்சோ கரெக்ட். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, டெல்டா x/Δl. ஸோ இது நீங்கள் டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் டெல்டா எக்ஸ். இந்த ஒரிஜினல் இந்த ஹைட் அண்ட் லென்த் எல்லுன்னு எடுத்திங்கன்னா தட் ஆல்சோ கரெக்ட். அது நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் தான். ஃபைனல் மீனிங் இஸ், சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, அப்புறம் என்னுடைய லென்த் ஹைட், லைக் இது வெர்டிகலாக இருக்குன்னா ஹைட்டு சொல்லியிருக்கிறேன். புரியுதா? we have to use length also. So we can use like this. Otherwise if you consider this is like இதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, சப்போஸ் சில டெக்ஸ்ட் புக்கில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெல்டா எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸு நம்ம கொடுக்குற ரெப்ரசன்டேஷன் தான் அது. அதர்வைஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ் இஸ் எல் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம என்ன ஆகிடும், எப்படி எழுதிக்கலாம், டெல்டா x/L ன்னு எழுதிக்கலாம். சேம் மீனிங் ஒன்லி. சரியா? ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஃபைனலி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். எக்ஸ், ஒய், ஜெட் எல்லாமே வேரியபிள்ஸ். நம்ம கொடுக்குறதா அது நேம். ஹைட்டு ஹெச்னு கொடுக்கலாம். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் ஒய் ஆக்சிஸ் ஒய்ன்னு கொடுக்கலாம் அது ஹைட்டை, இல்லை லென்த்துன்னு சொல்லிட்டு அதுவும் டிஸ்டன்ஸ் தானே, இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த லென்த். ஸோ எல்லுன்னு கொடுக்கலாம். தட் இஸ் அவர் கன்வீனியன்ட். அது நம்ம என்ன கொடுக்குறது பிரச்சனை கிடையாது. இதோட மீனிங் என்ன, நான் ஃபோர்ஸ் டேஞ்சென்ஷியலாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இதனுடைய பாட்டம் லென்த் ஃபிக்ஸ்டாக இருக்குது. நான் டேஞ்சென்ஷியலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இதனுடைய இந்த ஆக்சுவல் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது, சம் வாட் அது இன்க்ளைண்டாக ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுதோ அந்த ஷிஃப்ட்டுக்கு சம் டிஸ்டன்ஸ் அது. அந்த டிஸ்டன்ஸுக்கு யூ ஹேவ் டு கிவ் எக்ஸ், எப்படி கொடுக்கலாம், எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், ஒய்ன்னு கொடுக்கலாம், ஜெட்டுன்னு கொடுக்கலாம், டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஸ்மால் சேஞ்ச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக இது எவ்வளோ ஹைட் இருந்தது, அது ஹைட்டுன்னு சொல்லலாம், லென்த்துன்னு சொல்லலாம், வாட் எவர் த டேர்ம் வி கேன் யூஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து ஒய்ன்னு போட்டு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக மீனிங் புரிஞ்சுட்டு இந்த ரேஷியோ எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸு பை இந்த டிஸ்டன்ஸ், இவ்வளோதான் கரெக்டாக சொல்லணும். இல்லை இதுக்கு நீங்கள் ஏபி, இதுக்கு பிசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏபி பை பிசின்னு எடுத்தாலும் கரெக்டு. ஓகே, தட் இஸ் மேக்ஸ். கிளியர்? ரைட். ஸோ அதனால் அது அதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்தாங்கன்னா அதுதான் வரணும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மீனிங் தான் நமக்கு தெரியணும். சரியா? அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கக்கூடாது நீங்கள், அதுக்கு தான். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஷேரிங் ஸ்ட்ரெயினாக அதுதான் நான் முடிச்சுட்டேன் இல்லையா, ஷேரிங் ஸ்ட்ரெயின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. ரைட். எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்ன்றது முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டு யூஸ் பண்ணாலே அங்கே என்ன ஃபோர்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம், கண்டிப்பாக டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் தான் இருக்குது. அதாவது அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப என்ன ஆகிடும், ரீகெயின் ஆகிடும், ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம்.
ரீகெயின் ஆகலைன்னா we cannot யூஸ் த வேர்டு ஸ்ட்ரெஸ். நம்ம கொடுத்தது ஸ்ட்ரெஸ் ஆகாது, ப்ரெஷராக மாறிடும். ஏன்னா திரும்ப ரீகெயின் ஆகலை, ஒன் சைடில் மட்டும் ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஆப்ஜெக்டோடைய லிமிட்டை கிராஸ் பண்ணி உடையிற அளவுக்கு கொண்டு போட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது தான் டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். ஸோ எந்த ஃபோர்ஸ் வரைக்கும் அதால் மேக்ஸிமம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வித்ஸ்டாண்ட்னா சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு 50 நியூட்டன் வரைக்கும் நான் மேக்ஸிமம் கொடுக்கலாம். 50 நியூட்டனுக்கு மேலே போனால் அது என்ன ஆகிடும், அதனுடைய எலாஸ்டிக் லிமிட் லாஸ்ட் ஆகிடும்னா நான் 10 நியூட்டன் கொடுத்தாலும் அது ரீகெயின் ஆகிடும். நான் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா அது ரீகெயின் ஆகிடும். 20 நியூட்டன் கொடுக்கும்போது ரீகெயின் ஆகிடும். 40 நியூட்டன் மேக்ஸிமம் 50 நியூட்டன் கொடுக்கும்போது போயிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ண ஒரிஜினல் செட்டுக்கு வந்துடும். நான் 51 நியூட்டன் கொடுத்தேன்னா திரும்ப என்ன ஆகாது, ரீகெயின் ஆகாது. பிகாஸ் கிராஸ் த எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் த மெட்டீரியல். அப்போ ரீகெயின் நடக்காது. அப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ ரீகெயின். ஓகே, ஸோ எலாஸ்டிக் லிமிட்ன்றது இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இது வரைக்கும் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறேன், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். டோன்ட் திங்க் ஒன்லி த ஃபோர்ஸ். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா அந்த ஃபோர்ஸ் வரைக்கும் திரும்ப அது ரீகெயின் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டா ரீகெயின் ஆகும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸோடைய மீனிங். அது வரைக்கும் ரீகெயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் ரீகெயின் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸு கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃப்ரம் விச் அன் எலாஸ்டிக் பாடி வில் ரெக்கவர் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் ஸ்டேட்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் எது வரைக்கும் தாங்குமோ அந்த மெட்டீரியல், அதுதான் என்னது, மேக்ஸிமம் எலாஸ்டிக் லிமிட். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அலோவ் பண்ணக்கூடிய அந்த லிமிட் தான் எலாஸ்டிக் லிமிட். இட் டிஃபர்ஸ் வைட்லி ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் சேம் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் லிமிட் இஸ் சேம் ஃபார் ஆல் மெட்டீரியல்னு கேட்டால் நோ. நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் சொல்லிட்டேன், கிளாஸுக்கு வேறு மாதிரி இருக்கும். கிளாஸுக்கு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உடஞ்சி போயிடும். ஆனால் ஸ்டீலும் அயனும் எடுத்திங்கன்னா ரொம்ப அதிக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குற வரைக்கும் தாங்கும், ஸ்டில் ரீகெயின் ஆகிடும். புரியுதா? ஸோ நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். பட் எவ்ரி மெட்டீரியல்ஸ் ஹேவிங் எலாஸ்டிக் லிமிட். காட் இட்? எல்லா மெட்டீரியலுக்குமே எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. எல்லாத்துக்குமே என்னது, எலாஸ்டிசிட்டியும் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிரேக் ஆகக்கூடிய அந்த எலாஸ்டிக் லிமிட்டையும் கால்குலேட் பண்ண முடியும். இட் இஸ் எ வெரி ஹை ஃபார் சப்ஸ்டன்ஸ் லைக் ஸ்டீல் அண்ட் லோ சப்ஸ்டன்ஸ் லைக் லெட். ஸோ ஸ்டீலுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் அது தாங்கும் அந்த லோடை. ஸோ அதனால தான் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, லிமிட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, இதுதான் நம்ம ஹூக்ஸ் லா கூட கனெக்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் லிமிட் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்? இஃப் a tensile force is applied to a uniform bar of mild steel is gradually increased and the corresponding extension of bar is measured, then provided applied force is not too large, a graph depicting this result is likely shown in the figure. So இதுதான் ஆக்சுவலாக extension is directly proportional to applied force. Extension is directly proportional to applied force. என்ன அர்த்தம்? இந்த இப்போ ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க, சிம்பிளாக ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு அதில் நம்ம ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக? அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எங்கே வந்துடும்? ஒரிஜினல் அந்த ரப்பர் பேண்ட் எப்படி இருந்தோ அந்த இடத்துக்கு வந்துடும். சரியா? ஸோ இந்த ஹூக்ஸ் லாவுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஹூக்ஸ் லா நமக்கு என்ன கன்க்ளூஷன் மீன்ஸ் என்ன கிளாரிட்டி கொடுக்குது அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகே, இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, எலாஸ்டிக் லிமிட் இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும். ஏன் எலாஸ்டிக் லிமிட் இருக்கிற வரைக்கும் நடக்கும்? ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா எலாஸ்டிக் லிமிட் இருக்கணும். நான் முதல்ல அந்த பாயிண்ட்டை மறுபடியும் திரும்ப அதை வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன் அதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு பாயிண்ட் கிளியராக புரிஞ்சுட்டா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குதுனாலே அங்கே எலாஸ்டிக் லிமிட் இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ, லென்த்து இல்லை வால்யூம் சேஞ்ச் ஆகுதோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சேஞ்சஸ் எந்த அளவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி இந்த கேஸுக்கு நம்ம ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எலாஸ்டிக் லிமிட்டை கிராஷ் பண்ணிட்டா ஸ்ட்ரெஸ் இருக்காது. சம் கேசஸில் எது இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும். நான் சொல்ல நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கிங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறீங்க, ரப்பர் பேண்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட் இருக்கும், விட்டிங்கன்னா ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். இன்னும் நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது, அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிருக்கும். ஆனால் ஸ்டில் என்ன ஆயிருக்கும்,
லென்த் எக்ஸஸாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் இருந்திருக்காது. ஸோ எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா எது இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. பட் சம் கேசஸில் ஸ்ட்ரெயின் இருக்கும். எலாஸ்டிக் லிமிட்டை லாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சம் கேசஸில் ஸ்ட்ரெயின் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் எலாஸ்டிக் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா இருக்காது. ஹூக்ஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா யூ கேன் அப்ளை ஒன்லி வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிக் லிமிட்டுக்கு இருக்கிற வரைக்கும் தான் ஹூக்ஸ்லாம் வில் ஒபே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் எப்போது இங்கே ஹூக்ஸில் அப்ளை பண்ணும்போது. தட் இஸ் லீனியர் கிராஃப். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் அந்த ரிலேஷன் இருக்கும், லீனியர்லி சேஞ்சஸாக இருக்கும். கிளியரா? ரைட். எஸ், கரெக்ட். ஸோ இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நாங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த கேஸுக்கான ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்ட்டு ஸ்ட்ரெயின். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே ஈன்றது என்னது, ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த டேர்மோட மீனிங் என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஹூக்ஸ் லா. ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்னது, இங்கே ஸ்ட்ரெயின் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்ளைடு ஃபோர்ஸ்ன்றது கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். தட் இஸ் ஸ்ட்ரெஸ். இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால தான் இங்கே என்னது லீனியர் கிராஃப். ஸோ இங்கே லீனியர் கிராஃப்ன்றது எக்ஸ்டென்ஷன். இந்த கிராஃப் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல, தட் இஸ் ஸ்ட்ரெயின். இந்த ஆக்சிஸில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ் தட் இஸ் நத்திங் பட் ஹியர் இட் இஸ் வாட், ஸ்ட்ரெயின். ஃபோர்ஸ்ன்றது இந்த இடத்துல எதை கால்குலேட் பண்ண போகிறோம், இது கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஹூக்ஸ் லா கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ லிமிட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கிராஃப் எடுத்திங்கன்னா எது வரைக்கும் லீனியராக வருதோ, லீனியர்னா என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எனி ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் அதோட கிராஃப் என்னவாக தான் இருக்கும், லீனியராக தான் இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா த கிராஃப் இஸ் வாட், லீனியர், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ எது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னா ஹூக்ஸ் லா ஒபே பண்ணுற வரைக்கும். ஹூக்ஸ் லா எது வரைக்கும் ஒபே பண்ணும், எலாஸ்டிக் லிமிட் இருக்கிற வரைக்கும் ஒபே பண்ணும். ஸோ இது வரைக்கும் அது என்ன பண்ணும், எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். தட் இஸ் எலாஸ்டிக் லிமிட். இதான் என்னது, எலாஸ்டிக் லிமிட் பாயிண்ட். ஏன் அது வரைக்கும் நான் எலாஸ்டிக் லிமிட் போட்டிருக்கேன், பிகாஸ் இது வரைக்கும் தான் கிராஃப் எப்படி போகுது, ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. இந்த வரைக்கும் தான் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. ஸோ இந்த கிராஃப் என்னது, ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால ஹூக்ஸ் அங்கே ஒபே ஆகுது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப் டு எலாஸ்டிக் லிமிட். ஒரு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, இது அப் டு ப்ராப்பராக ஒபே ஆகுறது. இங்கே ஸ்லைட்டு சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே சம் கான்ஸ்டன்ட், அதாவது சில மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வேரி ஆகும். அந்த பிரேக்கிங்ன்றது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரேக்கிங்கிறது ஒன்று அது பிரிட்டிலாக இருக்கலாம், உடஞ்சி போகிற ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை அறுத்துக்கிற ஆப்ஜெக்டாக இருக்கலாம், கட் ஆகலாம். ஓகே, சம்டைம்ஸு லாட் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி நேச்சர் அதுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் அடிஷ்னலாக எக்ஸ்பேண்ட் ஆகும், லைக் டக்டைல் டைப் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைனலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கிறது. ஸோ எது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வருதோ அது வரைக்கும் ஹூக்ஸ்லாம் ஒபே ஆகும், அது வரைக்கும் ப்ராப்பர் எலாஸ்டிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த லீனியர் லைனை கிராஸ் பண்ணுதுன்னா எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. இங்கே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகலை. அதாவது இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ்னால் எலாஸ்டிசிட்டி லிமிட் இன்னும் இருக்குது, அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி திரும்ப அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். பட் எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, சம் அமௌண்ட் ஆஃப் என்ன ஆகுது, எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே என்ன கிடையாது, எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் இருக்குது. பட் ஸ்டில் சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அங்கே இருக்குது, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா, அதையும் தாண்டிட்டிங்கன்னா தான் திரும்ப ரிட்டர்ன் வராது. ஓகே, ஸோ another point of meaning. So as mentioned, limits of proportionality just beyond this point, the material can behave in non-linear elastic manner until elastic limit is reached. If the applied force is large, it is found that the material becomes plastic. Applied force ரொம்ப large ஆச்சுன்னா எலாஸ்டிக் நேச்சர்லேருந்து என்னவா நேச்சராக மாறிடும், பிளாஸ்டிக் நேச்சராக மாறிடும். no longer returns to original length. ஸோ ஒரிஜினல் லென்த்துக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதில் குறைஞ்சிரும் when the force is removed. So in short, the value of force up to within which the deformation entirely disappears and removal of force is called limit of elasticity. எப்போ டிஃபர்மேஷன் நடக்கலையோ, அதாவது ஆப்ஜெக்ட் எப்போ அந்த டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலையோ, ரீகெயின் ஆகலைன்னா எலாஸ்டிசிட்டி அங்கே லாஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ இது இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும், அதே டயக்ராம் தான். ஸோ எக்ஸ்டென்ஷனையும் ஃபோர்ஸையும் கனெக்ட் பண்ணும், தட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ். அதே கிராஃப் தான் அங்கே இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் தான் அங்கே என்னது ரியாக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ்னால எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த சேஞ்சஸ். அது எக்ஸாம்பிள் வந்து என்னது டென்சைல் கேஸை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி வரணும் அந்த ப்ரீவியஸ் கிராஃப். ஸோ இதான் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த கேஸில் இதில் ஒரிஜினல் ஷேப்லேருந்து மாறுதில்லை, அதே தான். இந்த பாயிண்ட் பி வந்து எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிற வரைக்கும், ஏன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக லீனியர், அப்புறம் இது வரைக்கும் ஸ்டில் எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கேஸ் வரைக்கும் ஹூக்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ஒபே, எக்ஸாக்டாக லீனியர் லைனாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்பராக ஹூக்ஸ்லாம் ஒபே ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கப்புறம் வரும்போது இந்த ஈல்டு பாயிண்ட் வரும்போதும் ஸ்டில் எலாஸ்டிக் லிமிட் இருக்குது, பட் இட் இஸ் நாட் ஏ லீனியர் லைன். அந்த இடத்துல என்ன கிடையாது, ஹூக்ஸ்லாம் ஒபே ஆகலை, லீனியர் லைன் கிடைக்கல, ஸ்டில் சம் அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பட் என்ன கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தால் இருக்காது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால தான் என்ன கிடையாது, அது ப்ராப்பர் லீனியர் கிடையாது அது. சரியா? அதுக்கப்புறம் அப்படியே போக போக உங்களுக்கு என்ன ஆகிடும், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகிடும், அது ஃப்ராக்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய நேச்சரை பொறுத்து இது பிளாஸ்டிக் பிஹேவியர், மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். பிளாஸ்டிக் பிஹேவியர்னா என்ன அர்த்தம், ஸ்டில் அதோடைய லென்த்து சேஞ்ச் ஆகிட்டே போகலாம், ஆனால் எது சேஞ்ச் ஆகாது மீன்ஸ் எது கிடைக்காது, ஸ்ட்ரெஸ்ஸுனால ரீகெயின் ஆகாது. அடிஷனலாக நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் மீன்ஸ் ஒரு லென்த் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போக முடியும். சொல்கிறது புரியுதா? அதான் என்னது பிளாஸ்டிக் பிஹேவியர். ஸோ அந்த கேஸ் தான் இங்கே டீட்டெயிலாக நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் நாங்கள் என்னென்னு சொல்லிட்டு நான் எலாஸ்டிக் லிமிட்டில் என்ன சொல்லியிருக்கு, it is the point graph up to which the material returns to original position when the load acting on it completely removed. Beyond this limit, the material does not return its original position and plastic deformation starts appear in it. இது elastic limitல. ஓகே, proportional limit என்ன சொல்லியிருந்தோம், stress strain curve. proportional limitன்ற வேர்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, stress strain curve that obeys Hooke's law. அதான் actual meaning. stress strain obeys Hooke's law என்ன அர்த்தம், stress directly proportional to strain இருக்கும். அதனுடைய கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு லீனியராக இருக்கும். லீனியராக இருந்துச்சுன்னா தட் இஸ் அப் டு இந்த லிமிட் வரைக்கும் என்ன இருக்குது, Hooke's law ஒபே ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இது பேசிக்காக அது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கிராஃப், அதோட மீனிங். அந்த லிமிட் வரைக்கும் நமக்கு Hooke's law ஒபே ஆகும். ஸோ எலாஸ்டிக் லிமிட்ன்றது ஸ்டில் சம் எலாஸ்டிக் நேச்சர் இருக்குது, பட் அங்கே Hooke's law ஒபே ஆகலை. அதுக்கு மேலே போச்சுன்னா பிளாஸ்டிசிட்டி நேச்சருக்கு போயிடும். அதுக்கப்புறம் yield பாயிண்ட்ன்றது இஸ் டிஃபைன் த பாயிண்ட் விச் மெட்டீரியல் ஸ்டார்ட்ஸ் டிஃபார்ம் பிளாஸ்டிக்கலி ஆஃப்டர் yield பாயிண்ட் த பாஸ்ட் பர்மனெண்ட் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். yield பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டுனா கம்ப்ளீட்டாக எலாஸ்டிசிட்டி ஜீரோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா அதில் ஏதாவது அந்த பிளாஸ்டிசிட்டி கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகலாம், அதாவது பிரேக் ஆகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் முன்னாடி பார்த்தது. ஃபைனலாக இந்த ஃப்ராக்சர் பாயிண்ட்ன்றது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் விச் ஃபெயிலியர் ஆஃப் த மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ். ரைட். ஸோ இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஸோ அதை தான் இங்கே நம்ம Hooke's law, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதர்வைஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுடைய எஸ்ஐ யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஏன் இங்கே பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த ரிலேஷனில் நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணிங்கனாலே தெரியும். நம்ம இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெயின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதிலிருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா, இதிலிருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணிங்கன்னா E ஈக்குவல் டு, அதாவது மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கிடைக்கும். இந்த மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தான் நம்ம ஒரு கேஸுக்கு எடுக்கும்போது அடுத்து நம்ம யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பல்க் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பார்ப்போம். இது ஜென்ரல் ஃபார்முலா. அது பர்டிகுலராக என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு எடுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடலுக்கு நேம் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா, ஸ்ட்ரெயினுக்கு ஆல்ரெடி என்ன இல்லைன்னு பார்த்துட்டோம், ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். ஏன்னா ஸ்ட்ரெயின்ன்றது ரேஷியோ, அதுக்கு யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே எஸ்ஐ யூனிட் தான் எதுக்கும் கிடைக்கும்,
மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் கிடைக்கும். அது யங்ஸ் மாடுலஸாக இருந்தாலும் சரி, பல்க் மாடுலஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே சேம் யூனிட். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இதுக்கெல்லாம் சேம் எஸ்ஐ யூனிட் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோடைய டைமென்ஷன் ஃபார்முலா, இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்றது எதுக்கு எல்லாத்துக்குமே கனெக்டட். யங்ஸ் மாடுலஸ், அப்புறம் பல்க் மாடுலஸ், ஆல் மாடுலஸ், இது எல்லாமே என்னது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கிட்ட வருது. காமன் டேர்ம், இது ஸ்பெசிஃபிக் டேர்ம், பட் ஸ்டில் இட் இஸ் எ சேம் யூனிட். இதனுடைய டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸோடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவல், அண்ட் ஆல்சோ த டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷருக்கும் அதே டைமென்ஷன் தான் கிடைக்கும். ப்ரெஷர் ஆல்சோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ திஸ் ஆல் ஆர் சேம் டைமென்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது சேம் டைமென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் சேம் டைமென்ஷனுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபோர்ஸ் பை ஏரியா, ப்ரெஷரும் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதனால் ரெண்டும் ஒரே டைமென்ஷன்ஸ் வைஸ் ரெண்டு சேம், மீனிங் வைஸ் ரெண்டு வேறு வேறு இருந்தாலும் டைமென்ஷன் வைஸ் ரெண்டுமே சேம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் சேம் டைமென்ஷன் வரும். அதுக்கு ரீசன் எலாஸ்டிசிட்டின்றது ரேஷியோ ஆஃப் இந்த இது இ ஈக்குவல் டு சொன்னேன் இல்லையா, எலாஸ்டிசிட்டி இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். கரெக்ட், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும்போது ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின் வந்து ரேஷியோ, அது யூனிட் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன யூனிட் வருதோ அதான் என்ன யூனிட்டாக இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோடைய யூனிட்டாக இருக்கும். தட் இஸ் அ ரீசன். புரிஞ்சுதா? Clear? Right. Next, so இதை நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கிட்டு தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்க்குறோம் யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது என்னென்னா, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலா தான். ஜென்ரலாக எலாஸ்டிசிட்டினா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது ஈக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும்? ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின், அதுதான் ஆக்சுவலாக யங்ஸ் மாடுலஸ்ன்றது. யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது என்ன மீனிங்? ஜென்ரலாக ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும்? E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்கே யங்ஸ் மாடுலஸ்னு வரும்போது ஒய்ன்னு போடுறோம். ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம், ஷேரிங் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தோம். அப்போ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு நேம் கொடுக்குறோம். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். பேசிக் மீனிங் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ யங்ஸ் மாடுலஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் வந்து ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும். இங்கே என்ன வரும்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். இதுதான் ஆக்சுவலாக என்னது? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு பதிலாக ஈக்கு பதிலாக இங்கே ஒய்ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இங்கே நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இங்கே என்ன எழுதுவோம் அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றதுங்க என்னது? ஸ்ட்ரெஸ்ஸோட மீனிங் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. டென்சைல் ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம்? டென்சைல் ஸ்ட்ரெயின் கேஸில் என்ன நடக்கும்? ஒரிஜினல் லென்த்திலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது, எலாங்கேட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து தான் என்னது? டென்சைல் ஸ்ட்ரெயின். டென்சைல் ஸ்ட்ரெயின் சொன்னாலே லென்த்து அங்கே சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? டெல்டா எல் பை எல் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம்? எஃப் பை ஏ இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் எழுதுங்க, எல் பை டெல்டா எல். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கிடைக்கும்? எஃப் இன்ட்டு எல் பை ஏ இன்ட்டு டெல்டா எல்னு கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொண்டு வர்றது. இது ஆக்சுவல் டெஃபினேஷன். டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின் அதை கால்குலேட் பண்ணுறது தான் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அதனால் நீங்கள் அதை பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிளியர்? ரைட். ஸோ அதான் யூனிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்குவாங்க.
இதில் ஒன்லி சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் லென்த். லிக்விடுக்கோ கேஸுக்கோ என்ன கிடையாது, லிக்விடுக்கோ கேஸுக்கோ டெஃபினைட் லென்த்து கிடையாது. ஏன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை டென்சைல் ஸ்ட்ரெயின் இந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கனாலே அங்கே எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம், லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். லென்த்து சேஞ்ச் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் அந்த ஃபோர்ஸ் பை ஏரியாவை. அதனால் சேஞ்ச் ஆகக்கூடியது லென்த்து மட்டும்தான். ஆனால் ஒரிஜினலாக கேஸுக்கோ இல்லை லிக்விடுக்கோ எடுத்திங்கன்னா அதுக்கு என்ன கிடையாது, லென்த்து கிடையாது. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இல்லை யங்ஸ் மாடுலஸ் கான்செப்ட் எதுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுவோம்னா சாலிடுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். எதுக்கு அப்ளை பண்ண முடியாது, கேஸுக்கோ இல்லை லிக்விடுக்கோ அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் அதுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன கிடையாது, லென்த்து கிடையாது. லென்த்து ஒரிஜினலாக இருந்தால் தான் அதில் சேஞ்ச் இன் லென்த்து நான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அங்கே லென்த்து கிடையாது. அதனால் ஒன்லி சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் லென்த். அதனால் யங்ஸ் மாடுலஸ் எதுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும், இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன்லி சாலிட், சாலிடுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே லைக் அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்லோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லேயே வரும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் லிக்விடுக்கோ இல்லை கேஸுக்கோ அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இல்லை யங்ஸ் மாடுலஸ் இஸ் பாசிபிள் டு ஃபைண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது சாலிட் லிக்விட் கேஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் ராங். அதே மாதிரி கொஸ்டினில் யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்படியெல்லாம் கொடுக்கலாம், யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வாய் குளருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி மைண்டில் டக்குன்னு வெலாசிட்டி ஞாபகம் வந்தது. இந்த சாப்டர் திரும்ப நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறதுனால வெலாசிட்டி எலாஸ்டிசிட்டி அந்த ரைமிங்கில் வர்றதுனால டக்குன்னு வாயில் வெலாசிட்டின்னு வந்துச்சு. சரியா? ஓகே, எனிவே யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி எதுக்கு மட்டும்தான் ஆகணும், சாலிட் அப்படின்னு கொஷனில் கொடுத்தாங்கன்னா கரெக்டு. ஓகே, அந்த மாதிரி கொஷனில் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஆல்வேஸ் இல்லை ஒன்லி இல்லை இந்த ஆல் மேட்டருக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேஸை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும், அதில் எது பாசிபிள் இல்லை அப்படின்றத. சரியா? கிளியர்? ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த யங்ஸ் மாடல்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நெக்ஸ்ட்டு பல்க் மாடல்ஸ். ஸோ பல்க் மாடல்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஸோ ஸ்டில் மாடுலஸ்னால் என்ன அர்த்தம், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா என்ன அர்த்தம், ஈஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இதுதான் பேசிக் ஃபார்முலா. என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை கம்பேர் பண்ணுறோம் அது ஒரே மாதிரி தான் கம்பேர் பண்ணுவோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுது, வால்யூமில் சேஞ்சஸ் வருது அப்படின்னா அப்போ வால்யூம் ஸ்ட்ரெயினை கால்குலேட் பண்ணுறோம். அந்த கம்பேரிசன் எடுக்கும்போது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி நம்ம என்ன சொல்ல போகிறோம், பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. கிளியரா? புரிஞ்சுதா? தெளிவா? ஸோ பல்க் மாடுலஸ் இங்கே we have to use K, sometimes we have to use B. ஓகேவா? ஸோ அதனால் பல்க் மாடுலஸ் we have to use either K, sometimes we have to use B also. சரியா? B or K நாமளாக யூஸ் பண்ணிக்கிறதா அது. ஈக்குவல் டு என்ன எழுதணும், வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். வால்யூம் ஸ்ட்ரெயின். ஸோ வால்யூம் ஸ்ட்ரெஸ்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்னாலே அதான் அங்கே பண்ணுறோம், அந்த ஸ்ட்ரெஸ்னால எது சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே டெல்டா வி பை வி. அப்போ ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், எஃப் பை ஏ இன்ட்டு வி பை டெல்டா வி. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வால்யூம் வி பை ஏரியா இன்ட்டு டெல்டா வி. தட் இஸ் வாட், பல்க் மாடுலஸ். தட் இஸ் பல்க் மாடுலஸ் பி. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பாருங்கள், சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் ஆல் ஹேவ் பல்க் மாடுலஸ். இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். பல்க் மாடுலஸ் நேச்சரை நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வால்யூம் சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் என்னாகும், அந்த பல்க் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி உள்ளே கொண்டு வர முடியும். இப்போ லைக் சிம்பிளான சொன்னாலே பலூனில் வந்து லைக் நீங்கள் ஏர் ஃபில் பண்ணியிருக்கீங்க, சம் கேப் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலைன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அந்த பலூனுடைய வால்யூம் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்டு தானே? நமக்கு டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அதில் கேஸில் நம்ம என்ன பண்ண முடியுது, அதோட வால்யூமில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது. லென்த்தில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. எதில், லிக்விட்லையும் கேஸ்லையும். ஏன்னா அது ரெண்டுத்துல என்ன கிடையாது, லென்த்துன்ற ப்ராப்பர்ட்டியே கிடையாது அதில். அதனால் நம்ம அதில்
சேஞ்ச் இன் லென்த்தை கொண்டு வர முடியாது. அதனால் we cannot calculate Young's modulus of elasticity calculate பண்ண முடியாது. ஆனால் இதில் வால்யூமில் நம்ம லிக்விட்லையும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், கேஸ்லையும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், அட் த சேம் டைம் சாலிட்லையும் கொண்டு வர முடியும். ஸோ பல்க் மாடுலஸ் நேச்சரை இந்த ஆல் த்ரீ மேட்டர்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Solid, liquid and gases all have bulk modulus. Reciprocal of bulk modulus is called compressibility. அதாவது 1/b. அது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா compressibility. Reciprocal of bulk modulus is called compressibility. சரியா? ஸோ இதனுடைய டைமென்ஷன் கேட்டாலும் என்ன தான் சொல்லணும், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவல். அப்போ இதுக்கும் என்ன டைமென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான். எய்தர் யங்ஸ் மாடுலஸ் ஆர் பல்க் மாடுலஸ் ஆர் ஜென்ரலி மாடுலஸ், இது எல்லாத்துக்குமே என்னது சேம் என்ன வரும், சேம் டைமென்ஷன் தான் கிடைக்கும். சொல்லுங்க. எஸ், லிக்விட்ஸ் ஒன்லி ஹேவ் பல்க் மாடுலஸ். எஸ், கரெக்ட். ரைட். ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஹெட்டிங். என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே கிளாஸ், அதாவது நீட் சிலபஸில் அது என்ன இருக்கோ அந்த ஹெட்டிங் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? கிளியர்? ரைட். ஸோ we have break. ஸோ 20 minutes break, will continue. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளூயிட்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி முடிச்சுட்டு அந்த ஹெட்டிங் ஃபுல்லாகவே சாலிட். ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? ரைட். கொஷின்ஸா ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம 3 சாப்டர்ஸோட டாபிக் ஃபுல்லாக பார்க்கறதுனால டைம் இருக்குமான்னு தெரியல. ப்ளஸ் எல்லா சாப்டரோட கொஷின்ஸை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த சாப்டரோட கொஷின்ஸ் ப்ராபப்ளி நம்ம தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 3 சாப்டர்ஸ் வர்றதுனால நமக்கு அந்த காம்பினேஷனில் இருக்கிறதுனால it's very difficult to discuss questions in a single class.
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? ரெடியா? எஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஓகே தானே? பார்த்த வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? நல்லா யாரும் காணாமல் போயிட்டீங்க? எல்லாம் சாப்பிட போயிட்டீங்களா? பிரேக் விட்டோன்னு ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளூயிட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ அதை நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சாலிட்ஸ் முடிச்சாச்சு. நம்மளோட அடுத்த ஹெட்டிங் இதில் இருக்கிறது தான். ஸோ இங்கே ஃப்ளூயிட் அப்படின்றது இங்கே எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா லிக்விட் அண்டு கேஸ். ஆக்சுவலாக இது ரெண்டு தான் என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகும். ஸோ எது ஃப்ளோ ஆகுமோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காமனாக ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். வாட்டர் ஃப்ளோ ஆகும் கரெக்டாக. ரிவரு நம்ம தண்ணி கையிலேருந்து கீழே தடிக்கின்னு வந்தால் கூட லைக் அந்த வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ இதெல்லாம் ஃப்ளோயிங் நேச்சர் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் நமக்கு தெரியும், நார்மலாக எல்லா கேஸுமே என்னது ஃப்ளோ ஆகுது, கரெக்ட். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் என்னது காமனாக அதோட மீனிங் என்ன, லிக்விட் அண்டு கேஸ். இதுதான் நம்ம காமனாக என்ன சொல்லுவோம், ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ இது நம்ம டூ கேஸாக படிக்க போகிறோம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், அதாவது ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகாமல் லைக் ஒரு பர்டிகுலர் இன்னும் ரெஸ்ட்டு ஸ்டாட்டிக்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஓகேவா. ஃப்ளோ ஆகும்போது எப்படி இருக்கும், அதாவது ஸ்டாட்டிக் ஸ்டேட்டில் இருக்குன்னா அதோடய வெலாசிட்டி ஜீரோன்னு அர்த்தம். இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலில் லிக்விட் இருக்குது, இல்லை ஒரு ஃப்ளாஸ்க்கு ஏதோ ஒன்றுத்தில் என்ன வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா லைக் அது வந்து அந்த லிக்விட் வந்து என்ன ஆகலை, ஃப்ளோ ஆகலை, கரெக்டாக. ஸோ அந்த ஸ்டேட்டில் வெலாசிட்டி என்னது ஜீரோ. அதுதான் ஆக்சுவலாக என்னது ஃப்ளூயிட் வந்து ஸ்டாட்டிக். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னால் மோஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து ஜீரோ கிடையாது. நாட் ஈக்குவல் டு ஜீரோனா வெலாசிட்டி ப்ரெசன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரெண்டு கேஸை அங்கே படிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம லிக்விட் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் எ டிஃபைன்ட் ஆஸ் நம்ம மாதிரியே பார்த்துட்டோம். டென்சிட்டினா என்னன்றதை பார்த்துருக்கோம், கரெக்டாக. ரைட். மாஸ் பை வால்யூம். கெமிஸ்ட்ரி கிளாஸ், எஸ் நாளைக்கு கிளாஸ் இருக்கும். நாளைக்கு வந்து ஷாவணி மேமோட கிளாஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் சேம் டைம் 5 o'clock இருக்கும். ஓகே ரைட். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் m/v. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தாச்சு அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லே. ஸோ இதையும் நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நான் அங்கேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு, கரெக்ட். ரைட். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற அடுத்த முக்கியமான வேர்டு இதில் என்ன அப்படின்னா ப்ரெஷர். ஸோ முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னென்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரெஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோன்னா அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் என்னது, டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப ரீகெயின் ஆகிட்டு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே ப்ரெஷர் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து ஒன் டைரெக்ஷன் தான். இங்கே ரீகெயின் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இங்கேயும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான், ஸ்ட்ரெஸ்லேயும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். பட் அதில் டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், இங்கே அதெல்லாம் கிடையாது. ஃபோர்ஸ் கொடுப்போம், இங்கே ஃபோர்ஸ். ப்ரெஷர்ன்றது என்னது, ஒன்லி ஒன் டைரெக்ஷன், அதாவது கம்ப்ரஸ் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த டைரெக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். புரியுது இல்லையா? இப்போ ஒரு சிரஞ்சு எடுக்கிறீங்கன்னா சிரஞ்சில் வந்து உங்களுக்கு இன்சைடில் ஃபுல்லாக இப்போ மெடிசன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, அப்போது என்ன ஆகுது, ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அது ஒன்லி அந்த கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் உங்களுக்கு என்ன ஆகாது, ரீகெயின் ஆகாதான், மீன்ஸ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? கிளியர்? ஸோ அது ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா நார்மல் டு த சர்ஃபேஸ் ஓவர் விச் தட் ஃபோர்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஃபோர்ஸ் பை ஏரியா யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஸோ ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கலில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். If a force F is uniformly distributed over an area, the total pressure equal to
பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், அதாவது நார்மல் ஃபோர்ஸ். ஸோ ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்பயும் எப்படி இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நார்மலாக தான் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அதனால தான் அது என்னது பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் என்னது ப்ரெஷர். ஸோ நம்ம நிறைய கேஸ் ஒன்றா பார்க்க போகிறதில்ல. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நம்ம இதில் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு சில கீவேர்ட்ஸில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்ற வேர்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லிக்விடோடைய சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து லிக்விட் இருக்குது, இல்லை ஒரு கிளாஸில் லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடைய டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கும். லிக்விடுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கும். ஸோ நம்ம அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டாப்பில் எப்படி இருக்குது, இன்சைடில் போக போக டெப்த்து அதிகமாக ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் நோ என்னது ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரெஷர் இஸ் டியூ டு எர்த் அட்மாஸ்பியர், அதான் என்னது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது சேஞ்சஸ் வித் வெதர் அண்டு எலிவேஷன், இது நமக்கு தெரியும். ஸோ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து ஜென்ரலாக என்னது கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது. நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஸோ கிரவுண்டில் இருக்கும்போது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேறு, ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேறு, அண்டு வெதருக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். கோல்டு கிளைமேட்டில் வந்து ப்ரெஷர் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் லைக் சம்மர் கிளைமேட்டில் ப்ரெஷர் ஒரு மாதிரி இருக்கும். ஈவன் நான் சொல்கிறது எர்த் அட்மாஸ்பியர்லேயே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் ஆர் அப்புறம் எலிவேஷன், ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டு சி லெவல், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது எந்த இடத்துலேருந்து எடுப்பாங்க, அட்டு சி லெவல், ரெஃபரன்ஸ் லெவல். ஃபிக்ஸடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அதுதான் என்னது ரெஃபரன்ஸ் லெவல், சி லெவல். ஓகே, வாட் இஸ் யுவர் நேம், என்ன நேம் அது, குலாபி, அது உங்கள் நேமா, ரைட். ஸோ 1 பாஸ்கல் இதை நம்ம எதுக்கு இங்கே ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா 1.013 × 10⁵ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 1 பாஸ்கல், தட் இஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது சிம்பிளாக அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணும்போது ப்ராப்ளம் நம்ம போடும்போது லைக் இதை எப்படி எடுத்துப்போம், 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஏடிஎம்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1.013 we can take what 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக, ரொம்ப ஸ்மால் 1.013ன்றது ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு வாட், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1. அப்போ 1 × 10⁵ நம்ம சிம்பிளாக என்னென்னு சொல்லலாம் 10⁵ பாஸ்கல்னு எடுத்துக்கலாம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்படி தான் எடுக்க போகிறோம். நம்ம 1.013 இது மெஷர்டு வேல்யூ, பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதனால் நமக்கு கால்குலேஷனில் பெரிய இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணாது 0.013 அப்படின்றது. சரியா? ஸோ அதனால் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் யூஸ் பண்ண போகிறது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் 10⁵ பாஸ்கல். ஓகே 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 டன். அதுக்கப்புறம் அனதர் 1 யூனிட் நம்ம யூஸ் பண்ணுவோம், பார். 1 பார் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல், அதுதான் நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லையா, தட் இஸ் த வேல்யூ. ஸோ ப்ராப்ளமுக்கு நம்ம அது கன்வீனியன்ட்டாக அடிக்கடி எடுத்துப்போம். ரைட், நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் வித் டெப்த்து. ஸோ லிக்விட் கேஸ் நம்ம எடுக்கிறோம், லிக்விடோடைய ப்ரெஷர் வந்து டெப்த்து அதிகமாக என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த ரிலேஷன் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜ் ப்ரெஷர் இருக்கு இல்லையா. ஸோ இது என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஸோ ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது கிளாஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ சப்போஸ் இதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்போ வாட்டர் இருக்குது. இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், அது என்னது P0ன்றது நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதர்வைஸ் ஏடிஎம் கூட நீங்கள் சஃபிக்ஸில் போட்டுக்கோங்க. அந்த கிளாஸில் வாட்டர் இருக்கக்கூடிய அதோட டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்ன இருக்குதோ அந்த வேல்யூ தான் அங்கே இருக்கும். பிகாஸ் அங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதுதான். கரெக்டாக? இன்சைடில் நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எடுக்கிறேன், இதை ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இது டாப் லெவல். இங்கே நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை நான்
ப்ரெஷர் அட் தட் ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன், பி ஆஃப் ஹெச். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் ஏதோ ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், அதாவது அந்த கிளாஸில் லிக்விட் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருந்து சம் டெப்த்து கொண்டு போகிறேன். சம் பர்டிகுலர் டெப்த்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன். அந்த பாயிண்ட்டில் என்ன ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ டாப் சர்ஃபேஸ்லேருந்து அந்த நான் சூஸ் பண்ண அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதான் என்னது, ஹெச். அப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில், டாப்லேருந்து இவ்வளோ ஹைட்டில் என்ன ப்ரெஷர் இருக்கும், தட் இஸ் நான் என்ன சொல்கிறத பி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ அதான் வந்து பி ஆஃப் ஹெச். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரோ ஜி ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ரெஷர் எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ரோனா சிம்பிள் ஆஃப் டென்சிட்டி நமக்கு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே இந்த கேஸில் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ரோ, ஜி வந்து கிராவிட்டி, ஹெச் வந்து என்னது ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டு எவ்வளோ தூரம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ டாப்பில் இருந்து, ஓகே, ஜென்ரலாக இட் இஸ் டெப்த், கரெக்ட் தானே, டாப்பில் கீழே போனால் டெப்த்து. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறோம், ஸோ அதனால் அதை ஹெச் நம்ம எடுத்துக்கோம், தட் இஸ் அவர் கன்வீனியன்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இவ்வளோ ஹைட் நான் கீழே கொண்டு போகிறேன் மேலேருந்து அப்படின்னா, இங்கே என்ன ப்ரெஷர் இருக்குது, இங்கே என்ன ப்ரெஷர் கொண்டதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரோ ஜி ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் வாட், this is called gauge pressure. The pressure difference, any point நீங்க எங்க வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதான் என்னது, gauge pressure. ஸோ அதை தான் நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் ரோ ஜிஹெச். ஸோ அதை எப்படி எழுதலாம் நீங்கன்னா, பி ஆஃப் ஹெச் மைனஸ் பி நாட், அதர்வைஸ் வி ஹாவ் டு யூஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். உங்களுக்கு நாட் அப்படின்றத கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம், கன்வீனியன்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய கன்வீனியன்ட் டேர்ம். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த ஹைட்டில், இந்த நான் இங்கே டாப்லேருந்து ஹைட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன ப்ரெஷர் இருக்குது, டாப்பில் என்ன ப்ரெஷர் இருக்குது, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அந்த ஆன்சர் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரோ GH. அந்த லிக்விடோட டென்சிட்டி, அது நான் வாட்டராக இருந்தால் வாட்டர், இங்கே என்ன லிக்விட்னு எடுத்துக்கலாம், நீங்கள் ஹனி எடுத்துக்கலாம், தட் ஆல்சோ லிக்விட், ஆயில் எடுத்துக்கலாம், தட் ஆல்சோ லிக்விட். ஸோ எனி லிக்விட் வி கேன் சூஸ். ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த லிக்விடுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், அதான் என்னது ரோ. ஜி வந்து கிராவிட்டி ஆஸ் யூஷுவல். ஹெச் வந்து நான் எவ்வளோ ஹைட்டில் அந்த இன்னொரு பாயிண்டோடைய ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறேன், டாப்லேருந்து பாட்டம். அந்த டாப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் இன்சைட் நான் சூஸ் பண்ண டெப்த்தில் இருக்கிற ப்ரெஷருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் தட் ஆன்சர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரோ GH. The rho GH is called what? Gauge pressure. So the difference between atmospheric pressure and the high particular height இருக்கக்கூடிய pressure அப்புறம் atmospheric pressure difference தான் என்னது, gauge pressure. சரியா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் ப்ரெஷர் அட் பாட்டமில் கால்குலேட் பண்ணணும்னா, சப்போஸ் இந்த கேஸில் வாட் இஸ் த ப்ரெஷர் அட் தட் ஹைட், பாட்டமில் அந்த ஹைட்டில் கால்குலேட் பண்ணணும்னா, ப்ரெஷர் அட் தட் ஹைட் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் கொண்டு போய் என்ன ஆகிடும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த மைனஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ரோ GH. இதான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவல் மீனிங் ஆஃப் காஜ் ப்ரெஷர். ப்ரெஷர் அட் தட் ஹைட் கால்குலேட் பண்ணணும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் அது ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த வேல்யூ, அது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ரோ GH ஹைட் சொல்லிடுவாங்க, எவ்வளோ ஹைட்டில் கேட்குறாங்களோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும், வாட் இஸ் த ப்ரெஷர் அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட முடியும். சரியா? கிளியர்? ஸோ அதை நம்ம எனி ஹைட், நீங்கள் எந்த ஹைட் சூஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சம் ஏதோ ஒரு இது ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிங்க, சம் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 3மே கிளாஸ்னு எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கக்கூடிய கிளாஸ். இப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வாட்டர் வந்து ஒரே ஹைட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இது எல்லாத்தினுடைய ஹைட் என்னது, ஈச் ஒன்னுடைய ஹைட் என்னது, சேம். எல்லாமே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, வாட்டர் சேமாக தான் இருக்குது, அந்த ஹைட் ஆஃப் த வாட்டர் லெவல். ஸோ இந்த கேஸில் நீங்கள் இந்த ப்ரெஷர் அட் திஸ் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டில் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறீங்கன்னா, பாட்டமில் சப்போஸ் நீங்கள் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணால் இதான் டோட்டல் ஹைட் இல்லையா. ஸோ எப்படி கால்குலேட் பண்ண முடியும், ப்ரெஷர் அட் தட் பாயிண்ட் P ஆஃப் H, அதர்வைஸ் P1 P2 P3, அதர்வைஸ் நம்ம கன்வீனியன்ட்டாக எப்படி சொல்லலாம், இந்த கேஸில் we can say P1 ஆஃப் H, P2 ஆஃப் H, P3 ஆஃப் H. இது எல்லாமே என்னவாக இருக்கும், சேம் ப்ரெஷராக இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் டாப்பில் வந்து
இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இங்கே P1 P2 P3. ஸோ அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரோ GH. ரோனா என்னது? டென்சிட்டி. அதுக்கப்புறம் G வந்து கிராவிட்டி, H. அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஃபார்முலாவில் எதை டிபெண்ட் பண்ணிடல? அதனுடைய வால்யூமை டிபெண்ட் பண்ணி கிடையாது. கரெக்டாக இந்த கேஸில் நம்ம அதெல்லாம் இங்கே டிபெண்ட் பண்ணி பார்க்குறது இல்லை. கரெக்ட்? புரிஞ்சுதா? எஸ், வெல்கம், வாங்க, ஹாய். ஓகே, இன்றைக்கி தான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சுதா? ஓகே, குட். எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா? கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததா? ஸோ ஃபார்முலா என்ன வரும்? ரோ GH, தட் இஸ் அ காஜ் ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேம் ப்ரெஷர் தான் அந்த பாட்டமில் கிடைக்கும், சேம் ஹைட்டில். ஸோ அதனுடைய ஷேப்பெல்லாம் அது டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ஹைட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் ஹைட்டில் நீங்கள் எனி அந்த 3 ஈக்குவல் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த பவுலோ இல்லை கிளாஸோ கேஸில் எடுத்து பர்டிகுலர் பாயிண்ட்டில் பாட்டமில் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட் எல்லா கேஸில் ஈக்குவலாக எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு சேம் ப்ரெஷர் தான் இருக்கும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ஹைட்டு. அதுதான் இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ரைட். சொல்லுங்கள், என்ன டவுட் இதுலையா? ரைட். இந்த கான்செப்ட் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, see, இந்த கேஸில் இந்த ஆப்ஜெக்டோடைய ஷேப்பு எப்படி இருக்குதுன்றது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே டயக்ராம் கொடுத்துட்டேன். இதை கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே நீங்கள் ப்ரெஷரை வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ப்ரெஷரை ரிலேட் பண்ண போகிறீங்கன்னா பேசிக் ஃபார்முலா இது தான். என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ப்ரெஷர் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா டாப்பில் இருந்து அந்த பாயிண்ட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் தெரியணும். அந்த ஹைட்டு தான் இங்கே என்னது? H. அந்த கிளாஸு ஆர் பவுல் வாட் எவர் இட் இஸ், அந்த சர்ஃபேஸ் வாட்டர் லெவல் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற ப்ரெஷர் தான் என்னது? அந்த சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிற ப்ரெஷர் தான் என்னது? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, இந்த ப்ரெஷரை நம்ம எப்போ என்னென்னு சொல்லுவோம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். எனி லிக்விட், எந்த லிக்விட் இருந்தாலும் அந்த சர்ஃபேஸில், ஏன்னா அது இருக்கிறது லிக்விட் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிறது அட்மாஸ்பியர் தானே. லிக்விடுக்கு இன்சைடில் அட்மாஸ்பியர் கிடையாது. லிக்விட் சர்ஃபேஸில் இருக்கிறது என்னது? அட்மாஸ்பியர் தானே, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே. ஸோ அதனால தான் அந்த டாப் ப்ரெஷர், அந்த கம்பேரிசன் கால்குலேட் பண்ண போகிறோம். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் டாப்பில் இருக்குது, டெப்த்து போக போக, அதாவது ஹைட்டு பாட்டமில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக போக ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, டாப்பில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அது ஃபிக்ஸ்டு. நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பாயிண்டோட ப்ரெஷர் மாறும். சப்போஸ் இங்கே நீங்கள் ப்ரெஷர் எடுத்திங்கன்னா இங்கே வேறு ப்ரெஷர் இருக்கும். பிகாஸ் நீங்கள் டாப்லேருந்து எவ்வளோ ஹைட் வந்துருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? அந்த ப்ரெஷருடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இங்கே 2 பாயிண்ட்லேயும் கண்டிப்பாக ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸு எது கிரேட்டராக இருக்கும் அப்படின்னா, பாட்டம் லிக்விடோட நீங்கள் டவுனில் போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ கிரேட்டர் ப்ரெஷர் எது? நீங்கள் எவ்வளோ டெப்த்தில் அதிகமாக இருக்கிறீங்களோ அதுதான் என்னது? கிரேட்டர் ப்ரெஷர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். மைனஸ் எந்த ப்ரெஷர் சப்ராக்ட் பண்ணணும்? இங்கே சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது. டாப்பில் இருந்த ப்ரெஷருக்கும் பாட்டமில் இருந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? த ப்ரெஷர் டிஃபரன்ஸ், சேஞ்ச் இன் ப்ரெஷர் கிடைக்கும். எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, டாப்பில் இருந்து பாட்டம் போகும்போது எவ்வளோ எக்ஸஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கிடைச்சிடும். அந்த இன்க்ரீஸ் ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த லிக்விடோடைய டென்சிட்டி ரோ, அதுக்கப்புறம் கிராவிட்டி G, அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஹைட்டு, அது 2 சென்டிமீட்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சி அந்த மாதிரி ஓஷன் கேஸ்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் சம் மீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் கூட கொண்டு போக முடியும். ஸோ அதனுடைய டென்சிட்டி, கிராவிட்டி, அதுக்கப்புறம் என்னது? H. இதை மல்டிப்ளை பண்ணால் அது எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? த ப்ரெஷர் அட்டு எவ்வளோ டெப்த்தில் கால்குலேட் பண்ணமோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருந்த ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ரெண்டுத்துக்கும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரோ GH வாட் எவர் ஹைட் யூ ஆர் சூசிங், அந்த H வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடணும். 10 மீட்டராக இருக்கலாம், 20 மீட்டராக இருக்கலாம், 100 சென்டிமீட்டராக இருக்கலாம், வாட் எவர் த ஹைட் சப்ஸ்டிட் பண்ணணும். ரோ நமக்கு தெரிஞ்சிடும் என்னது? அந்த லிக்விடோட டென்சிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். வாட்டராக இருந்தால் வாட்டரோட டென்சிட்டி என்ன தெரியும், ஆயிலாக இருந்தால் ஆயில், அதுக்கப்புறம் அது மாதிரி நம்ம எதை வேணாலும் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே ரோ GH சொல்கிறோம் இல்லையா, இந்த ரோ GHன்றது என்னது? காஜ் ப்ரெஷர். நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் வேர்டு. ரோ GHன்றது ப்ரெஷர், அது த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்டிகுலர் ஹைட்டோடைய ப்ரெஷர் மைனஸ்
அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அந்த டிஃபரன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும். ரெண்டு ப்ரெஷருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் டிஃபரன்ஸ் வர ஆன்சர் என்னது? வர ஆன்சர் ப்ரெஷர் தானே, கரெக்ட் தானே. 10 மீட்டர் மைனஸ் 4 மீட்டர்னா சப்ராக்ட் பண்ணி ஃபைனலாக வர ஆன்சர் 6 மீட்டர், கரெக்ட் தானே. ரெண்டுமே மீட்டர், டிஃபரன்ஸ் எடுத்தால் வர ஆன்சர் என்னது? மீட்டர். அது மாதிரி இது ரெண்டுமே ப்ரெஷர், டிஃபரன்ஸ் எடுத்தால் வர ஆன்சர் ப்ரெஷர். இதுக்கு ஈக்குவல்னா இதுவும் ப்ரெஷர். இந்த ப்ரெஷருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், அந்த ப்ரெஷரோட நேம் தான் என்னது? காஜ் ப்ரெஷர். ரோ GH அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரோ GHோட நேம் வந்து காஜ் ப்ரெஷர். ஸோ எனி பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் ப்ரெஷர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் காஜ் ப்ரெஷர். கிளியர்? ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ஹைட்டோடைய ப்ரெஷர் மட்டும் வேணும். இங்கே மட்டும் எவ்வளோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிடுங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோ GH. இந்த வேல்யூ நம்ம நோன் டேட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? அந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மட்டும் என்னென்னு கிடச்சிரும். கரெக்ட். இந்த ஈக்குவேஷன் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை டெரைவ் பண்ணிக்கிறோம். இந்த நேச்சரை தான் இப்போ நம்ம எல்லா கேஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கம்பேரிசன் பண்ண போகிறோம். இங்கே ஹைட்டு சேம் சொல்கிறது புரியுதா? லிக்யூட் அந்த லிக்யூட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட்டுடைய ஆப்ஜெக்டுடைய ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஹைட்டு வந்து என்னவாக இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்க போது நம்ம போகக்கூடிய அந்த டெப்த்து, நீங்கள் எவ்வளோ டெப்த்தில் போகிறீங்களோ அந்த டெப்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த டெப்த்து எல்லாத்துலேயும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஹரிசாட்டலாக சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா பாயிண்ட்லையும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, இங்கே அதுக்கு அப்படியே ஹரிசாட்டலாக இங்கே சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் இது சம் ஹைட், ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இதை H1, இதை நான் H1 இது எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுவும் H1 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து என்னவாக இருக்கும்? ஆல் கேசஸில் சேமாக தான் இருக்கும், ப்ரெஷர் மாறாது. ஏன்னா ஹைட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் காமன் சர்ஃபேஸ்லேருந்து டெப்த்து நீங்கள் போகிறீங்க, ஒரே டைப் ஆஃப் லிக்விடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து சேமாக தான் இருக்கும். லிக்விட் டிஃப்ரெண்ட்டாக தான், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இது சப்போஸ் ஒரே டைப் ஆஃப் லிக்விட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சேம் ப்ரெஷர் தான் கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம்னா, இங்கே P1 P2 P3 இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் ஈக்குவல் தான், ரெண்டு வேறு கிடையாது. அதனால தான் என்னென்னு போட்டிருக்கேன், ப்ரெஷர் அட்டு P1 ஆஃப் தட் ஹைட் இந்த ஹெச்சில், P2 ஆஃப் ஹெச் போன கேஸ் இந்த மாதிரி எழுதிருக்கேன், P3 ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதனுடைய சர்ஃபேஸில் இருந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோ GH, ஒரே லிக்விட் இல்லையா, அதனால் ரோ GH. ஸோ அதனால் அதனுடைய குவான்டிட்டி இஸ் நாட் எ டிசைடிங் ஃபேக்டர். இங்கே ஹைட்டு மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு, அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் மாஸ் அண்ட் ஷேப். இண்டிபெண்டன்ஸ் மாஸோ ஷேப்போ டிபெண்ட் பண்ணி எது இருக்காது? அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ஹைட். அதனால தான் மாஸ் ஆர் ஷேப் ஆஃப் த ஃப்ளூயிட் கண்டெய்னர் இஸ் கால்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் பாராடாக்ஸ். இண்டிபெண்டன்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த ஹைட். ஹைட்டு எவ்வளோ தூரம் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். அதில் எவ்வளோ இன்னும் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கோ இல்லை அது எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குன்ற நமக்கு பிரச்சனை கிடையாது, வாட்டராக இருந்தால். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்கல் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லா வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். நம்ம டே டு டே லைஃப்பில் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரியா? ஸோ அதனால் ரிமெம்பர் இட். இந்த பாஸ்கல் லா என்னென்னா, நம்ம கம்மியான ஃபோர்ஸை கொடுத்து, அதாவது கம்மியான ஃபோர்ஸை கொடுக்குறோம், அந்த ஆப்ஜெக்ட்டை வெயிட்டான ஆப்ஜெக்ட்டை ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறோம். கம்மி ஃபோர்ஸை கொடுத்து வெயிட்டான ஆப்ஜெக்ட்டை நம்மளால் டேரெக்டாக தூக்க முடியாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் தூக்கணும் அப்படின்னா தட் இஸ் வி நீட் மோர் எனர்ஜி, அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அப்போ கார் வந்து வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட் பண்ணி டாப்பில் கொண்டு போயிட்டு அப்போ தானே பாட்டம்லாம் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். ஸோ அதை ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. அதில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லாவை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் கம்மி, ஆனால் அது கொடுக்குற அவுட்புட் அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எதனால் நடக்குது அப்படின்னா பிகாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட். இந்த ப்ரெஷர் வந்து எப்பயுமே என்னவாக இருக்குன்னா சேமாக மெயின்டைன் பண்ணும். வாட்டரில் நீங்கள் வாட்டரில் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துற இடத்துல மட்டும் ப்ரெஷர் இருக்காது, அந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகும். அப் டு அந்த ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் ஸ்டேட் வர வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸஸ் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அப்படியே அது என்ன ஆகும், ஷிஃப்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளூயிட் நேச்சர்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த வெயிட்டை ஈஸியாக லிஃப்ட் பண்ணிவிடும். ஸோ இங்கே அதுதான் ஆக்சுவலாக நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதில் ஃபுல்லாக இது வரைக்கும் லிக்விட் இருக்குது. ஓகேவா? இந்த கேஸில் இனிஷியலாக ஃபுல்லாக லிக்விட் இருக்குது. இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா இங்கே வந்து ஒரு பிஸ்டன் இருக்குது. இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1
அதாவது லைக் சிரிஞ்சி மாதிரி அது நீங்கள் அப்படியே இப்படி கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி அதை அப்படியே புஷ் பண்ணி இப்படி தள்ளி விடும் டவுன்வர்டில். கரெக்டாக? அப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்த உடனே என்ன ஆகும், அந்த வாட்டர் இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். டியூ டு அந்த ப்ரெஷர்னால ப்ரெஷர் நீங்கள் கொடுத்த உடனே அது ஏதோ பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மட்டும் போயிட்டு அப்படி நிற்காது. அப் டு அது என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த லெவல் எல்லா இடத்துக்கும் அது ஷிஃப்ட் ஆகிட்டு பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும், அது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து F1, இங்கே அதை வந்து F1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே சம் ஏரியா வந்து A1, அந்த பிஸ்டனுடைய ஏரியா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அங்கே ஆக்டாக இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் கால்குலேட் பண்ண நமக்கு என்ன தெரியணும், ஃபோர்ஸு ஏரியா தெரியணும். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ நான் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன், சம் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இங்கே A1, இது என்ன பண்ணுது, வாட்டரை புஷ் பண்ணுது. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு இங்கே வந்து என்னவா மாறுதுன்னா, இங்கே இதில் லிஃப்ட் பண்ணும்போது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, F2. நான் கொடுத்த ஃபோர்ஸ் அங்கே கிடையாது, ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது. நான் எவ்வளோ ப்ரெஷர் இங்கே கொடுத்தனோ அந்த ப்ரெஷர் தான் அவுட்புட்லையும் கெட் பண்ண முடியும். நான் கொடுக்குறது தானே கிடைக்க முடியும் அந்த இடத்துல. ஸோ என்ன ப்ரெஷர் கொடுத்தனோ அதே ப்ரெஷர் தான் கிடைக்கும். ஆனால் ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டு சேம் கிடையாது. அந்த ரேஷியோ சேம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ப்ரெஷர்னா என்ன அர்த்தம், ப்ரெஷர் P ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இதில் இங்கே நான் கொடுக்குற ப்ரெஷரை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், P1ன்னு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் P1 ஈக்குவல் டு F1 பை A1. இங்கே வரக்கூடிய ப்ரெஷர் அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், P2. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர்ஸ் பை ஏரியானா இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு F2, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஏரியா என்னது A2. நான் சொல்கிறது புரியுதா? இங்கே ஏரியா வேறு, இங்கே ஏரியா வேறு. ஏன்னா காரோடைய அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன இருக்கும், அந்த ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கும். ஏன்னா அது சைஸ் ஜாஸ்தி இல்லையா. ஸோ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நான் கொடுத்த ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ திரும்ப நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, நான் கொடுக்குற ப்ரெஷர் தான் ஈக்குவல். ப்ரெஷர் ஈக்குவல்னா ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஃபோர்ஸ் பை ஏரியா அதை சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் ஈக்குவலாக இருக்கணும். அதான் அதோட மீனிங். சொல்கிறது புரியுதா? அதாவது என்னது, F1 பை A1 ஆன்சரும் F2 பை A2 ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் P1 ஈக்குவல் டு P2. ப்ரெஷர் மாறலை, ப்ரெஷர் சேம் தான். புரியுதா? ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஏரியா ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. த ரேஷியோ இங்கே எடுக்க இல்லையா, F1 பை A1 இல்லை F2 பை A2, அந்த ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். பிகாஸ் ப்ரெஷர் வந்து என்னது சேம் தான். நான் கொடுத்த ப்ரெஷர் தான் இங்கே ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் ப்ரெஷர் இங்கே சேஞ்ச் ஆகலை. கிளியர்? அப்போது இங்கே நம்ம இதை எப்படி ஈஸியாக டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஷர் P1 P2 ரெண்டு என்னது சேம், ரெண்டு வேறு வேறு ப்ரெஷர் கிடையாது, ரெண்டு ஈக்குவல். அது சிம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ப்ரெஷர் Pன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரெஷர் P1 P2 ஈக்குவல் அப்படின்னா இதோடைய ஃபார்முலா என்னது, F1 பை A1. ஏன்னா ப்ரெஷருடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ F1ன்றது ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸு, அந்த ஃபஸ்ட் அந்த பிஸ்டனில் நான் கொடுத்து அப்ளை பண்ணுது, அந்த ப்ரெஷரில் ஆக்ட் பண்ண ஃபோர்ஸு. அந்த ஏரியா என்னது A1. அவுட்புட்டில் என்ன இருக்குது, ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் F2. எவ்வளோ ஏரியா, A2. இப்போ இதில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வர ஆன்சரும் இங்கே ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் அந்த அங்கே என்ன ஏரியா இருந்ததோ அதையும் சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ப்ரெஷர் வந்து சேமாக தான் இருக்கும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை. ஃபோர்ஸும் சேஞ்ச் ஆகுது, ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது தவிர பட் என்ன கிடையாது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த கேஸில் என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக இந்த பாஸ்கல் லா. ஸோ ப்ரெஷர் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. எந்த பாயிண்ட்லையும் உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் ஹரிசானலாக ஒரு பாயிண்ட்டில் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஹரிசானல் பாயிண்ட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன தான் இருக்கும், ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். கிளியர்? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஈவன் நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கனாலும் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகிட்டு ஸோ அது எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியுமோ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போது என்னென்ன பாயிண்ட்டு நான் ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி வந்து இந்த பாஸ்கல்ஸ்லாம் வந்து அதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸு F2 இருக்கு இல்லையா, நான் கொடுத்த ஃபோர்ஸ் F1 தான். ஆனால் அந்த வாட்டர் அது எவ்வளோவா மாறுது, நான் கொடுத்த ஃபோர்ஸை விட ஜாஸ்தியான ஃபோர்ஸாக மாறிடுது F2. அதாவது இந்த அவுட்புட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, இது நான் ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸ் கிடையாது. நான் ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸ் எது, F1 தான். ஜஸ்ட் அந்த பிஸ்டனை புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா அதான் நான் கொடுத்த ஃபோர்ஸு, அதனோட ஏரியா அங்கே ஒரு சம் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த ப்ரெஷர் தான் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே போகும்போது என்ன ஆகுது, ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியாவும் இங்கே என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் அது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் அதே ப்ரெஷருக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஸோ A2 கிரேட்டர் தென் A1. ஸோ நான் கொடுத்த ஃபோர்ஸு கம்மியான ஏரியாவில் ஜஸ்ட் ஈஸியாக புஷ் பண்ணிட்டேன், லைக் அப்படியே ஒரு கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதை. ஆனால் அவ்வளோ பெரிய காலம் அது ஈஸியாக தூக்கிடுது. பிகாஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப்
லிக்விட் அந்த ப்ரெஷர் ப்ராப்பர்ட்டினால என்ன ஆகிடுது ஈஸியாக அப்லிஃப்ட் பண்ணிடுது அந்த அவ்வளோ வெயிட் இருக்கிற காரை. ஸோ அதனால தான் லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்து ஹை வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் லிஃப்ட் பண்ணுறோம். அதுதான் எதில் ஒர்க் ஆகுது மீன்ஸ் அந்த எந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் அது வந்து ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. கிளியர்? ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் சப்போஸ் நீங்கள் F2 ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். இதான் எனக்கு அன்னோன். F1 வந்து நான் ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸு, A1 A2 ஃபிக்ஸ்டு. அப்போ அங்கே எவ்வளோ வந்து அந்த நியூ ஃபோர்ஸ் அதாவது அந்த காரை லிஃப்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணணும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ the force F2 ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எழுதலாம் F1 by A1 இன்ட்டு A2. கரெக்டாக இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா F1 நோன் ஃபோர்ஸு நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸு, A1 ஃபிக்ஸ்டு ஏரியா, A2 ஃபிக்ஸ்டு ஏரியா, F2 தான் என்னது நான் கொடுத்த ஃபோர்ஸுக்கு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அங்கே புதுசாக ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. தட் இஸ் F2 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா F1 by A1 இன்ட்டு A2. இன்னும் அதை ஃபர்தராக எப்படி மாடிஃபை பண்ணலாம் நம்ம கன்ஃபிடென்ட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா A2 by A1 இன்ட்டு F1 தட் இஸ் F2. புரியுதா? ரெண்டு ஏரியாவுக்கு ரேஷியோ எடுக்கிறோம். A2 by A1 இன்ட்டு நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸு இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும் அங்கே அந்த கேஸுக்கான எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த அதர் சைடில் ஜென்ரேட் ஆகிருக்கிறது ஈஸியாக கிடச்சிரும். சரியா? கிளியர்? ரைட். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியம். இதெல்லாமே பாஸ்கல்ஸ் லாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட். கிளியரா? ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் எ நான் கம்ப்ரெசபிள் fluid in enclosed vessel is distributed evenly throughout the fluid. So application by hydraulic lift, hydraulic brakes, pumps, calibration of pressure gauge, அப்புறம் பெயிண்ட் ஸ்ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ரிலேஷன் தெரியணும். ப்ராப்ளம்னா நமக்கு இதை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும், ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்கிமெடிஸோடைய அந்த பிரின்சிபல். ஸோ இதை படிச்சிருக்கீங்களா அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியை? அவர் வந்து ஆக்சுவலாக அரௌண்ட் அவருமே ஒரு BC 200 அந்த பீரியடில் இருந்தவர் தான். அந்த பீரியடில் வந்து ஒரு பர்டிகுலராக அந்த சிராக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருந்தது. அந்த சிட்டி ஒரு கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தார். அந்த கிங்கோடைய ஒரு மினிஸ்டர் இருந்தவர் தான் யார், சயின்டிஸ்ட் ஆல்சோ மினிஸ்டர் தான் யார், ஆர்கிமெடிஸ். ஸோ அந்த ஸ்டோரி ஐ திங்க் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த கிங் வந்து ஒரு கிரீடம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு, அதாவது அந்த ரா மெட்டீரியலாக கொடுத்துருக்காரு, கோல்டாக கொடுத்து அதை வந்து ஒரு க்ரௌன் செய்ய சொல்லியிருக்கிறாரு, கிரீடம் செய்ய சொல்லி அந்த கோல்டு செய்யக்கூட பிளாக் ஸ்மித் கிட்ட கொடுத்து செய்ய சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து கோல்டு அந்த யூஸ் பண்ணி அந்த கிரீடம் செஞ்சு கொடுத்துட்டாரு. பட் கிங்குக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது. என்ன டவுட் அப்படின்னா, நான் கொடுத்த கோல்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ கொடுத்துருக்கணும் அந்த என்டையர் கோல்டு யூஸ் பண்ணி தான் அந்த கிரீடம் செஞ்சுருக்கானா, அதில் இல்லை கலப்படம் எதாவது இருந்திருக்கா, வேறு ஏதாவது மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணியிருக்கானா, ஏதோ காப்பரோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு ஏதாவது மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கானான்னு தெரியணும் அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதில் அவருக்கு வந்து சந்தேகம் வருது. அதில் வந்து கம்ப்ளீட்டாக நான் கொடுத்த கோல்டு ஃபுல்லாக இல்லை, அதில் வேறு எதுவும் மிக்சிங் ஆகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போ ஆர்கிமெடிஸ் கிட்ட வந்து இதை எனக்கு வெரிஃபை பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆர்கிமெடிஸ் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும்போது அவருக்கு ஐடியா கிடைக்கல. ஏன்னா இது வந்து அரௌண்ட் ஒரு 2200 இயர்ஸ் அந்த பீரியடில் வந்து நடந்தது. இப்போலேருந்து ஒரு 2200 இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னா அந்த பீரியடில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ஸோ அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. பட் கிங் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா மினிஸ்டருடைய பொறுப்பு. கரெக்டாக? ஸோ அவர் வந்து அவரை நம்பி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் திங்க் பண்ணிகிட்டே போகிறாரு, என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரெகுலராக வந்து ஒரு தொட்டியில் போய்ட்டு குளிப்பார். அதாவது தொட்டியில் தண்ணி கம்ப்ளீட்டாக என்ன ஆகிருக்கும், ஃபில்லாக இருக்கும். கரெக்டாக? ஒரு பாத் டேப் அது உள்ள வாட்டர் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது. டெய்லியும் அதில் தான் குளிப்பார். அதில் ஃபுல்லாக அவர் இறங்கி அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி தான் குளிப்பார். ஸோ டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டி தான். பட் இதை பற்றி யோசிச்சுட்டே போகும்போது அன்றைக்கி அவர் உள்ளே இறங்கும் போது அவருடைய திங்கிங் கரெக்டாக அதில் கனெக்ட் ஆகுது. தட் இஸ் ஆக்சிடென்ட். அந்த கொஷினுக்கும் அவருடைய டே டு லைஃப்பில் நடந்த ஒரு ஆக்டிவிட்டியும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் அவர் கிடைக்குது. எப்படி நம்ம நியூட்டன்ஸ்லாம் படிக்கும்போது ஆப்பிள் தலையில் விழுந்ததை வச்சு ஆப்பிள் ஏன் கீழே விழுது, மேலே போ அப்படின்னு மேலே தூக்கி போடுறாரு, திரும்ப அது கீழே விழுது, ஏன் அது திரும்ப கீழே விழுதுன்னு வரும்போது தான் ஸோ அந்த ஐடியாவிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிராவிட்டி கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி இவருக்கு என்ன வருது அப்படின்னா
அந்த தொட்டியில் போய்ட்டு முழுங்கின உடனே அவர் உள்ளே இறங்கின உடனே சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஆகிடுது, தொட்டியிலேருந்து வெளியில் போயிடுது. இது நாமளே நிறைய பார்த்துருப்போம். ஒரு பாத்திரத்தில் வாட்டர் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருந்தால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய்ட்டு தண்ணி நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சி நீங்கள் ஜஸ்ட் இன்சைடில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் அந்த சொம்பு வெயிட் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில் வந்துடும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து தான், டெய்லி நம்ம பார்க்குற இன்சிடென்ட்டு தான். பட் அது ஏதாவது ஒரு கொஷினாக இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் அதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கு பிஹைண்டில் இருக்கக்கூடிய சயின்ஸை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ அது வரைக்கும் அவர் கிடைக்காத அந்த ஐடியா, ஏன் அந்த தண்ணி வெளியில் போச்சு, நான் தொட்டி உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபுல்லாக தான் இருந்தது, நான் உள்ளே இறங்கின உடனே ஏன் அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில் போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவர் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. வேறு அந்த கிங் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு யுரேக்கா யுரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போவார். யுரேக்கா அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஓடுவார். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன், அது ஹிஸ்டாரிக்கல் சீன். ஆர்கிமெடிஸோட பிரின்சிபல் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன் ஆஃப் த வெரி யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன் ஸ்டில். ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வெயிட்டு வந்து எவ்வளோ இருந்துச்சோ அந்த தண்ணிக்குள்ளே அவர் இறங்கும்போது அவருடைய வெயிட் எவ்வளோ இருந்ததோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகுது, வாட்டர் வெளியில் போயிருக்குது. அதாவது அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதோ, ஓவர்ஃப்ளோ ஆகிருக்குதோ, அது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், அவருடைய மாஸ் வெயிட் இருந்துச்சு இல்லையா, அது உள்ளே நீங்கள் போன உடனே அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, அதில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. கரெக்டா? ரைட். ஸோ ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவருடைய இன்னொரு ஸ்டோரி கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அவர் வந்து ஒரு தடவை அந்த ஆர்கிமெடிஸ் வந்து ஒரு முக்கியமான வார் ஒன்று நடக்குது. அந்த சிராக்கஸ் கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரோமன் எம்பையர் வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட அவ்வளோ வாரியர்ஸ் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாரை வந்து எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ ஆர்கிமெடிஸ் கிட்ட ஐடியா கேட்கும்போது, ஸோ அவங்க வந்து கப்பலில் வருவாங்க. கப்பலில் வரும்போது கப்பல் எப்படி இருக்கும், லைக் அந்த டைமில் அந்த ஒரு துணியால் கட்டியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? பொன்னியின் செல்வன் மூவியில் அங்கே வந்து அந்த கப்பலுக்கு மேலே பெரிய கிளாத்து கட்டியிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ப்ரொடெக்ஷன், காற்று அடிக்கும்போது பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு, அது அந்த சேஃப்டி பர்பஸுக்காக அப்போது யூஸ் பண்ண ஷிப் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஷிப்பில் நிறைய வாரியர்ஸ் எனிமி கண்ட்ரிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிரர் இருக்கு இல்லையா, மிரரை கம்ப்ளீட்டாக வந்து பேரபோலிக் ஷேப்பில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. எப்படின்னு தெரியுதா? இப்படி பேரபோலிக் ஷேப்பில் பெரிய பெரிய மிரர் அப்படியே கம்ப்ளீட்டாக பேரபோலிக் ஷேப்பில் மிரர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாரு. சன்லேருந்து வரக்கூடிய ரேஸை ஃபுல்லாக அது என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் பண்ணி எங்கே லான்ச் பண்ணும், பேரபோலிக்காக இருந்தால் நம்ம இதில் படிக்கிறோம் இல்லையா, ரே ஆப்டிக்ஸில் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் படிக்கிறோம் இல்லையா. கான்கேவ் மிரர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், வர எல்லா லைட்டையும் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அனுப்பிடும், அதாவது ஃபோக்கஸ் பாயிண்டில் அனுப்பிடும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சன்னில் வர எல்லா ரேஸையும் அந்த பேரபோலிக் ஷேப்பில் இருக்கிற மிரர் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிவிட்டு, மீன்ஸ் அதை கெட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா, அந்த ஷிப்பில் வர அந்த துணி, அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த துணி மேலே பாஸ் பண்ணுறாரு. அப்போ ஹை இன்டென்சிட்டி, அப்போ என்ன ஆகும், மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதை டோட்டலாக சன்லேருந்து வர ரேஸ் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் பாஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும், அதை துணி எரிச்சிடும், அது ஃபயர் ஆகிடும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன ஆகிடுது, ஃபயர் ஆகிடுது. அதில் வந்து நிறைய அந்த வாரியர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க, நிறைய பேர். ஸோ ஈஸியாக அந்த வாரில் வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு. எதை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி, பிரெயினை யூஸ் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் அவர் வந்து, ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த ஜீனியஸ். அதே மாதிரி அவர் தான் பை வேல்யூவை வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சார் ஸ்டார்டிங் அந்த பீரியடில். அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பை வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 22/7 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3.14ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூவை அப்போவே அவர் கண்டுபிடிச்சார். ஸோ ஹி வாஸ் எ மேத்தமேட்டிஷியன் அண்ட் ஆல்சோ எ சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே இருந்த ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேத்தமேட்டிஷியன், ஆல்சோ எ சயின்டிஸ்ட், ரெண்டுமே இருந்த ஒரு மினிஸ்டர் அவர் அந்த பீரியடில். ஓகே, ஸோ அவர் தான் இந்த ஐடியாவை நம்ம கண்டுபிடிச்சி, ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த க்ரௌன் வந்து இப்போ உள்ளே போட்டாங்கன்னா, சப்போஸ் அந்த கிரீடம் வந்து சப்போஸ் ஒரு 1 kg இருக்குன்னு எடுத்துக்கோங்க. 1 kg கோல்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வாட்டரில் 1 kg கோல்டை நீங்கள் போட்டிங்கன்னா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரைஸ் பண்ணுதோ அந்த க்ரௌன் போடும்போது அதே மாதிரி அது ரைஸ் பண்ணணும். ஸோ அதை வச்சு அது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, அது ஒரிஜினலாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அது ஒரிஜினலாக இல்லையான்றதுல இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, ரைட். யாருக்கு அவரோட பிரெயின் வேணுமோ அவங்களுக்கு, ஸோ எவ்ரிபடி ஹேவ் எ பிரெயின். நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான் பிரச்சனை. நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஓவர் கம் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு
அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும் லைஃப்பில். நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது, இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு இன்சிடென்ட்டு நம்ம என்டையர் லைஃபை மாற்றிடும். ஒரே ஒரு இன்சிடென்ட்டு தான் ஐசக் நியூட்டன் நம்ம இன்றைக்கி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அடையாளமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு தான் ஆர்கிமிடிஸை பற்றி நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டு நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ வி ஆர் ஆல் ஷுட் பி வெயிட். நமக்கு என்ன பிடிக்குமோ அதை ப்ராப்பராக கற்றுக்கணும், ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், அதில் சின்சியராக நம்ம போயிட்டே இருப்போம். இட் வில் பி ஹேப்பன். அந்த மொமெண்ட் நமக்கான ஸ்பார்க்கு வந்து கரெக்டாக ஒரு டைம் அமைஞ்சிரும். ஸோ பாசிட்டிவாக பிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுங்கள். இட் வில் பி ஹேப்பன். ஓகே, ரைட் போகலாமா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அந்த த பாயண்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் on a partially or fully immersed body is equal to weight of the fluid that displaces. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வாட்டரில் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை பார்ஷியலி இம்மர்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அது இம்மர்ஸ் ஆகிருக்குதோ அந்த இம்மர்ஸ் ஆன லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிருக்குன்னா அந்த லிக்விடுடைய லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரிஜினல் அந்த பொசிஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸஸாக ரைஸ் ஆகிருக்குதோ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் டியூ டு அந்த பாயண்ட் ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆனது. அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆனதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், அந்த ஆப்ஜெக்ட் வெயிட்டுக்கு கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே அந்த பாயண்ட் ஃபோர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். பாயண்ட் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். லிக்விடுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் ஆகும்போது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்டில் எவ்வளோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அந்த லிக்விடோட ஹைட்டு வந்து ரைஸ் ஆகும். சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து லைக் force FB, buoyant force, F equal to ஜென்ரலாக என்னது weight of the that அந்த சேஞ்ச் ஆன fluid. WFன்றது என்னது, வெயிட்ன்றது ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்னா என்னது, ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ளூயிடோட வெயிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி, ρl Vg. கிளியர்? ரைட். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுது ஒரு லிக்விடில், நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வைக்கும்போது சில ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ் ஆகுது, கம்ப்ளீட்டாக பாட்டமுக்கு போயிடுது. சில ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய டாப் சர்ஃபேஸும் இந்த லிக்விட் சர்ஃபேஸ் என்னது கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகிடுது. ஒரு சிலது உள்ளே போகாமல் மேலே ஃப்ளோட் ஆகுது. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன, டெக்னிக்கலாக என்ன ரீசன்? ஸோ அதை நமக்கு பார்க்குறோம் ஃபிசிக்ஸில் அதோட மீனிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெயிட் ஆஃப் த பாடி. வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய டென்சிட்டி ρs, அதுக்கப்புறம் Vsன்றதோட வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி. அந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, அதனுடைய வெயிட்டை இனிஷியலாக நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம், அதாவது இம்மர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ அதுதான் இங்கே WSன்றது வெயிட் ஆஃப் த, சப்போஸ் இந்த இடத்துல சாலிட்னு எடுத்துக்கிறோம். ஸோ WS ஈக்குவல் டு ρs Vs இன்ட்டு G. ஓகேவா? இங்கே வெயிட்ன்றது ρVg. அதுக்கப்புறம் பாயண்ட் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுறது ρl Vs into G. ஸோ ρl இங்கே என்னது, டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஸோ Vsன்றது வால்யூம் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் இன்ட்டு G. இந்த அப்பேரண்ட் வெயிட்னா லிக்விடுக்கு உள்ளே இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் வெயிட் இருக்காது. கரெக்டு தானே? வாட்டருக்கு நம்ம ஸ்விம்மிங் வேறு பண்ணி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெயிட்டு வாட்டரில் நம்ம இம்மர்ஸ் ஆகும்போது அதே வெயிட் இருக்காது, நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாம் அடிஷ்னல் ஆக்ட் ஆகும். கிரவுண்டில் இருக்கும்போது மீன்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது கிராவிட்டி தான் நமக்கு மெயின் ஆக்ட் ஆகுது, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸு கிடையாது. ஆனால் இன்சைட் ஆஃப் லிக்விடில் இருக்கும்போது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுறதுனால நம்மளுடைய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வெயிட் லிக்விடுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுடைய வெயிட் இருக்காது. நான் சொல்கிறது ஹியூமனாக எடுத்தாலும் சரி, ஸோ இனி ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதே நேச்சர் தான், ஒரிஜினல் வெயிட் இருக்காது. அப்போ அந்த வெயிட் நான் என்னன்னு சொல்ல போகிறேன், அப்பரண்ட் வெயிட். அப்பரண்ட் வெயிட்னா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வெயிட், தட் இஸ் நாட் ஆக்சுவல் வெயிட். ஸோ ஆக்சுவல் வெயிட்ன்றது ஒரிஜினலாக அது வந்து எர்த்தில் இருக்கும்போது, அதாவது லிக்விடில் இம்மர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்துச்சோ தட் இஸ் ஆக்சுவல் வெயிட் மைனஸ் பாயண்ட் ஃபோர்ஸ், அதாவது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குது. அந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இதில் இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா, ஆக்சுவல் வெயிட்டுக்கும் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் வந்து என்னாகும், ரெடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே என்னது, அப்பரண்ட் வெயிட். அதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் இது எழுதுனீங்கன்னா இதுதான் அந்த ரிலேஷன் இது இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ரிலேஷனாக கிடைக்கும். ஆக்சுவலாக இதை ஃபர்தராக எழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, லைக் இதில் வந்து Vg கான்ஸ்டன்ட்டு, ஸோ ρs மைனஸ் ρl அந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி மைனஸ் லிக்விட் டென்சிட்டி. இதுதான் என்ன பண்ண போகுது, அதனுடைய அப்பரண்ட் வெயிட்டை டிசைட் பண்ண போகுது. ஃபுல் ஒரு அந்த அப்பரண்ட் வெயிட் வந்து
ஈக்குவல் டு ஒரிஜினல் வெயிட்டாக இருக்குதா இல்லை அப்பரண்ட் வெயிட் கம்மியாக இருக்குதா அப்படின்றத எதை டிசைட் பண்ண போது எந்த காம்பனண்ட் டிசைட் பண்ணும் டென்சிட்டி ஆஃப் தட் சாலிட் ஆப்ஜெக்ட் மைனஸ் சாலிட் மீன்ஸ் எனி ஆப்ஜெக்ட் ஓகே மைனஸ் டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட். இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்து லிக்விட் அது கம்மியாக இருந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக சிங்க் ஆகிட்டு பாட்டமில் போய்டும். எப்போ ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி greater than density of the liquid. Liquid நான் என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் நாட் ஓன்லி வாட்டர், யூ கேன் யூஸ் ஆயில், கெரோசின், இந்த மாதிரி நீங்கள் எதனால் யூஸ் பண்ணலாம், பெட்ரோல், இது எல்லாமே லிக்விட் ஸ்டேட் தான். எனிதிங் யூ கேன் யூஸ், இது எல்லாமே என்னது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. மெர்க்குரி ஆல்சோ யூ கேன் யூஸ், தட் ஆல்சோ வாட் லிக்விட். ஸோ எனி லிக்விட், அதனால் காமனாக நம்ம லிக்விட் தான் சொல்ல போகிறோம். அந்தந்த லிக்விடுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அந்த ஆப்ஜெக்டுடைய டென்சிட்டி கிரேட்டர் தென் லிக்விட் டென்சிட்டியாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும் இம்மர்ஸ் ஆகிடும். அப்போது இது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டுடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் எதை விட பாயண்ட் ஃபோர்ஸை விட. பாயண்ட் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணும், இப்படி அப்ளை பண்ணும். வாட்டர் வந்து அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணும் அப்வர்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், கிராவிட்டி டவுன்வர்டில் இதை பிடிச்சி இழுக்கும். சொல்கிறது புரியுதா? டவுன்வர்டு ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் அது பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். இதான் அந்த ஃபஸ்ட்டு கேஸ். அதனால தான் அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் வந்து ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் வாட் பாயண்ட் ஃபோர்ஸ். அதனால தான் சிங்காய் கீழே வந்துடுது. இதால் அதை புஷ் பண்ணி மேலே கொண்டு போக முடியல. பிகாஸ் ஆஃப் விச் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர், weight of the object is greater. அதுக்கு ரீசன் the density of the object is greater than density of the liquid. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல், அதாவது அந்த ஆப்ஜெக்டுடைய டென்சிட்டியும் லிக்விடோட டென்சிட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாட்டமுக்கு போகாது, கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும்னா இம்மர்ஸ் ஆகும். ஆனால் அதனுடைய ரெண்டுத்தினுடைய சர்ஃபேஸும் என்ன ஆகும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த டயக்ராம் இன்னும் ஒரு ஈஸியாக நான் ஒரு டயக்ராமில் காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது சப்போஸ் லைக் இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக வந்து இப்போ சம் லிக்விட் இருக்குது, ஓகேவா? இந்த கேஸுக்கு பெஸ்ட்டாக நம்ம எதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா லைக் ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக என்னது என்ன இருக்குன்னா இந்த பாட்டமுக்கு போகாது. ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக என்ன நடக்கும், கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிட்டு அது ரெண்டுத்துடைய சர்ஃபேஸும் என்ன ஆகிட்டுன்னா ஒரே லெவலில் வந்து நின்றுடும். தெரியுதா? இதான் அதனுடைய ரெண்டுத்துடைய சர்ஃபேஸ் ஈக்குவல் லெவலில் வந்து நின்றுடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். இது இந்த ஆப்ஜெக்ட் கிடையாது, எனி ஆப்ஜெக்ட். முன்னாடி நம்ம டயக்ராமில் பார்த்தது வந்து சம் ஸ்பெரிக்கல் ஷேப் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிடும், டவுனுக்கு போகாது. ஏன் டவுனுக்கு போக முடியலன்னா டென்சிட்டி அந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி அதிகமாக இருந்திருக்கும் லிக்விடோட. ஈக்குவலாக இருந்தால் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிட்டு ரெண்டுத்தினுடைய சர்ஃபேஸும் ஒன் ஓவர் அதர் என்ன ஆகிடும் கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சொன்னது புரியுதா? அதுதான் இந்த கேஸு. கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஒன்றா இருக்கும், டவுனுக்கு போகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிடுது. என்ன ஃபோர்ஸு, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் கிராவிடேஷனல் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸும் பாயிண்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் பேலன்ஸ் ஆகிடுது அந்த டாப்லே. ஸோ அதனால் அது என்ன ஆகிடுது கம்ப்ளீட்டாக ஒரே டென்சிட்டி இருக்கிறதுனால ஃபர்தராக உள்ளேயும் போக முடியாது, என்ன ஆகாது மேலேயும் வெளியிலையும் வராது, அது பேலன்ஸ் ஆகிட்டு தான் நிற்கும் கரெக்டாக பிகாஸ் ஆஃப் த ஈக்குவல் டென்சிட்டி. இது இந்த கேஸில். இங்கே என்ன நடக்கும் பாருங்கள், இதில் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஃப்ளோட் ஆகும், உள்ள இம்மர்ஸே ஆகவே ஆகாது. எப்போ அப்படின்னா அந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் அதில் ரொம்ப கிரேட்டராக இருக்கும் சாலிடை விட. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் பிளாஸ்டிக் பால். நீங்கள் ஒரு வாட்டரில் பிளாஸ்டிக் பால் போட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாலில் போடுறீங்கன்னா அந்த பால் கொஞ்சம் கூட உள்ளே போயிருக்காது, கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் ஃப்ளோட்டு தான் ஆகும். ஏன்? அதுக்கு ரீசன் இதுதான், டென்சிட்டி ஆஃப் அந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது கிரேட்டராக இருக்குது. இதை விட ஈக்குவலாக இருந்தால் இம்மர்ஸ் ஆகிட்டு ஈக்குவல் அந்த சர்ஃபேஸ் பேலன்ஸ் ஆகிடும், கிரேட்டராக இருந்து சிங்க் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த நேச்சர். ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டியும் லிக்விட் டென்சிட்டியும் கம்பேர் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் அது எப்படி ஃப்ளோட், எது சிங்க் ஆகும் எது ஃப்ளோட் ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? ரைட், புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? குட், எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் டைம் இது நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டேன் நான்,
ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் மோஷனில் இருக்கும்போது வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃப்ளோ, ஸ்டெடி விசஸ் அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இங்கே வந்து லிக்விட் ஃப்ளோவில் இருக்கும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது என்னென்ன மாதிரி கேசஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அதாவது சில கேஸில் வெலாசிட்டி யூனிஃபார்மாக போகும். நான் யூனிஃபார்மாக வெலாசிட்டி போச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ அதனுடைய அந்த பேட்டர்ன், அந்த வேவ், அந்த இது மூவ் ஆகுது இல்லையா அந்த லிக்விட், அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஃபார்மெட் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லைக் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. இது நம்ம ரியல் கேஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஈச் பார்ட்டிகிள் பாயிண்ட் பி ரிமைன்ஸ் சேம். இப்போ இதான் ஒரு பாயிண்ட் பி, இதில் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த பாயிண்ட் பி வழியாக பாஸ் ஆகக்கூடிய, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பி வழியாக பாஸ் ஆகக்கூடிய எவ்ரி பார்ட்டிகளோட ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும், லிக்விடோட ஸ்பீடு என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதான் என்னது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸோ யூனிஃபார்மாக ஒரே ஸ்பீடில் போகும். ஒரு பாயிண்ட்லேயும் ஒரே வெலாசிட்டி என்ன இருக்குதோ அதே வெலாசிட்டியில் தான் இது மூவ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டெடி ஆர் இது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல் த பார்ட்டிகல்ஸ் ரீச்சிங் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஹேவ் சேம் வெலாசிட்டி. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த பார்ட்டிகல் ஒரு தடவையும் வரும்போது என்ன ஸ்பீடில் தான் வரும், ஒரே ஸ்பீடில் தான் வரும். எந்த டைமில் எடுத்திங்கனாலும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஸ்மூத்தாக இருக்கும். லைக் இது நம்ம டேரெக்டாக நிறைய கேஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, டேப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப திக்னஸ் கம்மியாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ரொட்டேஷன் கம்மியாக பண்ணியிருந்தீங்கன்னா தின்னாக வாட்டர் வரும். அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ரொம்ப சாஃப்டாக தெரியும். உங்களுக்கு அங்கே ட்ராப்லெட்டே தெரியாது. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக திறந்து விடும்போது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த வாட்டர் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது ஒரே ஸ்பீடில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லையும் என்ன அந்த பாயிண்ட்டில் என்ன வெலாசிட்டி இருக்குதோ அதே வெலாசிட்டியில் தான் எவ்ரி டைம் அந்த பார்ட்டிகல் கிராஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரே வெலாசிட்டி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டியில் தான் எவ்ரி டைம் அதில் கிராஸ் ஆகக்கூடிய பார்ட்டிகுலர் வெலாசிட்டி இருக்கும் அதில். சரியா? அது எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டடி ஃப்ளோ. அந்த அதே கேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வேறு வெலாசிட்டியில் வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது வந்து அன்ஸ்டடி ஃப்ளோ. ஸோ அது திடீர் ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டேப்பை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ரேண்டம் டேரக்ஷன் எல்லா பக்கம் பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அப்போ ஒரு டைமில் ஒரு ஸ்பீடில் வர மாதிரி இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் அந்த பேட்டர்ன் அதில் இருக்காது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் அட் தட் பாயிண்ட் ஆர் நாட் சேம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வெலாசிட்டி என்னவாக இருக்காது, சேமாக இருக்காது. சேமாக இருக்கும்போது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ, சேமாக இல்லைனா அன்ஸ்டடி ஃப்ளோ. So all the particles reaching at a point have different velocity at a different time. இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது பேசிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீம் லைன்ஸில் பாத் ஃபாலோடு பை பார்ட்டிகிள் இன் ஸ்டெடி ஃப்ளோ இஸ் கால்டு ஸ்ட்ரீம் லைன். பாத் ஃபாலோடு பை பார்ட்டிகிள் இஸ் கால்டு வாட்? ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைன்னா அது ஒரு பேட்டர்னில் ஆக்சுவலாக என்ன ஆகுனா மூவ் ஆக ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்டு ஸ்ட்ரீம் லைன் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே பேட்டர்னில் என்ன ஆகிட்டே போகும், மூவ் ஆகிட்டே வரும் ஸ்மூத்தாக. ஓகேவா? ஸோ டேஞ்சென்ஷியல் ட்ரான் டு ஸ்ட்ரீம் லைன் அட் எ பாயிண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் வெலாசிட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் அதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டுக்கு நேராக டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணணும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், யூ ஹேவ் டு ட்ரா எ டேஞ்சென்ஷியல் லைன். தட் இஸ் கால்டு டேஞ்சென்ஷியல் லைன். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோடைய வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா, டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா we have to draw a tangential line. கரெக்டா? ஸோ இந்த அதாவது ஸ்ட்ரீம் லைன் கேஸ் முதல்ல சொல்லியிருந்தேன். இங்கே எல்லா இடத்துலையும் ஒரே வெலாசிட்டின்னு அவசியம் கிடையாது. இந்த பாயிண்டில் ஒரு தடவையும் பார்ட்டிகல் கிராஸ் ஆகும்போது இங்கே என்ன ஸ்பீடு போச்சோ ஸ்டார்டிங்கில், இதுக்கு முன்னாடி போன பார்ட்டிகல் அடுத்து வர பார்ட்டிகல் என்ன தான் ஸ்பீடில் போகும், அதே ஸ்பீடில் தான் போகும். பாயிண்ட் சியில் என்ன ஸ்பீடில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், பார்ட்டிகல் மூவ் ஆகுதோ அதே ஸ்பீடில் தான் பின்னாடி வர பார்ட்டிகலும் பாயிண்ட் சியில் மூவ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி எவ்ரி டைம்லையும் என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். அது எதில் நடக்கும், ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் நடக்கும். இது எல்லாம் ஒரே வெலாசிட்டின்னு நான் சொல்லலை. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஒரே வெலாசிட்டி கிடையாது. பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எவ்ரி டைம் என்னவாக இருக்கும், சேம் வெலாசிட்டியில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில். தட் இஸ் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. கிளியர்? அந்த பாயிண்டோட டைரக்ஷன் கண்டுபிடினா யூ ஹேவ் டு ட்ரா எ டேஞ்சென்ஷியல் லைன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன்ஸ்: tangent gives direction of velocity. So tangent gives direction of velocity. Two stream lines cannot cross each other. Like நார்மலாக நம்ம எதெல்லாம் பார்த்துருக்குறோம், இது மாதிரி எலக்ட்ரிக் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே என்ன ஆகாது, நெவர் கிராஸ் ஈச் அதர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகாது, நெவர் கிராஸ் ஈச் அதர். அதே மாதிரி தான் இதுலேயும்
two streamlines cannot cross. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Fluid velocity is greater where streamline are closely spaced. அதாவது ரொம்ப நெருக்கமாக அந்த லைன்ஸ் போகுதுன்னா அப்போ என்ன ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம். அதோட மீனிங் ஃப்ளூயிட் வெலாசிட்டி கிரேட்டராக இருக்குன்னா வேர் ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட், எவ்ரி லைன்ஸ் ரொம்ப நெருக்கமாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்லோவான வெலாசிட்டியாக இருந்தால் ஸ்ட்ரீம் லைன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட்டு லேமினார் விசஸ் டர்புலன்ட் ஃப்ளோ. Particles flow smooth paths in layers without lateral mixing. That is laminar flow. Particles move at reasonably low speeds. That is actually one of the example of what? Laminar flow. Turbulent flow na irregular. Turbulent flow na enna ஞாபகம் வச்சுக்கோங்க, irregular lateral random movement of particles. Laminar flow becomes turbulent after certain increase in speed. So அதுதான் வாட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து தின்னாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாட்டர் டேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கம்மியாக இருந்து ஸ்மூத்னஸ் கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா வாட்டரோட குவான்டிட்டி அதிகமாகுது, ஸ்மூத்னஸ் அதிகமாகிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் தெரியாது, அங்கங்கே ஒயிட் கலரில் ட்ராப்பாக நமக்கு வாட்டர் ட்ராப்லெட்டாக வந்து ஊற்றுற மாதிரி தெரியும். கரெக்ட் தானே? கம்ப்ளீட்டாக அது வந்து லைக் அந்த சோப்பு நுர வந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆகும், அந்த வாட்டருடைய அந்த ட்ராப்லெட் வர ஆரம்பிக்கும் எப்போ நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா. இதிலிருந்து லேமினார் ஃப்ளோலேருந்து இது ஃப்ளோவுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு சேஞ்ச். நீங்கள் ஸ்லோவாக மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்கும், ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். எந்த பர்டிகுலர் வெலாசிட்டி வரும்போது அதோடைய ஸ்மூத்னஸ் கொலாப்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகுது, டர்புலன்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுன்னு அர்த்தம். அந்த வெலாசிட்டி நான் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா அப் டு இந்த வெலாசிட்டி வரைக்கும் இட் வில் பி மெயின்டைன் த ஸ்மூத்னஸ். புரியுதா? அப்போ சப்போஸ் நான் ஒரு 10 மீட்டர்/செகண்ட் வரைக்கும் அந்த வாட்டரோட ஸ்பீடு வரலாம் அப்படின்னா 5 மீட்டர்/செகண்ட் வரும்போது ஸ்மூத்னஸ் இருக்கும், 7 மீட்டர்/செகண்ட் வரும்போது ஸ்மூத்னஸ் இருக்கும், 10 மீட்டர்/செகண்ட் வரும்போது ஸ்மூத்னஸ் இருக்கும். 10 தாண்டிட்டுனா ஸ்மூத்னஸ் இருக்காது. அதாவது 10ன்றது என்னது, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அப்போ என்ன ஆகிடும், இந்த லேமினார் ஃப்ளோவிலிருந்து இதுவாக மாறிடும், டர்புலன்ட் ஃப்ளோவாக மாறிடும். அப்போ எந்த வெலாசிட்டியில் இதில் கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகுதோ அந்த வெலாசிட்டி என்னது, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. லேமினார்லேருந்து டர்புலன்ட் கன்வெர்ட் ஆகிறது. ஓகேவா? ரைட். வாட் அபவுட் ரெயினா? எஸ், ரெயினில் என்ன நடக்கும், ரெயின் வந்து நமக்கு எல்லாமே ரேண்டம் டைரெக்ஷனில் தானே வந்துட்டு இருக்கு. லைக் அது நம்ம ரிவர் ஃப்ளோ மாதிரி இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அதனுடைய பேட்டர்னை பார்க்க முடியும். ரெயின் திடீர்னு அதிகமாக வரும், திடீர்னு கம்மியாக வரும். ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூட்டி. நம்ம அதனால் ஃப்ளோ பார்க்க முடியாது. ரெயினோட ஃப்ளோ நம்ம கரெக்டாக பார்க்க முடியுமா? மழை வருது, அங்கங்கே தூரல் போட்டுகிட்டே இருக்க, அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ளோ இருந்தால் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவுமே வருது, கனெக்டிவிட்டி கான்டாக்ட்லேயே வராது. அதாவது ரிவரில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு பார்ட்டிலேருந்து அடுத்த பார்ட்டியில் போகிற மாதிரி வராது. இது கேப் இருக்கும், ஒரு ட்ராப்லெட் அப்புறம் அடுத்து இன்னொரு ட்ராப்லெட் வரப்போகுது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கனெக்ட். நம்ம அதை எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டர் ட்ராப்லெட் வந்து வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் டென்ஷன். அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் கேஸை அதில் ஸ்டடி பண்ண முடியாது. சரியா? கண்டினியூட்டி இருக்கணும். இட்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோவோட கண்டினியூட்டி இருந்தால் தான் அதனுடைய வெலாசிட்டி கனெக்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்த பார்ட்டிகள் அந்த பாயிண்ட்டில் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியும். ரைட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் கொஷின். என்ன அப்படின்னா இந்த கேஸு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது நம்ம டெரிவேஷன்லாம் ரொம்ப தேவையில்லை. ஜஸ்ட் நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இது வந்து ஒரு பைப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பைப்போடைய ஷேப் வந்து ஒரு எட்ஜில் வந்து என்னவா இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. இன்னொரு எட்ஜு வந்து ரொம்ப ஹோல் வந்து பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து நான் வந்து A2ன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவை A1ன்னு எடுத்துக்கிறேன். இதில் வாட்டர் என்டர் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து V1. இங்கே வாட்டர் வெளியில் வர ஸ்பீடு வந்து V2. ஸோ லிசன், பைப்போடைய சைஸு கம்மியாக இருக்குதுன்னா அதில் வாட்டருடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ ரொம்ப அதிகமான கேப் இருந்துச்சுன்னா வாட்டருடைய ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸ்பேஸ் கம்மியாக இருந்து வாட்டருடைய வேகம் என்ன இருக்கும், அதிகமாகிடும். அந்த ஏரியா குறையும் போது ஸ்பேஸ் அதிகமாகும் போது, ஏரியா அதிகமாகும் போது வாட்டருடைய ஸ்பீடு குறைஞ்சிரும். கரெக்டாக? இங்கே ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே என்னது, அதோடைய ஏரியா ஸ்மால், சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் அந்த ஸ்மால் போர்ஷனில் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். கரெக்ட்? அதுக்கப்புறம் இங்கே ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால, ஏரியா கம்மியாக இருந்தாலும் ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, இங்கே ஏரியா அதிகமாக இருந்தாலும் ஸ்பீடு குறையும். ஆனால் ஒரு விஷயம் காமன், என்னது, இங்கே எவ்வளோ வாட்டர் உள்ளே பொந்துதோ அதே வாட்டர் தான் வெளியில் வர முடியும். அது மாறாது. த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மாறாது.
கரெக்ட். அப்போ எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னா ஸ்பீடும் ஏரியாவும் சேஞ்ச் ஆகுது. இங்கே இந்த ஏரியாவும் ஸ்பீடும் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அமௌண்ட் ஆஃப் வாட்ரு உள்ளே எவ்வளோ வாட்ரு என்ட்ராச்சோ இந்த பைப்புக்குள்ளே வெளியில் வரும்போது அதே வாட்டர் தான் வர முடியும். ஸ்பீடு மாறி இருக்கும். இங்கே ஜாஸ்தி ஸ்பீடில் வந்திருக்கும், இங்கே கம்மியான ஸ்பீடில் வந்து ஏரியா மீன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். பட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் மாறி இருக்காது. கிளியர். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்னென்னா ஏரியா இன்ட்டு வால்யூம் A1 இன்ட்டு V1 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் A2 இன்ட்டு V2. தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இதில் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண அவசியம் கிடையாது. A1 into V1 equal to A2 into V2. That is called, this is called what? Equation of continuity. Equation of ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடுவோம். ரொம்ப அதுக்கு மேலே டெப்த்தாக போக தேவையில்லாத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதோட பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பெர்னௌலிஸ் தியரம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ரைட். என்னாச்சு, வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதா? இப்போ கிளியராக இருக்கா பாருங்க. நெட்வொர்க் இஷ்யூவோ? 1 செகண்ட். இப்போ ஓகேவா பாருங்க? வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கா? பிரேக் ஆகுதா? ஸோ ஐ திங்க் நெட்வொர்க் ப்ராப்ளம். 1 செகண்ட். ஓகே, நவ் இட் இஸ் கிளியரா? இப்போ ஓகேவா பாருங்க? எவ்ரிதிங் ஓகேவா? போத் வாய்ஸ் அண்ட் திஸ் வீடியோ. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெர்னௌலிஸ் பிரின்சிபல். இது என்னன்னா இந்த கேஸில் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரெஷர் இங்கே கொடுத்து டாப்பில் ஆக்சுவலாக ரைஸ் பண்ணுறோம். இந்த இங்கே வந்து ஏதோ ஒரு ஹைட்டில் இருக்குது. இது ஒரு டியூபாக எடுத்துக்கோங்க. இது H1 ஹைட்டில் இருக்குது. இங்கே P1 ப்ரெஷரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1, அவுட்லெட் வந்து லைக் ஸ்மால் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2. ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து P2 இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஏற்ற மாதிரி ப்ரெஷர் இருக்கும். இங்கே வெலாசிட்டி V2ஆக இருக்கும். பட் இங்கே பெர்னௌலிஸ் பிரின்சிபல்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெர்னௌலிஸ் ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் P, அதுக்கப்புறம் ρGH. ஸோ இங்கே ஹைட் வந்து ஃபஸ்ட்டு ஹைட் இருக்கு இல்லையா, அங்கே H1, அந்த கேஸுக்கு H2. இது காமன் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து H1 ρGH1 என்ன அர்த்தம், அதனுடைய டென்சிட்டி, நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய டென்சிட்டி, ஹைட் வந்து H1, அதுக்கப்புறம் கிராவிட்டி G, அதுக்கப்புறம் என்ன வரும்னா ½ ρv². ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? கைனெட்டிக் எனர்ஜிக்கு ½ mv² யூஸ் பண்ணியிருப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு mgh யூஸ் பண்ணிப்போம் டியூ டு கிராவிட்டினால. ஸோ இங்கே எம்முக்கு பதிலாக என்ன இருக்கும், டென்சிட்டி ρ இருக்கும். ஸோ ρgh ½ mv² பதிலாக ½ ρv² அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த கேஸில் அந்த பர்டிகுலர் இந்த இன்லெட் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்த அந்த ப்ரெஷர் ப்ளஸ் ρgh இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ½ ρv². அது எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது என்னது, அதனுடைய ப்ரெஷர் ப்ளஸ் ρg அங்கே இருக்க ஹைட்டு ப்ளஸ் ½ ρv², அதனுடைய வெலாசிட்டி. அது எப்பயுமே சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஆஃப்டர் எவ்ரி திங் இண்டிவிஜுவலாக வேறு வேறு, இங்கே இருக்கிற ப்ரெஷர் P1 வேறு P2 வேறு, புரியுதா? ρgh1 வேறு ρgh2 வேறு, ½ ρv1² வேறு ½ ρv2² வேறு. ஆனால் சம் ஆஃப் தீஸ் 3 காம்பனண்ட் இதை டுகெதர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக வர ஆன்சர் என்ன வரும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அதே ஆன்சர் தான் அதோட அடிஷனில் வரும். தட் இஸ் பெர்னௌலிஸ் பிரின்சிபல். ஸோ சிம்பிளாக இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னா
இந்த கேஸுக்கு எப்படி பெர்னோலிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம்னா pressure P1 plus இந்த ஃபார்முலா எழுதுங்க ரோ கான்ஸ்டன்ட் G height H1 இந்த கேஸுக்கு ப்ளஸ் half of ரோ இங்கே வெலாசிட்டி இங்கே என்ன வரும் V1 ஸ்கொயர் இந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் P1 ரோ G H1 ப்ளஸ் ரோ V1 ஸ்கொயர் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த கேஸுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க அது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து P2 ப்ளஸ் ரோ G ஹைட் வந்து இங்கே என்னது H2 இதனுடைய ஹைட் வந்து H2 ப்ளஸ் half ஆஃப் ரோ இங்கே இருக்கிற வெலாசிட்டி V2 சொல்கிறது புரியுதா தட் இஸ் பெர்னோலிஸ் பிரின்சிபல் ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் இங்கே சூஸ் பண்ணனா இங்கேருந்து என்ன ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டை நீங்கள் எடுக்கணும் ஓகேவா இப்போ இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் இங்கே H2 இது H1 இது H2 அதர்வைஸ் இதை H1 நிறுத்தி இதை H2 நிறுத்தும் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக பெர்னோலிஸ் பிரின்சிபல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஹைட்டு இந்த கேஸில் எவ்வளோ ப்ரெஷர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ரைஸ் பண்ணுறதுக்கு புரியுதா அப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்கே இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் P1 அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி கனெக்ட் பண்ணுறோம் ரோ G H1 அந்த ஹைட்டுக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரோ V1 ஸ்கொயர் அது எப்பயுமே அதனுடைய சம் எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்னொரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் P2 ப்ளஸ் ரோ G H2 ப்ளஸ் ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் இது எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் காமனாக ப்ரெஷர் ப்ளஸ் ரோ G H ப்ளஸ் half of rho V square equal to constant at any point equal to constant என்ன அர்த்தம் அதோட சம் எப்பயுமே மாறாது at any point if you are choosing இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கால்குலேட் கண்டுபிடிச்சி இந்த ஆல் த்ரீ வேல்யூஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் வேல்யூ அட் எவ்ரி பாயிண்ட் தட் இஸ் பெர்னோலிஸ் பிரின்சிபல் அப்போது இதில் ஏதாவது ஒரு டேட்டா அன்னோனாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் சொல்கிறது புரியுதா தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் எஃப்ளெக்ஸ் இது ரொம்ப சிம்பிளான கேஸ் தான் இது கேஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஐ திங்க் சில பேர் லேபில் கூட எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிருக்கலாம் இல்லை ஸ்கூல்லேயே எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சிருக்கலாம் ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து லைக் இதை நீங்கள் சிம்பிளாக வாட்டர் பாட்டில் எடுத்து வாட்டர் பாட்டிலோடைய பாட்டமில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹோல் போடுறீங்க அப்படின்னா அந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் வாட்டர் என்ன ஆகும் லைக் இந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும் தெரியுதா லைக் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு வெளியில் வரும் கரெக்டாக அந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் டியூ டு கிராவிட்டினால அதனுடைய ஸ்பீடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா என்னது ஸ்பீட் ஆஃப் எஃப்ளெக்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ரீ ஃபால் கேஸோடைய வெலாசிட்டி என்னது v is equal to root of 2gh அந்த ஃபார்முலா தான் இது யூஸ் பண்ணுவோம் வெலாசிட்டி v is equal to root of 2gh ஒரு பாலை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபாலில் கீழே விழும் இல்லையா அப்போ அந்த ஃப்ரீ ஃபாலில் கீழே விழும்போது எதை டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட்டு ஸோ v is equal to root of 2gh யூஸ் பண்ணுவோம் அதே ஃபார்முலா தான் இதுக்கும் வரும் எஃப்ளெக்ஸுக்கும் நீங்கள் போடுற ஹோல் எந்த இடத்துல போடுறீங்களோ அதை பொறுத்த ஹைட்டுன்றது அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ்லேருந்து எந்த இடத்துல நீங்கள் ஹோல் போடுறீங்களோ இதுதான் ஹைட்டு ஓகேவா இதான் என்னது ஹைட்டு ஹெச் இந்த கேபிட்டல் ஹெச்ன்றது என்னது டோட்டல் ஹைட் ஆஃப் த லிக்விட் டோட்டலாக லிக்விட் எவ்வளோ தூரத்துக்கு ஃபில்லாக இருக்குன்றது கேபிட்டல் ஹெச் இந்த ஸ்மால் ஹெச் இங்கே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்ன்றது என்னது வாட்டருடைய சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் டவுனில் ஹோல் போட்டிருக்கீங்க டோன்ட் டேக் ஃப்ரம் த பாட்டம் இங்கேருந்து ஹைட் எடுக்கக்கூடாது வாட்டருடைய சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஹோல் எங்கே போட்டிருக்கோமோ அங்கே தான் என்ன பண்ணணும் அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணணும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன நடக்கும் இங்கே அந்த ஸ்பீடு இருக்கும் ஸோ அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி வாட் v directly proportional to root of h gravity constant to 2 constant so speed of effluxன்றது speed of velocity free fall caseல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன velocity வருதோ அந்த ஃபார்முலாவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் சேம் ஆன்சர் வந்து கிடைச்சிடும் நமக்கு சரியா ஸோ தட் இஸ் a very simple relation ஸோ இதுதான் ஆக்சுவலாக டாரிசெல்லி லா v is equal to root of 2gh the speed of flow of liquid from an orifice is equal to the speed that it would attain if falling freely at distance equal to the height of the free surface of the liquid about the orifice ஸோ அதாவது நீங்கள் எங்கே ஹோல் போடுறீங்களோ அங்கே வரக்கூடிய அந்த ஸ்பீடு ஃப்ரீ ஃபாலில் வரக்கூடிய அந்த ஹைட்டில் வரக்கூடிய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதுதான் தட் இஸ் வாட் டாரிசெல்லிஸ் தேரம் சரியா கிளியர் நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப்ளெக்ஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா ரேஞ்ச் ஆஃப் எஃப்ளெக்ஸ்னால் நீங்கள் ஒரு இடத்துல ஹோல் போடுறீங்க ஹோல் போட்டதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து ஃபைனலாக
விடுது. நான் தண்ணி இங்கேருந்து அந்த ஹோல் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், வாட்டர் வந்து வெளியில் வருது இல்லையா, வெளியில் வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது போய் கீழே விழுது, அதுதான் என்னது ரேஞ்ச் ஆர். இதான் என்னது அதோடைய ரேஞ்சு. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏன்னா இந்த ரேஞ்ச் சேம் கிடையாது. நீங்கள் டாப்பில் போட்டிங்கன்னா ரேஞ்சு கம்மியாக இருக்கும், பிகாஸ் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் பாட்டமில் அதிகமாக போட போட ரேஞ்ச் வந்து நமக்கு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும், டிஃபர் ஆகும். ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு மேக்ஸிமம் வரும் அதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ வரணும், அதர்வைஸ் நம்ம ஹோலுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும்னா திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் அதர் கேஸ். இதில் எல்லாமே இன்னொரு ஃபார்முலா என்னென்னா 2 range r equal to 2 into root of h minus h into capital H minus small h. So capital H இன்றது டோட்டலாக எவ்வளோ ஹைட்டில் அந்த லிக்விட் ஃபில்லாக இருக்குது, தட் இஸ் டோட்டல் ஹைட். ஸ்மால் ஹெச் இன்றது நீங்கள் அந்த ஹோல் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த எஃப்ளக்ஸ் அது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதான் என்னது ஸ்மால் ஹெச். அதில் இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அதான் என்னது ஹெச் மைனஸ் ஹெச் இன்ட்டு நம்ம ஹோல் போட்ட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுத்து இன்ட்டு 2 பண்ணால் அதான் ரேஞ்சு. சிம்பிளாக இது ஃபார்முலா. ஆர் ஈக்குவல் ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஸ்மால் ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ மைண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் விச் ஒன் இஸ் கேபிட்டல் ஹெச், விச் ஒன் இஸ் ஸ்மால் ஹெச், ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கேபிட்டல் ஹெச்ன்றது ஆக்சுவல் வெயிட் ஆஃப் த லிக்விட், அந்த ஹைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த லிக்விடைய சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம் வரைக்கும் எவ்வளோ ஹைட்டில் ஃபில் ஆகிருக்கு. ஸ்மால் ஹெச்ன்றது நம்ம போட்ட ஹோல். ஸோ அதனால் கிளியராக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலாக ஹெச் மைனஸ் ஹெச். ஏன்னா இது ஹெச், இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஹெச்னா இது கேபிட்டல் ஹெச்னா, அப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், தான் ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ரேஞ்சு கிடைக்கும். மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சு உங்களுக்கு எப்போ கிடைக்கும், ஹெச் இங்கே ஹோல் போடும்போது. ஏன் நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எதனால் ஆக்சுவலாக உங்களுக்கு அதிகமாக போகுது, நமக்கு டியூ டு வெலாசிட்டினால. ஸோ அது ஸ்பீடு ஜாஸ்தியாக வெளியில் வரும்போது தான் தூரம் அதிகமாக போக போகுது. அப்போது டவுனில் தான் நமக்கு இன்னும் இருக்கிற ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ ரேஞ்சு ஜாஸ்தியாக போகும். ஸோ இங்கே ரேஞ்சு மேக்ஸிமமாக போகணும் அப்படின்னா த கண்டிஷன் ஸ்மால் ஹெச் வந்து, இந்த ஸ்மால் ஹெச் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், h/2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக சாரி இது நான் பாட்டம்னு சொல்லிட்டேன், பாட்டம் கிடையாது, மேக்ஸிமம் ரேஞ்சு. அதில் வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு நீங்கள் டவுன்வர்டில் போட போட. பட் மேக்ஸிமம் ரேஞ்சு நமக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட்டு, அதாவது இந்த ஸ்மால் ஹெச் வந்து டோட்டல் ஹைட்டோடைய ஹாஃப். டோட்டல் ஹைட் வந்து இப்போ எவ்வளோ இருக்கோ அதை பை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரேஞ்ச் மேக்ஸிமம் கிடைக்கும். தட்ஸ் த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர் மேக்ஸிமம் வர்றதுக்கு. சரியா, ரைட். ஸோ ஹெச் இந்த ஸ்மால் ஹெச் என்ன வரும்னு கேட்டால் ஹெச் ஈக்குவல் டு h/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், கரெக்டா? எஸ், மேக்ஸிமம் ரேஞ்ச் அக்கர்ஸ் ஒன்லி instant where small h equal to h/2. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வரும். ஆர் இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஹெச்சுக்கு பதிலாக h/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது இருக்கு இல்லையா, இந்த கேஸில் ஹெச்சுக்கு பதிலாக h/2 சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர ஆன்சர் இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஐடியல் ஃப்ளோ, நான் விஸ்கஸ், இன்கம்ப்ரெசிபிள், அதுக்கப்புறம் ஸ்டெடி லேமினார். இது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ இந்த விஸ்காசிட்டி அப்படின்றது என்னென்னா இட் இஸ் சிம்பிளாக நம்ம என்னென்னு சொல்லணும்னா லிக்விட் ஃப்ரிக்ஷன். நம்ம நார்மலாக ஃப்ரிக்ஷன் பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்டுடைய கான்டெக்டில் இருக்கும்போது ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும், அந்த லிக்விட் வந்து அப்போஸ் பண்ணும், ஃபர்தராக ஃப்ளோ ஆக விடாமல். அந்த அப்போஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து டியூ டு விஸ்கஸ் நேச்சர். அந்த அப்போஸ் எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. ஹனியில் ஒரு நேச்சர் இருக்கும், வாட்டரில் ஒரு நேச்சர் இருக்கும், ஆயிலில் ஒரு நேச்சர் இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து ஒரு இடத்துல லேயராக இருக்கும். ஏன்னா அந்த அப்போசிங் பண்ணுற அந்த நேச்சரே அந்த ஒரு லேயரில் டிஃபர் ஆகும். அப்போசிங் நேச்சர் என்ன ஆகும், சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி அது அப்போஸ் பண்ணும். அதுக்கப்புறம் லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்சும் ஆகும். சரியா, ரைட். எஸ், ஹலோ, வெல்கம். ஸோ இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளூயிட் அண்டு லேயர்ஸ் மோஷன், இதான் என்னது அதனுடைய இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர்ஸ் இன் மோஷன். இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா இன்சைடில் இருக்கக்கூடிய லிக்விடில் நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன். எப்போ மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது அதுவும் ஒரு லேயர்ஸில் அது டிஃபர் ஆகும். சரியா, எஸ், குட் ஈவினிங். டியூ டு மாலிகுலர் கொஹிஷன் இன் ஃப்ளூயிட்ஸ்
plays a key role in operations that require the transport of fluid from one source to another. So இந்த கேஸை ஈஸியாக நான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் காமிக்கிறேன். see here இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கிறது. ஸோ இந்த கேஸில் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் லேயர். ஸோ ஏன் வந்து நீங்கள் இந்த லிக்விடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரிக்ஷன் டிஃபர் ஆகிட்டே போகும். டாப்பில் இருக்கும்போது டாப்லேருந்து கொஞ்சமாக கீழே போகும்போது ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் வந்து டிஃபர் ஆகிட்டே போகும். பாட்டமில் போகும்போது ஃப்ரிக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு லேயர்லேயும் நமக்கு என்ன ஆகிட்டே போகும், சேஞ்ச் ஆகிட்டே போகும் அந்த ஃப்ரிக்ஷன். தட் இஸ் விஸ்கஸ் நேச்சர். அது எல்லா லிக்விடுக்கும் சேமாக கிடையாது, டிஃப்ரெண்ட்டு நேச்சரில் இருக்கும். புரியுதா? ஸோ அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இப்போ ஹனி அந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கெல்லாம் அதுக்கெலாம் என்னவாக இருக்கும், அந்த லிக்விடுக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த விஸ்கஸ் நேச்சர். ஓகேவா? கரெக்டாக சொல்லணும். அந்த குழப்பு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தமிழில் புரியுற மாதிரி சொல்லணும். அது விஸ்கஸ்க்கு தட் இஸ் அ பேசிக் வேர்ட். பட் அது வாட்டருக்கும் இருக்கும், இதுக்கும் இருக்கும். வாட்டருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த விஸ்கஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம லூப்ரிகண்ட்டாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். ஆயிலுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்ரலாக லூப்ரிகண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் அந்த டிஃப்ரெண்ட் லேயர். ஸோ ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் சப்போஸ் dx அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அந்த பர்டிகுலர் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு லேயரில் ஒரு வெலாசிட்டி இருக்கும், இன்னொரு லேயரில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயரில் வெலாசிட்டி எப்படி இருக்குது மூவ் ஆகும்போது அப்படின்றது. சரியா? இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஈஸியஸ்ட் டயக்ராம். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஈட்டா இன்ட்டு ஏ டிவி பை டிஎக்ஸ். ஓகேவா? வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு dz. இங்கே dxன்னு சொல்லியிருந்தாலே அதை நம்ம dxன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது dx. ஸோ இந்த டயக்ராமில் dzன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு dzன்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 layers. அதுதான் dz. அந்த 2 லேயர்ஸ்க்கு பிட்வீனில் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. கிளியர்? எஸ். ஸோ ஈட்டான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அதுதான் என்ன மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுடைய விஸ்கஸ் நேச்சர் என்னன்றதை டிசைடிங் பண்ணக்கூடிய ஃபேக்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏரியா. இதுதான் நம்ம அதில் கால்குலேட் பண்ணக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரியா? ரைட். எஸ், ஹனி ஹேவ் மோர் விஸ்காசிட்டி. எஸ், இதில் கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் கம்பேர் பண்ணுவோம். வாட்டர் ஹனியை கம்பேர் பண்ணும்போது ஹனிக்கு மோர் விஸ்கஸ். எதை கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்ல முடியும், மோர் விஸ்கஸ் நேச்சர்னு சொல்ல முடியும். மெர்க்குரி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கம்பேரிசன் எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் விஸ்கஸ் நேச்சர் நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலாக நம்ம கன்வீனியண்ட்டாக நம்ம டே டு லைஃப்பில் பார்த்ததுனால அது ஜென்ரலாக விஸ்கஸ் சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம அதை கூட எது கூட கம்பேர் பண்ணிடுறோம், வாட்டர் கூட கம்பேர் பண்ணிடுறோம். அதனால் அது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மைண்டில் அது வரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோக்ஸ் லா. ஆக்சுவலாக இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஈட்டா. ஓகேவா? நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் வாட், அப்போசிங் ஃபோர்ஸ். சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃப்ரிக்ஷன். அதனால் நெகட்டிவ் சைன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ மேக்னிட்யூட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அதனால் மைனஸ் தேவைப்படாது. ஈட்டா இன்ட்டு ஏரியா இன்ட்டு வாட், டிவி பை டிஎக்ஸ் ஆர் டிசெட். அது அந்த ஸ்மால் சேஞ்ச் அந்த 2 லேயர்ஸ்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ், அதான் என்னது டெல்டா எக்ஸ்னு சொல்லுவோம், அதர்வைஸ் டிஎக்ஸ். ஸோ இதை டிவி ரிலேட்டிவ் வெலாசிட்டி கம்பேர் பண்ணுறது இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் லா. இது பர்டிகுலராக இதே கேஸ் தான். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிக்விடில் ஃப்ளோ ஆகும்போது அதனுடைய விஸ்கஸ் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, தட் இஸ் பர்டிகுலர்லி யூஸ் ஃபார் ஸ்டோக்ஸ் லா. ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸர்ட்ஸ் ட்ராக் ஃபோர்ஸ். ட்ராக் ஃபோர்ஸ்னால் லைக் சொன்னேன் இல்லையா, அது அப்போஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ்னு. த சாலிட் ஆப்ஜெக்ட் அப்போசிங் இட்ஸ் மோஷன் இன் த மீடியம். ஸோ the FD depends on the shape and size of the solid. So இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சாலிட், இட்ஸ் ஸ்பீட் அண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். இதெல்லாம் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்பீட் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இந்த ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்பு, சைஸு, அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, என்ன மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்பீட், அந்த ஸ்பீடு பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெரிக்கல் கேஸ் எடுத்திங்கன்னா, ஸ்பெரிக்கல் கேஸுக்கான ஃபார்முலா இதுதான், 6π ஈட்டா இன்ட்டு ஆர்வி. ஸ்டோக்ஸ்லாம் பர்டிகுலர் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்பெரிக்கல் கேஸ் எடுக்கும்போது, அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் பால், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பால் எடுக்கிறீங்க. லைக் ஒரு ஸ்மால் அயன் பால்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்மால் சைஸில் இருக்க ஒரு அயன் பால். லைக் அதை வந்து ஒரு ஹனியில் போடுறீங்க. அப்போ அது உள்ள என்ன ஆகுது, அது மூவ் ஆகிட்டே போகுது. அப்போ அதனுடைய ஃபோர்ஸ், அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ட்ராக் ஃபோர்ஸ், அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 6π ஈட்டா. ஈட்டான்றது என்னது,
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தட் லிக்விட். ஆர்ன்றது ரேடியஸ், அந்த ஸ்பெரிக்கல் பாலுடைய ரேடியஸ். அதுக்கப்புறம் வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த ட்ராக் ஃபோர்ஸ் கிடைக்கும். தட் இஸ் வாட், ஸ்டோக்ஸ் லா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்போஸ் பண்ணுறதுனால ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த வெலாசிட்டி, வி ஹேவ் டு யூஸ் மைனஸ் சைன். ஸோ இது ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க அது. அதுக்கப்புறம் சாலிட் விசஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். சாலிட் ஃப்ரிக்ஷனுக்கும் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்னன்றது நம்ம பார்க்குறோம். கம்பாரிசன், டிஃபரன்ஸ் கம்பாரிசன் ரெண்டுமே இருக்கும். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இன் கான்டெக்ட். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இன் கான்டெக்ட். நம்ம இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ரெண்டு ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கிறோம் கரெக்டாக. ஸோ அந்த கேஸில் அது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் த கான்டெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் எவ்வளோ இருக்குதோ அதுதான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என்னன்னு பார்த்துருப்போம் கரெக்டாக. அந்த மியூஎஸ்ன்றது அதோடைய கோஎஃபிஷியன்ட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட். என்னன்றது என்னது, நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நார்மல் ஃபோர்ஸ்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிராவிட்டினால ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட், அதுதான் அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ வெயிட்னால அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், நம்ம ஃப்ரிக்ஷன் அகேன்ஸ்டாக ஆக்ட் ஆகும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பட் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா ஆஃப் த கான்டெக்ட். இதில் சாலிட் ஃப்ரிக்ஷனில். பட் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டெக்ட். ஸோ எந்த அளவுக்கு அது கான்டெக்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணும், அந்த ஏரியா. அந்த ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம், விஸ்காசிட்டியில் ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்துருந்தோம், ஈட்டா ஏ இன்ட்டு dv/dx வந்திருக்கு. ஏன்னா என்ன அர்த்தம், ஏரியா. ஏரியா ஆஃப் கான்டெக்ட் ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர். இதில் விஸ்காசிட்டியில் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன். டிபெண்ட்ஸ் ஆன் நார்மல் ரியாக்ஷன்னா என்னது, நார்மல் ஃபோர்ஸ். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் நார்மல் ரியாக்ஷன்ங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்ட்டு என். என்னன்னா என்ன அர்த்தம், நார்மல் ரியாக்ஷன் ஆர் நார்மல் ஃபோர்ஸ். அதை தான் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். எது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கரெக்டாக. அதர்வைஸ் சாலிட் ஃப்ரிக்ஷன் இந்த கேஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஆர் கைனடிக் ரெண்டு பேரில் கனெக்ட் பண்ணிப்போம். இண்டிபெண்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் அக்கர்ஸ் பிட்வீன் சாலிட் சர்ஃபேஸ் இன் கான்டெக்ட். இது வந்து அக்கர்ஸ் பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர்ஸ். அக்கர்ஸ் பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர்ஸ் ஆர் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இன் கான்டெக்ட். இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இன் கான்டெக்ட். ஓகேவா? இது வந்து சாலிட் சர்ஃபேஸ் இன் கான்டெக்ட். ரைட். இண்டிபெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் சர்ஃபேஸ் இன் கான்டெக்ட். பட் இது என்ன இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர்ஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு லேயர்ஸ்லையும் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேமாக இருக்காது. அதனால் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த அந்த டியூ டு ரிலேட்டிவ் மோஷன்னால. சரியா? ஸோ அதனால் வெலாசிட்டி என்ன ஆகும், இங்கே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ இதனுடைய ஃபார்முலா இதுதான். இந்த டெர்மினல் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, நீங்கள் வந்து ஏதோ ஒரு லிக்விடில் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் மாதிரி கீழே போட்டுறீங்க, அது மேலே போட்டுறீங்க. அது என்ன ஆகும், உள்ளே போன உடனே மேலே ஃபஸ்ட்டு விழுந்த உடனே ஃபாஸ்ட்டாக போகும். அந்த ஒரு அயன் பாலே எடுத்துக்கோங்க, அதே கேஸு ஹனி அயன் பால் எடுத்துக்கிறீங்க, ஜஸ்ட் இப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க. அது அந்த ஹனியில் கீழே விழுந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே விழுந்த உடனே வேகமாக போயிட்டு உள்ளே போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போக ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகாது. அந்த ஸ்பீடு என்ன ஆகும், ஒரே ஸ்பீடில் போக ஆரம்பிக்கும். ஸோ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பீடு சேம் ஆகுதோ அந்த வெலாசிட்டி தான் என்னது, டெர்மினல் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக போகும். முதல்ல ஃபாஸ்ட்டாக போச்சு தண்ணியில், அந்த சொன்ன அயன் பால் வந்து லைக் அந்த ஹனியில் விழும்போது விழுந்த உடனே ஃபாஸ்ட்டாக போச்சு. கொஞ்சம் தூரம் போக போக ஸ்பீடு ரெடியூஸ் ஆச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்பீடு மாறலை, ஒரே ஸ்பீடில் போகும். அந்த ஸ்பீடுக்கு பேர் என்னது, டெர்மினல் வெலாசிட்டி. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த லிக்விடில் விழுந்தோடனே கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தது, அதனால் ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் அப்ளை பண்ண உடனே கிராவிட்டி ஃபோர்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்டில் வரும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்னது, லிக்விடுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். விஸ்கஸ் நேச்சர் இருக்கிறனால விஸ்கஸ் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸும் அப்போஸ் பண்ணுது, ஆப்போசிட்டில் கொடுக்குது. கிராவிட்டினால டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்டில் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆன உடனே நெட் ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னா அதோட வெலாசிட்டி என்ன ஆகிடும், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக மாறிடும். தட் வெலாசிட்டி இஸ் கால்டு டெர்மினல் வெலாசிட்டி. சரியா? ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய வெயிட் டவுன்வர்டில் போகுது. ரெண்டு ஃபோர்ஸ், ஒன்று வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் வாட்,
buoyant force FB na buoyant force, that is upthrust force. ரெண்டு force opposite act ஆகுது. இது ரெண்டு equal and oppositeல வந்த உடனே net force 0 ஆயிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகும். that velocity is called what? terminal velocity. அதனோட ஃபார்முலா இதுதான், 2r² into rho minus sigma g by 9 eta. ஸோ அதனுடைய டென்சிட்டி, ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த சாலிட், சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் த fluid இந்த ஃபார்முலாவில், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த அந்த ஸ்பெரிக்கல் பால், அதனுடைய ரேடியஸ், தட் இஸ் ஆர். eta கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, g கிராவிட்டி, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அதனால் தட் இஸ் நாட் நியூ. Right. Next, surface tension. So this is one of the property of the liquid. So இது surface tension என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுன்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து எப்பயுமே ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும், பிடிச்சி எல்லா பக்கமும் இழுக்கும். ஸோ அது வந்து ஃபர்தராக அது வந்து அதை மூவ் பண்ண விடாமல் ட்ரை பண்ணும். ஸோ இப்போ நார்மலாக தண்ணி நம்ம கீழே கையிலேருந்து தவறி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த தண்ணி கொஞ்சம் தூரம் ஃப்ளோ ஆகும். நான் சொல்கிறது ஃப்ளாட் சர்ஃபேஸில், இன்க்ளைனாக தான் அது ஓடிட்டே இருக்கும் டியூ டு கிராவிட்டினால. நான் சொல்கிறது ஃப்ளாட் சர்ஃபேஸில் கை தவிர தண்ணி கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் போய்ட்டு அது என்ன ஆகிடும், அந்த தண்ணி ஸ்டாப் ஆகிடும். ஏன் அது ஸ்டாப் ஆகுது ரீசன் அப்படின்னா, நம்ம கொடுத்த அந்த ஃபோர்ஸ்னால அது சடனாக என்ன அது கீழே இந்த வேகத்தில் அது மூவ் ஆகுது. வாட்டர் மாலிகுல்ஸுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஏரியாவை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும், எல்லா பக்கமும் பிடிச்சி இழுக்கும் அது. அப்போ என்ன ஆகுது, பிடிச்சி இழுக்கிற அந்த நேச்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் போன உடனே அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன்னால ஸ்டாப் ஆகிடுது. அதனால் அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி லைக் வாட்டர் ரெயின்லேருந்து வரக்கூடிய வாட்டர் ட்ராப் வந்து லைக் எந்த ஷேப்பில் இருக்குது, நார்மலாக ஸ்பெரிக்கல் ஷேப் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, அது எல்லா பக்கமும் ஆல் டைரக்ஷன் 360 டைரக்ஷனில் பிடிச்சி இழுத்தா அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், லைக் ஏ பால். கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து நீங்கள் எல்லா பக்கமும் இழுத்தா எப்படி இருக்கும், அதனுடைய ஷேப் வந்து ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். பிகாஸ் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை அது ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எல்லா பக்கமும் பிடிச்சி இழுத்து ஏரியா ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் அந்த ட்ராப், வாட்டர் ட்ராப் என்ன ஷேப்பில் இருக்கும், ரெயின் ட்ராப் வரும்போது லைக் ஸ்பெரிக்கல் ஷேப். அதுக்கு ரீசன் சர்ஃபேஸ் டென்ஷன், அதுதான் ஆக்சுவல் மெயின் ரீசன். தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் liquid. Okay, so molecules near the surface experience effective attractive force in downward direction. So surface tension means tendency of liquid at rest. Tendency of liquid at rest. Free surface behaves like a stretched membrane. So இதான் stretching பண்ணுற மாதிரி பிடிச்சி இழுக்கும் அது under tension and tries to occupy small area as much as possible. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவை எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு அது என்ன பண்ணுது, வாட்டர் மாலிகுல்ஸ் பிடிச்சி இழுக்கும், ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும். அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னது, சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்தது சர்ஃபேஸ் எனர்ஜி, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் in the plane interface between plane of liquid and any other plane. So இந்த கேஸில் surface tension ஃபார்முலா வந்து force by length. சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் பை லென்த்து. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம வந்து டென்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். இதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் டென்ஷன் ஒன்று பார்த்துருக்கோம், தட் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். அதனுடைய யூனிட் என்னது, நியூட்டன். சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது அதோட மீனிங் என்ன, ஃபோர்ஸ் பை லென்த். எவ்வளோ ஃபோர்ஸு அந்த எவ்வளோ லென்த்துக்கு அப்ளை பண்ணுது அந்த ஃபோர்ஸை, தட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அதனால் நார்மல் டென்ஷன் ஃபோர்ஸையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நாம் நார்மலாக டென்ஷன் ஃபோர்ஸ் ஆர் டென்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் எ ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் சொன்னால் அதோட மீனிங் என்ன, ஃபோர்ஸ் பை லென்த். ஸோ அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். டென்ஷனும் சர்ஃபேஸ் டென்ஷனும் சேம் கிடையாது. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஃப்ளூயிடில் வரக்கூடிய கான்செப்ட், அதனுடைய ஃபார்முலா. ஜென்ரலாக சர்ஃபேஸ் என்ற வார்த்தை வராமல் வெறும் டென்ஷன் மட்டும் வந்ததுன்னா இட் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். லைக் எ ஹேங்கிங் கேஸ், ஒரு ரோப்போ இல்லை ஒரு ஒயரோ ஸ்ட்ரிங்கோ எடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை கயிறு கட்டி இழுக்கிறது, இல்லை ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பால், ஒரு ஆப்ஜெக்டில் பெண்டுலம், இந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்கும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், டென்ஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அதனால் டென்ஷன் அப்படின்ற அந்த வார்த்தையும் சர்ஃபேஸ் டென்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் எ ஸ்பெஷல் வேர்ட். பர்டிகுலர்லி அது எதில் மட்டும்தான் வரும், ஃப்ளூயிடில் தான் வரும். அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய டெஃபினேஷன் சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது ஃபோர்ஸ் பை லென்த். அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர். டென்ஷனுடைய யூனிட் என்னது, நியூட்டன். பிகாஸ் டென்ஷன்ன்றது ஃபோர்ஸ், அதனால் அதனுடைய யூனிட் நியூட்டன். சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபோர்ஸ் பை லென்த். அதனால் அதனுடைய யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர். ஸோ அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஏ
ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் டென்ஷன்ன்றது வெக்டார் குவான்டிட்டி பிகாஸ் டென்ஷன் இஸ் ஏ ஃபோர்ஸ். சரியா? ஸோ அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரைட். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. ஸோ இது ஆக்சுவலாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா டெல்டா எஸ் பை டெல்டா ஏ. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் இஸ் சேஞ்ச் இன் டெல்டா எஸ் பை டெல்டா ஏ. இது ஆக்சுவலாக ஒர்க் டன் கேஸ் கூட கனெக்ட் பண்ணி டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ப்ராப்ளம் போடாமல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரைட். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுன்னு பாருங்கள். ஒர்க் டன் இன் ஃபார்மேஷன் ஆஃப் a drop of radius or drop case இது ஆக்சுவலாக. ஒன் செகண்ட், நம்ம ஒரு கேஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்டர் ட்ராப்பாக ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த கேஸு இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம ப்ராப்ளம் தேவைப்படும். ஸோ ஒர்க் டன் W ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகுனா லைக் வாட்டர் ட்ராப்னு நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பு கொண்டு வரும். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அதுதான் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 4πr² இன்ட்டு டீன்றது நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், சர்ஃபேஸ் டென்ஷன். அது கன்வீனியண்டாக இருக்குது, நம்ம டீன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4πr² இன்ட்டு டி எதுக்கு, ட்ராப், ஒரு வாட்டர் ட்ராப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒர்க் டன். அந்த ஒர்க் டன் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஃபைனல் ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா வந்து 4πr². 4πr² என்னது, ஏரியா ஆஃப் த ஸ்பியர். கரெக்டாக? 4πr² அர்த்தம் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இன்ட்டு டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன், நாட் டென்ஷன். டீன்றது என்னது, சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ரைட். 2 chapters ஒன் ஷாட்டா, 3 chapter, நாட் 2 chapter, 3 chapter. 3 chapter எதுன்னு கேட்குற, 3rd chapter வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். நமக்கு நீட் சிலபஸில் இது 3 சேர்ந்து ஒரே ஹெட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ஒன் ஷாட்டில் எல்லாத்தையும் முடிக்கிறோம், அதனால தான். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சோப் பபுள். சோப் பபுள் கேஸில் அந்த சோப் பபுள் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா 8. இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் ப்ராப்ளம். டேரெக்டாக நம்ம அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வாட்டர் ட்ராப்புக்கான ஒர்க் டன் கேஸு. இந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் பபுள். ஸோ 8πr² இன்ட்டு டீன் கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே 2 சர்ஃபேஸ் வரும் இது சோப் பபுள் கேஸில். அதனால தான் 4πr² இன்ட்டு 2ன்னு வரும், அதனால் 8 ஆகிடும். 2 இன்ட்டு 4πr² 8πr² இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். சோப் பபுள் ஹேஸ் 2 சர்ஃபேசஸ். வாட்டர் ட்ராப்புக்கு 1 சர்ஃபேஸ் இருக்கும். அதனால் 4πr² இன்ட்டு டென்ஷன் ஃபோர்ஸ், சாரி சர்ஃபேஸ் டென்ஷன். டீனா சர்ஃபேஸ் டென்ஷன். இங்கே சோப் பபுள் ஹேஸ் 2 சர்ஃபேஸ். அதனால் இதை 2 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 × 2 8, அதனால் 8πr² டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன் ஃபார்மேஷன் ஆஃப் பபுள் ஃப்ரம் ஏ பபுள். ஆக்சுவலாக இது என்னென்னா 2 பபுள் சேர்ந்து புதுசாக ஒரு பபுள் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ ஒர்க் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு பெரிய பபுள் இருக்கும், ஒரு ஸ்மால் பபுள், 2 ஒட்டிக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 2 ஒன்றா ஆகிட்டு பெரிய பபுளாக ஃபார்ம் ஆகிடுது. அந்த மாதிரி பபுள் ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடக்கும் அப்படின்னா 8πt r2² - r1² ஸ்மால் பபுள். ரெண்டுமே என்னது, ஸ்பெரிக்கல் ஷேப் தான். ஸோ இதில் பிக்கர் அந்த ஸ்பியரோடைய ஷேப் வந்து r2², அந்த ரேடியஸ். ஸ்மால் அந்த பபுளோடைய ரேடியஸ் வந்து r1². ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த கேஸுக்கான ஒர்க் டன் கிடைச்சிடும். திஸ் இஸ் த அதர் கேஸ். ஓகேவா? இதெல்லாமே அந்த ஸ்பெஷல் கேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிக்கர் ட்ராப் பை n ஸ்மாலர் ட்ராப்லெட்ஸ். இது என்னென்னா நார்மலாக நம்ம முட்டை விடுவோம், அந்த கேம்ஸ் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம், ஒரு சோப் பபுள் அந்த இது சோப்பில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த கெமிக்கலில் லைக் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஊதுனீங்கன்னா ஸ்மால் பபுள்ஸ் நிறைய வரும். கரெக்டாக? ஒரு பெரிய பபுள்லேருந்து நிறைய ஸ்மால் பபுள்ஸ் பிரியும் போது அதனுடைய ரேடியஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிற அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன் எடுத்திங்கன்னா கேபிட்டல் ஆர்ன்றது பிக்கர் பபுளோட ரேடியஸ், ஸ்மால் ஆர்ன்றது அந்த ஒரு பபுளோட ரேடியஸ். எல்லாமே ஒருவேளை ஈக்குவல் சைஸில் வந்ததுன்னா, அதாவது பெரிய பபுளில் வந்து பபுள் என்ன ஆகுது, உடஞ்சி நிறைய ஸ்மால் பபுள்ஸாக வருது, எல்லாமே ஈக்குவல் ரேடியஸில் வந்ததுன்னா அப்போது அதனோட ரேடியஸ் ரிலேஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா r = n⁻⁴. என்னன்றது இந்த நம்பர் ஆஃப் பபுள்ஸ் எத்தனை வெளியில் வந்திருக்கு, அது 1/3 எடுத்துகிட்டு த ரேடியஸ் ஆஃப் 1 பபுள் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஸ்மால் ஆர் கிடச்சிரும், சாரி கேபிட்டல் ஆர் கிடச்சிரும். அந்த பிக் பபுளுடைய பிக் பபுளுடைய ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெட்டபிலிட்டி.
இது வந்து அந்த ஈரம் சொல்கிறோம் இல்லையா, வெட்டுன்றதுங்க என்னது ஜெனரலாக ஈரம். அது வந்து எந்தெந்த லிக்விடெல்லாம் ஒட்டுது, ஒரு இப்போ கண்ணாடி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மோமீட்டர் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே வந்து என்ன இருக்கும், மெர்க்குரி இருக்கும். அது ஆக்சுவலாக அந்த கிளாஸில் எங்கேயுமே ஒட்டாது. இதுவே அதே இதில் வந்து நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறது அங்கங்கே வாட்டர் ட்ராப்லெட் சைடில் ஒட்டின்னு இருக்கும். ஸோ ஆயிலை ஊற்றினீங்கன்னா அது ஒரு சில இடத்துல ஒட்டு, ஒரு சில இடத்துல ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ், இந்த வெட்டபிலிட்டி ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நமக்கு பார்க்க போகிறோம். அதுதான் இதனுடைய ஹெட்டிங். எபிலிட்டி ஆஃப் லிக்விட் மெயின்டைன் கான்டாக்ட் வித் சாலிட் சர்ஃபேஸ். சாலிட் சர்ஃபேஸ் கூட அந்த லிக்விட் எப்படி கான்டாக்டில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வந்து வெட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் தான் அதை டிசைட் பண்ண போகிறது. தட் இஸ் வாட் வெட்டபிலிட்டி. எபிலிட்டி ஆஃப் லிக்விட் அதோட மீனிங் என்ன? எபிலிட்டி ஆஃப் லிக்விட் மெயின்டைன் கான்டாக்ட் வித் சாலிட் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் அது இருக்கும். அந்த லிக்விட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிக்விட் அப்படியே அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மீன்ஸ் பாத்திரத்துலையோ இல்லை ஒரு ஸ்மால் பவுல்லையோ இல்லை ஊற்றி வைக்கிறீங்கன்னா சில லிக்விட் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஒரு பக்கம் ஜாஸ்தியாக ரைஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஒரு சில லிக்விட் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சில இல்லை இந்த பக்கம் ரைஸ் ஆகிருக்கும், இங்கே டவுனில் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது, அது என்ன மாதிரி லிக்விடுன்ற அந்த நேச்சரை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆங்கிள் தட் டேஞ்சன்ட் டு லிக்விட் சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மேக்ஸ் வித் சாலிட் சர்ஃபேஸ் இன்சைட் த லிக்விட். ஸோ அந்த கான்டாக்ட் ஆங்கிள் நான் டேரெக்டாக அந்த இதில் வந்துடுறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்புறமா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி அந்த நோட்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க அப்புறமா. ரைட், இந்த கேஸ் தான் இந்த கான்டாக்ட் ஆங்கிள் தான் இருக்குது பாருங்கள். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்ததுன்னா, ஸோ இந்த கேஸில் இங்கே நம்ம ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா, சி ஹியர். ஸோ இந்த கேஸில் இங்கே தீட்டா இருக்குது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக என்னது ஆங்கிள். அதாவது அந்த அந்த சாலிட் சர்ஃபேஸுக்கும் லிக்விடும் கான்டாக்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. அந்த ஆங்கிள் தீட்டா எப்படி அது கான்டாக்டில் இருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி வெட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு பார்க்குறோம். தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் பர்ஃபெக்ட் வெட்டிங். தீட்டா 0 டிகிரினா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக வாட்டர் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். தீட்டா வந்து 0 டிகிரினா அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சாலிட் சர்ஃபேஸ் அது கூட இது கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக கம்ப்ளீட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பர்ஃபெக்ட் வெட்டிங் எப்போ தீட்டா 0 டிகிரியாக இருந்தால். தீட்டா லெஸ் தென் 90 டிகிரி அக்யூட் ஆங்கிள். லெஸ் தென் 90 டிகிரினா 40 டிகிரி, 55 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி, இது எல்லாமே என்னது லெஸ் தென் 90 டிகிரி. அது வந்து குட் வெட்டிங். ஸோ இது பர்ஃபெக்ட் வெட்டிங், கம்ப்ளீட்டாக ஒட்டும் நிறைய எல்லா பக்கமும். இதில் வந்து குட் வெட்டிங் அங்கங்கே உங்களுக்கு இருக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி இதை விட இது பர்ஃபெக்டாக இருக்காது. இது தீட்டா கிரேட்டர் தென் 90 போச்சுன்னா சாலிட் சர்ஃபேஸ்க்கும் அந்த லிக்விடுக்கும் உங்களுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரியோட ஜாஸ்தியாக போச்சுன்னா பேட் வெட்டிங், அந்த அளவுக்கு ரொம்ப ஒட்டாது, அதில் கம்மியாக இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு 90 இருந்தால் பர்ஃபெக்ட்லி நான் வெட்டிங். சாலிடு லிக்விட் ரெண்டுமே அது உள்ளே இருக்கும், ஆனால் ஒரு ட்ராப் கூட அதில் ஒட்டாது. எதில்? அந்த சாலிடில். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி. ஸோ அதுக்கு ரீசன் வந்து தீட்டா எக்ஸாக்டாக என்னவாக இருக்கும், அந்த சாலிடும் அந்த சர்ஃபேஸ் சாலிட் சர்ஃபேஸும் லிக்விடும் அந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக 180 டிகிரியில் இருந்தால் பர்ஃபெக்ட்லி நான் வெட்டபிலிட்டி, அது எப்பவுமே ஒட்டாது. சரியா? இந்த ஆங்கிளோட ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நமக்கு மெயின் கேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஹெட்டிங் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிலாரிட்டி. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இது வந்து என்ன அப்படின்னா லைக் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் வாட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரொம்ப திக்னஸ், இந்த ஹோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இது நம்ம டயக்ராம் பெருசாக போட்டிருக்கிறோம், பட் ரியல் கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன்னா ஹோல் அந்த கேப் ரொம்ப பெருசாக இருந்தால், லைக் இப்போ இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா வாட்டர் ரொம்பலாம் ரைஸ் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்குது பாருங்கள், ரொம்ப தின்னாக இருந்து சைஸை அதிகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு லிக்விடில் டிப் பண்ணுறீங்கன்னா வாட்டரோடைய லெவல் வந்து இந்த ஹைட்டில் மட்டும் இல்லாமல் இந்த ஹைட் வரைக்கும் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இந்த பாத்திரத்தினுடைய ஆஃப் சைஸில் இருக்கக்கூடிய ஹோல் இருக்கக்கூடிய ஷேப்பில் நீங்கள் இதை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் லெவல் எவ்வளோ ஹைட்டில் இருக்குமோ அதே ஹைட்டில் தான் அது இருக்கும். டியூ டு ப்ரெஷர் மெயின்டைன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரெஷர் வந்து ஸ்பேஸ் அந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அதே லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹைட் எந்த லெவலுக்கு போகுமோ இருக்கோ அதே லெவலுக்கு தான் அதில் ரைஸ் ஆகும். எப்போ ரொம்ப ஜாஸ்தி கிராஸ் செக்ஷன் ஏரியா இருந்து நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா. பட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா வாட்டருடைய அந்த லெவலை விட ஜாஸ்தியாக என்ன ஆகும், ஒரு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு கேபிலாரிட்டி. இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய அப்ளிகேஷன்லையுமே இது இருக்குது. இப்போ வந்து நீங்கள் லைக் ஒரு நம்ம துணி வந்து எடுக்கணும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதை வாட்டரில் ஒரு எண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிப் பண்ணுறீங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகி துணியில் பாதி வரைக்கும் வந்துட்டுருக்கும். நாம் ஃபுல்லாக என்ன பண்ணலை, அதை இம்மர்ஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு எண்டை மட்டும்தான் அதில் நினச்சோம். ஸோ ஏன் அது மாதிரி மேலே ரைஸ் ஆகுது, டியூ டு கேபிலரி ஆக்ஷன்.
அதுதான் என்ன ஆகும், அதனுடைய ஒரிஜினல் எவ்வளோ ஹைட் இருந்துச்சோ மீன்ஸ் இருந்ததோ அந்த கான்டாக்டில் இருந்ததோ அதை தாண்டி மேலே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே டியூ டு கேப்லரி ஆக்ஷனால் நடக்கிறது. அதே மாதிரி மழை டைமில் நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடோட சைடில் வந்து நமக்கு என்ன ஆகும், தண்ணி வந்து ரைஸ் ஆகிருக்கும் செவுத்தில் ஃபுல்லாக. அதாவது வாட்டர் வந்து பாட்டம் லெவலில் தான் இருக்கும், ஆனால் தண்ணி அந்த ரைஸ் ஆன லெவல் வந்து சைடில் செவுத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊறி போய் ரொம்ப பழைய செவராக இருந்தாலோ இல்லை தண்ணி அதிகமாக ஸ்டாக்னேட் ஆகிருக்கு சுற்றி அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த ஈரப்பாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அட் த சேம் டைம் வாட்டர் லெவலும் நமக்கு டாப்பில் இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் அப்போ என்ன ஆகிடும்னா வீட்டுடைய அந்த வால் சைடில் அந்த வாட்டர் லெவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வரைக்குமே என்ன இருக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம தண்ணி எங்கேயுமே கீழே இருந்திருக்காது. கரெக்டாக, தட் ஆல்சோ கேப்லரி ஆக்ஷன். ஸோ இதெல்லாமே நம்ம டே டு லைஃப்பில் பார்க்குறது தான். ஸோ அந்த ஹைட்டு எவ்வளோ ரைஸ் ஆகுது அதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, கேப்லாரிட்டியில் ஹைட்டை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஹைட் h = 2 × t cos θ. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து லைக் இந்த வாட்டர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா, அதுக்கப்புறம் ஆர் வந்து அதனுடைய ரேடியஸ். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா h = 2 × t வந்து என்னது, டென்ஷன், சரியா, சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு cos θ டிவைடட் பை r × ρrg. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் சில இயர்ஸில் வந்திருக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ 2t cos θ டிவைடட் பை ρrg, தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். சி ஹியர் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் பிரெட் இஸ் டிப்டு இன் டீ, ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது. அதாவது என்ன நடக்கும், இப்போ ஒரு டீ இருக்குது. ஸோ டீயில் சில பேர் வந்து பிரெட் பன் இந்த மாதிரி தொட்டு சாப்பிடுவோம். கரெக்டாக. ஸோ நீங்கள் டீயில் போயிட்டு கரெக்டாக அந்த பிரெட்டை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது பிஃபோர். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா டீ அந்த பிரெட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். தட் இஸ் த ரீசன் ஃபார் வாட், கேப்லாரிட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, துணியை வந்து நீங்கள் வாட்டரில் ஒரு பக்கம் இம்மர்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த துணி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி தண்ணி ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் என்ன ஆகிடும், துணியில் வந்து நனைஞ்சிரும். தட் இஸ் த ரீசன் ஃபார் கேப்லாரிட்டி. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு ரீசன் என்னென்னா டியூ டு கேப்லரி ஆக்ஷன், சரியா. ஸோ அந்த எவ்வளோ ஹைட் வரைக்கும் ரைஸ் ஆகுதுன்றது அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர். சொன்ன இல்லையா, இங்கே அது எவ்வளோ ஹைட் வரைக்கும் இதில் ரைஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். 2 × சர்ஃபேஸ் டென்ஷன் cos θ பை r ρrg. சொன்னது புரிஞ்சுதா, ரைட். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, புரிஞ்சுதா இது வரைக்கும், ரைட். ஸோ வெயிட் ஒரு 5 minutes பிரேக். So just wait 5 minutes, I will be back.
ஓகே. ஸோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், சாலிட் முடிச்சிட்டோம், ஃப்ளூயிட் முடிச்சிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிலபஸ் நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ நமக்கு சொன்ன இல்லையா முதல்ல நம்மளுடைய 11th வால்யூம் 2 ஃபிசிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 3 சாப்டராக இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங், அந்த 3 ஹெட்டிங்காக இருக்கும். அது 3 சேர்ந்து ஒரே ஹெட்டிங்காக நமக்கு நீட் சிலபஸில் இருக்குது. ஸோ நம்ம நீட் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுனால அதை நான் ஒரே செக்ஷனில் முடிச்சிடுறேன். சரியா? ஸோ அதனால தான் இதை சிங்கிள் வீடியோவை நம்ம போடுறோம். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே நமக்கு வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியான சாப்டர், அதனால தான். ஸோ இது ஒரு சாப்டர் ரொம்ப லென்த்தியாக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. முக்கியமான ஃபார்முலா கான்செப்ட் என்னென்ன இருக்கோ அது தெரிஞ்சுக்கிட்டா இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அது எது ரொம்ப முக்கியமோ சிலபஸில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுன்றதுனால தான் ஒரே கிளாஸில் அப்படியே முடிச்சிடறேன் நான் நம்ம நீட் அந்த பேட்டர்ன்லேயே. சரியா? ஸோ அதனால தான். ரைட். ஸோ கண்டிப்பாலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறது இருந்தோம், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கடா 5 minutes இன்னொன்று எல்லாம் காணாமல் போயிட்டீங்க? 5 minutes தானே பிரேக் கொடுத்துருந்தேன். எப்போ பிரேக் கிடைக்கும் பார்த்துன்னு இருந்தீங்களா? டக்குன்னு எல்லாம் எஸ்கேப் ஆகிருக்கிறீங்க. என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்க. ஓகே ஓகே, கமான் வாங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், அதை நம்ம பார்க்குறோம். இதில் பேசிக்காக நம்ம இதில் என்னென்னா மெயினாக அந்த லேட்டன்ட் ஹீட்னா என்னன்றதில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த 3 ப்ராசஸ் பார்ப்போம். அது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அதுக்கப்புறம் ரேடியேஷன் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய மீனிங், அதனுடைய ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஹெட்டிங் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன் ஃபாரன்ஹீட்டு, டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் கெல்வின், அந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது ஈக்குவலண்ட்டாக, அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ஃபார் திஸ் சாப்டர். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன்றா பார்த்துலாம் வாங்க. Temperature is degree of hotness or coldness of a body. இதான் ஆக்சுவலாக சிம்பிளாக என்னது டெம்பரேச்சரை பற்றி நம்ம சொல்கிறது. அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது, ஸோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லக்கூடியதாக என்னது டெம்பரேச்சர். ஓகேவா? ரைட். சொல்லுங்கள், பயமாக இருக்கா? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? எக்ஸாம் நினச்சி பயமா? சொல்லுங்கள் ஃபௌசியா. சரி, ஓகே, என்னென்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஃப்ரம் பாடி ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு பாடி ஆஃப் லோயர் டெம்பரேச்சர். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? டோன்ட் கெட் ஃபியர், பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க, நல்லா படிங்க, எஃபர்ட் போடுங்க. சரியா? எக்ஸாம் முடித்து ரிசல்ட் வர வரைக்கும் பயம் இருக்க தான் செய்யும், அது எல்லாருக்குமே இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஈவன் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போதும் சரி, இது காமனாக இருக்கிறது தான். ஈவன் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும், நல்லா எழுதியிருந்தாலுமே கூட நம்ம எழுதின மாதிரி அதே அளவுக்கு மார்க் அங்கே வந்திருக்கா, ரிசல்ட் அதுக்கப்புறம் வந்திருக்கான்றது அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ஆன்சர் ஷீட் கிடைச்ச உடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியும், எவ்வளோ நெகட்டிவ் போயிருக்கு, எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பட் போர்டு எக்ஸாம் அதெல்லாம் பண்ணும்போது மார்க் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கரெக்டாக அவங்க அந்த கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுதிருக்கிறோமா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் எனிவே இது காமனாக இருக்கிறது தான். எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதை முடித்து ரிசல்ட் வர வரைக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸாமை நல்லா பண்ணணுமேன்றது அந்த எஃபெக்ட் தான் ஆக்சுவலாக அந்த பயம். இன்னும் ஈவன் நல்லா படிச்சிருந்தாலுமே அது இருக்கும்.
அந்த பயம் இருக்கணும். சம்டைம்ஸ் தட் இஸ் குட். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு அப்படி தூக்கி வச்சிடக்கூடாது. அப் டு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கு இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் நம்ம கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணணும், ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். ஸோ அது திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். அப் டு நம்ம கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த ப்ராக்டிஸை எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அது பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நேச்சர். அதனால் அதை ரொம்ப பேனிக்காக நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஸோ இன்னும் நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம எங்கே வீக்காக இருக்கிறோம், எங்கே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, எந்த டாபிக் வீக்கு, பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட்டு, அதில் எந்த டாப்பிக்கு. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சில பேர் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, பயாலஜி கொஞ்சம் நல்லா பண்ணிடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி நல்லா பண்ணிடுவாங்க, கெமிஸ்ட்ரி ஓரளவு மாடரேட் பண்ணி ஃபிசிக்ஸ் மெஜாரிட்டி வீக்காக இருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, எங்கே நம்ம டியூன் பண்ணணும். இன்னொன்று நமக்கு ஒரு கோல் தெளிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன மாதிரி காலேஜை ரெஃபர் பண்ண போகிறீங்க, ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அது அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு உங்களுடைய கட் ஆஃப் என்ன இருக்கணும், அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு கோல் இருக்கணும். நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, லைக் நம்ம என்ட்ரன்ஸ் எழுதுவோம், என்ன மார்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் இருக்கும். உங்களுக்கு கோல் கிளியராக இருந்தால் தான், இந்த அளவுக்கு நம்ம கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம நினச்ச காலேஜுக்கு போக முடியுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போடுவீங்க. நம்ம எங்கே ஸ்ட்ராங் பண்ணணும், எங்கே வீக்காக இருக்கிறோம், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும், என்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க. கோல் இல்லாத போது நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். தெளிவாக இருக்கணும், எனக்கு இதுதான் வேணும். இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் 100 மார்க் வாங்கினா போதும் அப்படின்னா, நீங்கள் 100 மார்க் வாங்குறதுக்கு என்ன சாப்டர் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, எனக்கு இவ்வளோ மார்க் போதும், என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட். சரியா, நான் வந்து நீங்கள் இவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லலை, அவங்களுக்கு ஒரு தெளிவு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸை தெளிவாக பண்ணுங்கள். எதில் நீங்கள் எந்தெந்த சாப்டர் ஸ்கோர் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபிசிக்ஸில் ஈஸியாக 100+ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதுக்கு முதல்ல தேவையானது தெளிவு. நீங்கள் டாப்பராக வரணும், ஒரு பெரிய இன்னும் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, மெரிட்டில் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் ஆஃப் வேணும் அப்படின்னும் போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ப்ராக்டிஸாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஃபயர் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இன்னொன்று நம்மளுடைய கோல், இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன வேணுன்றதை தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷன் கொண்டு போங்க. பயப்பட வேணாம். நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா. எல்லா விஷயத்துக்கும் நமக்கு பயம் தான். பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் இருக்கும் தான் செய்யும். பயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பயத்தை பிரேக் பண்ணணும். இன்னொன்று பயம் இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் எஃபோர்ட் நிறைய போடுவோம். பயம் அதிகமாகிட்டு அது நிறுத்திடக்கூடாது. பயத்தை ஓவர் கம் பண்ணி அப் டு நம்ம நினச்சி நடைகிற வரைக்கும் அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே போகணும். அதுக்கு அந்த பயம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர நம்ம அதை தொடவே கூடாதுன்ற மாதிரி அந்த பயம் இருந்துடக்கூடாது. ஸோ அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? ஸோ டோன்ட் வரி, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ரைட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டோடைய நேச்சர் என்ன, ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆகும். ஸோ இது நேச்சுரலாக இருக்கக்கூடியது. டெம்பரேச்சர் எங்கே ஜாஸ்தியாக இருக்குதோ அதுலேருந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இது என்னது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ்லேருந்து ஐஸ் கட்டி என்ன ஆகுது, அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு மெல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதே மாதிரி காஃபியோ இல்லை டீயோ ரொம்ப சூடாக நம்ம வைக்கும்போது அது என்ன பண்ணுது, ஹீட்டை ஹை டு லோவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. சரியா? ரைட். கிளாஸ் 11 ஆல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் ஃபார்முலா ஷீட் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீட் எக்ஸாமுக்கு தேவையானது எல்லாமே இனிமேல் நம்ம நிறைய பார்ப்போம். சரியா? நம்ம பார்க்குறது என்னது, எக்ஸாம் சிலபஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன ஹெட்டிங் இருக்குது நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுதான் பேசிக். எப்பயுமே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் முதல்ல தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் அதிலிருந்து எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இன்னும் என்ன அடிஷ்னலாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம தெரியணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஜெக்ட் என்ன, அது என்ன ஃபார்முலா, ஹெட்டிங், இதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நோட்ஸாக தனியாக எடுத்து வச்சுப்போம். அதில் நம்ம ஃபார்முலா ஷீட் பார்ப்போம், இன்டர்லிங்க் ஃபார்முலாஸ் பார்ப்போம், எஸ்ஐ யூனிட் படிப்போம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, எலிமினேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, எந்த சாப்டருடைய கொஷின் எப்படி ஃபாஸ்ட்டாக அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த கிவன் டேட்டாவிலிருந்து ஃபாஸ்ட்டாக எப்படி ஆன்சரை கெட் பண்ணுறது. அது சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 45 கொஷின் இருக்குன்னா அரௌண்ட் நீங்கள் ஒரு 10 கொஷின் வந்து நான் சொல்கிறது எந்த ஒரு இது ப்ரீவியஸ் என்ட்ரன்ஸ் PYQ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஃபிசிக்ஸில் மினிமம் 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் எலிமினேஷனே பண்ணியிருக்க முடியும். கான்செப்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது இன்க்ளூடிங் 20-25 சேர்த்து சொல்கிறேன். நாட் ஓன்லி
ப்ரீவியஸ் இயர் இந்த வருஷம் டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கொஷின் பேப்பர்லேயே நீங்கள் மினிமம் 10 கொஷின் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி கான்செப்டில் கிளாரிட்டி இருந்திருந்தா எலிமினேஷன் இருந்து 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஸோ மினிமம் 10 கொஷின்ஸ் கான்செப்ட் வச்சுக்கிட்டு எலிமினேஷன்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ஆக்சுவல் மெத்தோடு கால்குலேஷனு போடாமலே. அதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் தான், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 45 கொஷினை 45 மினிட்ஸில் பண்ண முடியும். ஏன்னா பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அதுதான். ஏன்னா நமக்கு கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட அதை வந்து நீங்கள் 10-20 மினிட்ஸ் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பட் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் பூஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டு. 3 ஹவர்ஸில் அவங்களுடைய அந்த எஃபர்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயார்படுத்திருக்கிறீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த எல்லா சாப்டருடைய ஃபார்முலா உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். ஃபிசிக்ஸ் படிக்கும்போது கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கான்செப்ட் அந்த சாப்டர் வைஸ் கான்செப்ட் வரணும், ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஒரே 1 மினிட்ல நீங்கள் என்ன பண்ணணும்? கொஷினை ரீட் பண்ணணும், என்ன கேட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும், கால்குலேஷன் போடணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே 1 நிமிஷத்தில் பண்ணால் தான் 45 கொஷினுக்கு 45 மினிட்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி. ஸோ பயாலஜி பண்ணும்போது பயாலஜி கான்செப்ட் ஃபுல்லாக மைண்டில் வரணும் உங்களுக்கு. அதில் பாட்டனி ஜுவாலஜி தனியாக மைண்டில் வரணும். கெமிஸ்ட்ரி பண்ணும்போது கெமிஸ்ட்ரியில் கூடிய கான்செப்ட். அப்போ 3 ஹவர்ஸில் இது எல்லாம் ஞாபகம் வச்சிருந்து எஃபெக்டிவாக சால்வ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணுன்றது ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சப்ஜெக்ட் எவ்வளோ கிளியராக இருக்கிறீங்க, உங்கள் பிரெயின் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிந்தசிஸ் பண்ணுது, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த கொஷினை படித்த உடனே உங்கள் மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்றதெல்லாம் அங்கே தெரியும். ஸோ அதுதான் எஃபர்ட்டு. எல்லாருமே ஒரே சிலபஸ் படிக்கிறோம், ஒரே டாபிக் தான் படிக்கிறோம், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் ஃபண்டமெண்டல், அதை தாண்டி அடிஷனல் சோர்ஸ் என்ன நீங்கள் படிச்சிங்கனாலும் அதை தாண்டி அந்த பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணுறவங்க அந்த டிஃபரன்ஸ் என்னென்னா ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அது நீங்கள் எத்தனை தடவை பண்ணிங்கனாலும் நீங்கள் அதான் மார்க் டெஸ்ட் நம்ம நிறைய எழுத சொல்கிறோம். எதுக்கு திரும்ப டெஸ்ட் எழுத சொல்கிறோம்? டெஸ்ட் நிறைய எழுதுனா தான் நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் நமக்கு தெரியும், எவ்வளோ தப்பு பண்ணுறது நமக்கு தெரியும், எதில் வீக்காக இருக்கிறோம், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஸோ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஏபிசிடி தனித்தனியாக எழுதணுமா, அப்புறம் ஜாயின் லெட்டர் எழுதணுமா, ஒரு டைமுக்கு மேலே நம்ம என்ன ஆச்சு, நம்ம ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சுது. ஸோ அந்த ஸ்பீடு எப்படி வந்தது? டியூ டு ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் வர பிரெயின் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவை. நீங்கள் போட்ட எஃபர்ட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுதான் உங்கள் மார்க்காக இருக்கும். சரியா? அதனால் அந்த ப்ராக்டிஸை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திரும்ப படிச்சிங்கன்னா கூட அது மறக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சுட்டு கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். திரும்ப எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே கிடைக்கும். பட் அது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லெத்தாச்சிக்காக இருக்கீங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கிறீங்க, இல்லை சும்மா நடுவில் வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சீரியஸ்னஸ் இருக்கணும். உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பதினெல்லாம் வந்து அதாவது என்னென்னா தட்டி கழிக்கிறது. அதாவது இன்றைக்கி ஜாலியாக இருந்தால் போதும், எக்ஸாம் அப்போ பார்த்துக்கலாம். அது போர்டு எக்ஸாமுக்கே அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்துக்கோங்க, நெகட்டிவ் வேறு இருக்குது, ஆல் இண்டியா காம்படிஷனில் வேறு இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எந்த லெவலுக்கு அதை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஏனோ தானே தயவு செஞ்சு ஒரு ப்ரிப்பரேஷனை பண்ணாதீங்க. அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஒன்று இங்கே கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னா ப்ராப்பராக கவனிங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வேறு எங்கேயாவது படிங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் பண்ணாமல் இங்கேயும் பண்ணாமல் இங்கே ஒரு 10 நிமிஷம் அங்கே ஒரு 10 நிமிஷம் எதை பற்றி ஒரு தெளிவு இருக்காது. அந்த சப்ஜெக்ட்டை பற்றி ஒரு சப்ஜெக்ட்டை பற்றி கேட்டால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மீன்ஸ் அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்ல தெரியணும். நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டாங்கன்னா கூட இந்த சாப்டரில் ஒரு ஃப்ளோ சார்ட் உங்கள் மைண்டில் இருக்கணும். இதான் இந்த ஹெட்டிங்கு, இது கீழே இந்த ஃபார்முலாஸ் வரும், இதெல்லாம் இதனுடைய சப் ஹெட்டிங், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றது அந்த ஃப்ளோ உங்களுக்கு வருதுனாலே நீங்கள் ப்ராப்பராக சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்குன்னு அர்த்தம். திரும்ப படிச்சும் மார்க்குது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கலான்னு அர்த்தம். அதாவது ஃபோக்கஸ்டாக அதை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிக்கலை. நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்றது இங்கே விஷயம் கிடையாது, எவ்வளோ தெளிவாக படிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அதை ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கோ கான்செப்டோ ஃபார்முலாவோ மறக்கக்கூடாது. மறக்காத அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் வெரி வெல். அதை உங்களுக்கு திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ரிவிஷன் பண்ணாதே போதும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவிஷன் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் படிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் போய் ஃபஸ்ட் சாப்டர் மறுபடியும் பண்ண சொன்னால் அந்த ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்கில் எப்படி நீங்கள் ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் படிச்சோ அதே மாதிரி படிக்கிறீங்க. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் அப்போ படிக்கும்போதே 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஜஸ்ட்டு திரும்ப எடுத்து ஒரு 1 ஹவர் கோத்ரூ பண்ணால் மைண்டில் எல்லாமே ஓடி வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சு மைண்டில் அதை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே திரும்ப ஒரு சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரியே இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பயமாக தான் இருக்கும். எக்ஸாம் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போதும்
ஸோ அப்போ நம்ம என்ன படிக்க போகிறோன்றது தெளிவு இல்லாமல் படிக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும். சரியா? அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலன்னா தென் யூ வில் பி ஏ லூசர். அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரைட். தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, பேலன்ஸ்டாக இருக்கும். கரெக்டாக? டூ பாடிஸ் ஆர் செட் டு பி இன் தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர் வென் போத் பாடிஸ் அட் த சேம் டெம்பரேச்சர். ரெண்டு ஆப்ஜெக்ட் சேம் டெம்பரேச்சரில் இருந்தால் டெம்பரேச்சர் என்ன ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டெம்பரேச்சர் நேச்சர் என்ன சொல்லியிருந்தோம், ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் ரெண்டு பேலன்ஸ் ஆச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. தட் இஸ் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம் தேர் இஸ் நோ நெட் ஹீட் ஃப்ளோ பிட்வீன் த டூ சிஸ்டம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச பேசிக் தான். கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட். இது வந்து டெம்பரேச்சர் ஸ்கேல். மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் என்ன நல்லா இருக்குது, ஃபாரன்ஹீட், செல்சியஸ், அதுக்கப்புறம் கெல்வின். இது 3 தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. இல்லை எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது செல்சியஸ். சம் அதர் யூனிட் ஆல்சோ வி ஆர் யூசிங், தட் இஸ் வாட், ஃபாரன்ஹீட். ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அந்த டைமில் கெல்வினோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ்ன்றது கெல்வினில் எந்த நியூமெரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவல் அந்த யூனிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 273 கெல்வின். ஃபாரன்ஹீட்டில் எடுத்திங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னால் டிகிரி செல்சியஸில் அது என்னென்னு 0ன்னு அர்த்தம். கெல்வினில் அது என்ன அர்த்தம், 273. பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, வாட்டருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா, பாயிலிங் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் என்ன ஆகிடும், பாயில் ஆகிடும். கெல்வினில் எடுத்திங்கன்னா இதுலேருந்து +100 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 373 கெல்வின். 373 கெல்வினில் என்ன ஆகும், வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். கெல்வினில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன வரும், 212 ஃபாரன்ஹீட். இந்த இதில் இந்த கேஸில் 212 ஃபாரன்ஹீட். இதில் நம்ம டேரெக்டாக 100 ஆட் பண்ணதுக்கு ரீசன், இது 0 டிகிரியாக இருக்கும் 273, அப்படியே 100 ரைஸ் ஆனதுனால 100 ஆட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இங்கே 212 ஃபாரன்ஹீட்டில் என்ன ஆகும், வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ செல்சியஸ் அதுக்கப்புறம் கெல்வின் ஃபாரன்ஹீட் இன்டர்லிங்க், ஒரு இன்னும் டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சர் கன்வர்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா யூ ஷுட் நோ. இந்த ரிலேஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்னென்னா, இதில் நீங்கள் எந்த ரேஷியோ ஞாபகம் வச்சிங்கன்னா இதில் எது உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா தெரிஞ்சிருந்தால் இன்னொரு டேட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ரிலேஷன் கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபாரன்ஹீட் 212. இப்போ இந்த கேஸே எடுத்துங்க, இது மூணுத்துக்கு உள்ள ரேஷியோ. சப்போஸ் இந்த கேஸே நான் எடுக்கிறேன் பாருங்க, F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C/5 அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா? இப்போது ஃபாரன்ஹீட் வந்து 212 அப்படின்னு இருந்தால் செல்சியஸில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே ஈக்குவல். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு கன்வர்ஷன் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாவில். ஸோ கெல்வின் டு ஃபாரன்ஹீட்னா இந்த ரேஷியோ எடுக்கணும், செல்சியஸ் டு கெல்வின் கேட்டால் இந்த ரேஷியோ எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், ஃபாரன்ஹீட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டோடைய 212 -32 by 9 செல்சியஸில் எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபாரன்ஹீட்டில் 212 டிகிரி இருந்தால் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்குறோம். பட் இப்போ ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அந்த 100 வருதான்னு. ஏன்னா அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, என்ன இந்த டயக்ராமில் 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும், 212 ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிகிரி செல்சியஸுக்கும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதில். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 280 அதானே வரும், ஈக்குவல் டு C/5. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணுங்கள். திஸ் இஸ் 1 டைம். 28 எத்தனை டைம்ஸ் வரும்,
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சாரி இது 180 சாரி 280 போட்டேன் சாரி 212 minus 32 180 தானே வரணும் ஸோ கேன்சல் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே ஸோ 19 இது என்ன வரும் 2 times இப்போ இது 20 ஆகிடும் அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா C = 20 × 5 ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் 100 degree Celsius ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் கெட் பண்ணிட்டோம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணலான்னு ஸோ அதனால் இந்த ரேஷியோவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ எந்த கேஸ் எந்த ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ யூனிட் பண்ணிட்டா போகுது 3 ரேஷியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதுலேருந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் சரியா புரிஞ்சுதா கிளியர் ஓகே நெக்ஸ்ட் டைம் ஹீட் அப்ளைடு நீங்கள் ஹீட் அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 ப்ராசஸ் நடக்கும் ஒன்று வந்து சேஞ்ச் இன் ஃபேஸு இன்னொன்று என்னது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் ஃபேஸ் வந்து என்னது சேஞ்ச் இன் ஃபேஸ்னால் அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அதாவது சாலிட் டு லிக்விட் லிக்விட் டு கேஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் மாறுதா என்னது சேஞ்ச் இன் ஃபேஸ் வேப்பரைசேஷன் மெல்ட்டிங் அதுக்கப்புறம் சப்ளிமேஷன் ஸோ டைரெக்டாக சப்ளிமேஷன் என்ன நடக்கும் சாலிட் டு கேஸ் ஸ்டேட்டுக்கு டைரெக்டாகவே மாறிடும் ஸோ இது வந்து சேஞ்ச் இன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால என்ன நடக்கும் சேஞ்ச் இன் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் இன் டைமென்ஷன் அந்த பார்ட்டிகிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அதனால் லென்த்து இல்லை வால்யூம் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் தட் இஸ் சேஞ்ச் இன் டைமென்ஷன் ஸோ இது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் டெண்டன்சி ஆஃப் மேட்டர் சேஞ்ச் இட்ஸ் ஷேப் ஏரியா வால்யூம் இது எல்லாமே எதில் நடக்கும் லைக் ஏதாவது ஒரு மெட்டீரியல் அதுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்னாகும் அந்த டெம்பரேச்சர்னால எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் கரெக்டாக ஸோ இது ஜென்ரலாக டெம்பரேச்சர்னால நடக்கக்கூடியது கரெக்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் அதனுடைய தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால ஒன்று லீனியர் ஏரியல் வால்யூமெட்ரிக் அப்படி என்ன அர்த்தம் ஒன்று லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லை வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லை ஏரியா சேஞ்ச் ஆகுது டியூ டு டெம்பரேச்சர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால் நடக்கக்கூடியது ஸோ இதில் இது ஒரிஜினல் லென்த்து டெம்பரேச்சரை ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் டெல்டா எல் லென்த் என்ன இருக்குது எக்ஸஸாக சேஞ்ச் ஆகிருக்குது இது ஒரிஜினல் லென்த் இதோ ராடு எடுத்துக்கோங்க ஒரிஜினல் லென்த்து டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் டெல்டா எல் சேஞ்ச் ஆகிருக்குது அப்போது அந்த ரிலேஷன் இந்த ஆல்ஃபான்றது இங்கே என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் ஸோ எல் = L0 × 1 + α × ΔT இந்த ரிலேஷன் ஒரிஜினல் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா ஓகே L = L0 + 1 × α + ΔT ஓகேவா இது 1 டைமென்ஷன் லென்த்து சேஞ்ச் ஆகிற கேஸ் என்னது ஒன்லி லென்த்து அது மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா 1 டைமென்ஷன் கரெக்டா ஸோ இங்கே எல்ன்றது சம் ஆஃப் திஸ் டூ டோட்டல் லென்த் ஆக்சுவலாக இந்த டெம்பரேச்சர்னால சேஞ்ச் ஆன நியூ லென்த் தட் இஸ் எல்ன்றது ஆஃப்டர் ப்ரொவைடிங் டெம்பரேச்சருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும் L0ன்றது ஒரிஜினல் லென்த்து எல்ன்றது டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆன நியூ லென்த் தட் இஸ் எல் இதை வேணால் எல்னு எழுதிக்கோங்க இதுதான் எல் ஆக்சுவலாக L = L0 + ΔL ஸோ இதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா L0ன்றது ஒரிஜினல் லென்த்து 1 + α ஆல்ஃபான்றது என்னது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ΔTன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இனிஷியலாக என்ன டெம்பரேச்சர் இருந்தது அந்த லைக் அயன்ரான்னு சொல்லியிருந்தாலே எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய இனிஷியல் டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அடிஷ்னலாக கொடுத்துருக்குறோம் சேஞ்ச் ஆகிருக்குது அந்த டிஃபரன்ஸ் இனிஷியல் ஃபைனல் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ΔTன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் லைக் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும் ஒரு கேஸ் என்னது இது வந்து எக்ஸ்பேன்ஷன் டெம்பரேச்சர்னால எக்ஸ்பேண்ட் ஆகலாம் இன்னொன்று டெம்பரேச்சர்னால ரெடியூஸ் ஆகுது கான்ட்ராக்ஷன் நடக்கிற கேஸு ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ஃபா பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கும் ஆல்ஃபா பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு எக்ஸ்பேன்ஷன் அர்த்தம் அதே கேஸில் லீனியர் கேஸில் ஆல்ஃபா நெகட்டிவ்னா கான்ட்ராக்ஷன் ஸோ அதுக்கப்புறம் ஏரியல் அண்டு வால்யூமெட்ரிக் ஸோ அதே கேஸு தான் இதில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பீட்டா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ A = இதில் வந்து முன்னாடி கேஸில் எல் சேஞ்ச் இன் லென்த் L = L0 1 + α × ΔTன்னு பார்த்தோம் இங்கே
ஏரியா நியூ ஏரியா டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஏரியா வந்து புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கு. தட் ஏரியா ஈக்குவல் டு A0. இனிஷியலாக என்ன ஏரியா இருந்தது 1 + பீட்டா இன்ட்டு டெல்டா டி. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஸ்டில் வாட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். இந்த கேஸில் டியூ டு ஏரியா சேஞ்சஸ்னால ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் பீட்டா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் காமா இங்கே யூஸ் பண்ணுறோம். அது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். அதனுடைய ஃபார்முலா V = V0 1 + gamma into delta t. ஸோ அந்த சிமிலர் பேட்டர்ன் அப்படியே லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு L = L0 1 + ஆல்ஃபா டெல்டா டி. ஆல்ஃபான்றது லீனியர் அந்த எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் எடுக்கும்போது A = A0. ஏன்றது நியூ ஏரியா. A0 into ஒரிஜினல் இன்ட்டு 1 + பீட்டா இன்ட்டு டெல்டா டி. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். பீட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் கேஸில் V = V0. V வந்து நியூ வால்யூம் ஆஃப்டர் டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம். ஸோ V0 into 1 + gamma delta t. ஸோ அது புரியுதா? ஸோ காமான்றது வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் ரிலேஷன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கு பாருங்கள், ஏரியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா. பீட்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவாக இருக்கும். லீனியர் எக்ஸ்பான்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து ஆல்ஃபா, ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து பீட்டா. இதோட ரிலேஷன் என்ன கேட்டிங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. காமா கூட ரிலேட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். காமா கூட ரிலேட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவை காமா ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா. ஸோ இதுதான் அதனுடைய ரிலேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் டியூ டு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். இது நமக்கு தெரியும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணமே என்னது? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சருக்கு என்னென்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால அதனால் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to use the formula the amount of heat transferred. ஸோ இங்கே Qன்ற யூஸ் பண்ணுற சிம்பிள் என்னது? amount of heat transfer. Q = mc into delta t. ஸோ mன்றது மாஸ், cன்றது என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மால் cன்றது என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி இன்ட்டு டெல்டா தீட்டா. டெல்டா தீட்டானா என்னது? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா m அதனுடைய மாஸ், அதுக்கப்புறம் c ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதை யூஸ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிடும்? த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பாடி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி அடுத்தது. ஸோ சின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டின்றது அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய m and c இது இருக்கு இல்லையா? இந்த mc ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஸ்மால் cன்றது இங்கே நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? ஹீட் கெப்பாசிட்டி. m into cன்றது சாரி அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. m into cன்றது ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? அது கேபிட்டல் சின்னு எடுத்துக்க போகிறோம் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி cன்றது ப்ராடக்ட் ஆஃப் m into c. ஸோ இங்கே ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இன்னொன்று ஹீட் கெப்பாசிட்டி. அந்த ஸ்மால் c நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டின்றது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். இதனோட SI யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் டிகிரி செல்சியஸ். இதோட டெஃபினேஷன் பாருங்கள். The amount of heat Q required to rise the temperature of whole body m through 1 degree Celsius. That is what? Heat capacity. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா அப்படியே ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணால் போதும். என்ன கண்டுபிடிச்சோம்? Q = இது எதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க? Q = mc இன்ட்டு டெல்டா தீட்டான்னு பார்த்தோம். தட் இஸ் டெல்டா டி. டெல்டா டீன்றது டெம்பரேச்சர். டெல்டா தீட்டா ஆல்சோ வி ஹேவ் டு யூஸ் சம்டைம்ஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு. இதிலிருந்து சி கண்டுபிடிக்கணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சி மட்டும் வேணும்னா m இங்கே டிவிஷனில் வந்துடும். m into delta t கீழே வந்துடும். ஸோ Q/m delta t = c. தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதனுடைய யூனிட் ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஜூல்ன்றது என்னது? ஹீட்டோடைய யூனிட். இதோட SI யூனிட் கண்டுபிடிக்கிறோம். SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு இந்த ஃபார்முலாவிலிருந்து Qக்கு வந்து ஜூலு, எம்முக்கு கிலோகிராம், டெல்டா டிக்கு கெல்வின் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் த டேட்டா. ஓகே, மீன்ஸ் SI யூனிட். நெக்ஸ்ட்டு வந்து லேட்டன்ட் ஹீட். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் பர் யூனிட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் டூரிங்
சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த லேட்டன்ட் ஹீட்ன்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஏதோ நம்ம ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அதில் நம்ம ஹீட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஹீட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண அது என்ன பண்ணும், அந்த ஹீட்டை அது வந்து கெயின் பண்ணுது. எப்போ வந்து அதனுடைய ஸ்டேட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் கெயின் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுதோ, அதாவது சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறலாம், இல்லை லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறலாம். ஸோ அந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கு மாறுது இல்லையா, அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுதோ அதுதான் என்னது லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ அது இன்னும் சிம்பிளாக நம்ம எது எடுத்துக்கலாங்க, ஐஸ் எடுத்துக்கலாம். ஐஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சாலிட் டு லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டு ப்ரொவைட் பண்ணணுமோ தட் இஸ் வாட் லேட்டன்ட் ஹீட்டு. அதுக்கப்புறம் சாலிட்லேருந்து கேசியஸ் லிக்விட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறணும் அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு ப்ரொவைட் பண்ணணுமோ தட் இஸ் ஆல்சோ வாட் லேட்டன்ட் ஹீட். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து சாலிட் டு லிக்விட் இல்லை லிக்விட் டு கேஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ இது ஹீட் தேவைப்படுதோ அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், லேட்டன்ட் ஹீட் தான் அதோட மீனிங். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதனுடைய ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவையோ தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பர் யூனிட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ சரி, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ 0 டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐஸ் டு பாயிலிங் கேஸ் கொண்டு வரும்போது 100 டிகிரி செல்சியஸ் நமக்கு தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ அப்போ 100 டிகிரி செல்சியஸ் நீங்கள் கொண்டு வரணும்னா தட் இஸ் வாட் அமௌண்ட் ஆஃப் ஹீட், தட் இஸ் லேட்டன்ட் ஹீட். ஏன் சாலிட்லேருந்து டேரெக்டாக என்ன மாறுது, 100 டிகிரி கொண்டு வரும்போது பாயில் ஆகிட்டு வேப்பர் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தேவையான ஹீட்டு தான் என்னது, லேட்டன்ட் ஹீட். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், m×L அதனுடைய மாஸ் இன்ட்டு எவ்வளோ ஹீட்டு தேவையோ அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது தட் இஸ் Q. Qன்றது அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் ஃபேஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ m×L. ஸோ இதில் இதனுடைய யூனிட் பாருங்கள், ஜூல் பர் கேஜி. ஓகேவா? இதனுடைய யூனிட் வந்து ஜூல் பை என்ன வரும், கேஜி அப்படின்னு கிடைக்கும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் வேப்பரைசேஷன். ஸோ ஃபியூஷன் கேஸு நமக்கு தெரியும், இந்த ஸ்டேட்லேருந்து டேரெக்டாக என்ன ஆகுது, மெல்ட் ஆகுறது. கரெக்டாக? அதுக்கப்புறம் வேப்பரைசேஷன். ஸோ ஹீட் எனர்ஜி இது ஜென்ரலாக இந்த கேஸுக்கு ஐஸுக்கு பார்த்தீங்கன்னா 80 கலோரி பர் கிராம், இதுக்கு என்ன வரும் 550 கலோரி பர் கிராம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் கலோரிமெட்ரி. ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஹீட் எனர்ஜி லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி கெயின் பை கோல்டு பாடி. ஓகே, என்ன மீனிங், heat energy lost by hot body is equal to heat energy gained by cold body. That is principle of calorimetry. அந்த hot body வந்து எவ்வளோ ஹீட்டை லாஸ் பண்ணிக்குது, கோல்டு பாடி எவ்வளோ ஹீட்டை கெயின் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ அதுக்குள்ள அந்த ரிலேஷன். ஸோ m1c1 இன்ட்டு டெல்டா தீட்டா ஹெச். ஓகேவா? ஸோ ஹாட் பாடியோட டெம்பரேச்சர், சின்றது என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, m1ன்றது அதனுடைய மாஸ். அதுக்கப்புறம் கோல்டு பாடி எடுத்துக்கிறீங்க, அது வந்து m2c2 தீட்டா எல். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கோ தட் இஸ் வாட் பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஹீட் லாஸ்ட் ஈக்குவல் டு ஹீட் கெயின், எவ்வளோ லாஸ் ஆகிருக்குதோ இன்னொன்று என்ன பண்ணும், அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கெயின் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மிக்சிங் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, ஃபைனலாக அந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, we have to use this formula, we will get the answer. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் அந்த ஹீட்டிங் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல என்ன ஆகும், சாலிட் டு டெம்பரேச்சர் கெயின் பண்ணிட்டு இந்த பாயிண்டில் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. மெல்ட் ஆகும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், லேட்டன்ட் ஹீட்டு. ஸோ லேட்டன்ட் ஹீட் வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஆகும், இங்கேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது லிக்விடு. கரெக்டாக? இங்கே மெல்ட் ஆகிடுது, இந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகிடுது, லிக்விட். அப்புறம் இந்த ஒரு டெம்பரேச்சர் லிக்விடாகவே இருக்குது. ஆஃப்டர் அகெயின் கெயின் சம் மோர் டெம்பரேச்சர் பாயில் ஆக ஆரம்பிக்குது, தென் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விடாக மாறுறதுக்கு இங்கே எவ்வளோ டெம்பரேச்சரை கெயின் பண்ணியிருக்கோ அது லேட்டன்ட் ஹீட். கரெக்டாக? அதுக்கப்புறம் லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கெயின் பண்ணி தட் இஸ் ஆல்சோ லேட்டன்ட் ஹீட், பிகாஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. ஸோ இதுதான் அதனுடைய கம்பேரிசன். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு
temperature difference. Heat flows due to temperature difference நமக்கு தெரியும். The natural flow of heat energy is from body of higher temperature to lower temperature. So இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே பாயிண்ட் தான். So the formula ரைட், இது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஹெட்டிங் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அப்புறம் ரேடியேஷன். ஸோ இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஆக்சுவல் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், இதில் இந்த கேஸில் கண்டக்ஷனில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஆக்சுவல் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. இதில் கண்டக்ஷன் கேஸில் ஒரு எண்டில் நீங்கள் ஹீட்டு கொடுத்தீங்கன்னா ஹீட்டு என்ன ஆகிட்டே போகும், ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். அதாவது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே போகும் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் த பார்ட்டிகிள்ஸ். ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். அதான் இதில் நடக்கிறது கண்டக்ஷனில். கன்வெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹீட்டட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம். ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் ஹீட்டட் பார்ட்டிகிள்ஸ் வித் த மீடியம்னா இதில் எதில் நடக்கும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். கன்வெக்ஷனை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் வந்து சுட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், பாட்டம் தான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஹீட் ஆகும். வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு ஹீட் ஆன உடனே அப்போ என்ன நடந்து வெயிட்டில் அதனுடைய அந்த டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? வெயிட்லெஸ் சாரி அந்த டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி ஹீட் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், அதனுடைய டென்சிட்டி ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? அப்போ டென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகிள் எங்கே இருக்கும், இப்போது டாப்பில் இருக்கும். அப்போ பாட்டமுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது சூடு பண்ணும்போது பாட்டமுக்கு வாட்டர் பார்ட்டிகல் வந்து லெஸ் டென்சிட்டியாக மாறதுனால டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது தான் எப்பவுமே கீழே வரும், டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது எங்கே போய்டும், மேலே போய்டும். இப்போ பாட்டமில் ஹீட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே போய்டும், டாப்பில் ஹீட் ஆகாத பார்ட்டிகல்ஸ் வெயிட் அதிகமாக டென்ஸ் கூலிங் ஆகாத பார்ட்டிகல்ஸ் கீழே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் அதுவும் ஹீட் ஆகிடும். ஸோ டாப்பில் இருக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆஃப்டர் ஹீட்டுக்கு அப்புறம் கீழே வருது, பாட்டமில் இருக்கிறது மேலே போகுது பிகாஸ் ஆஃப் டென்சிட்டி டிஃபரன்ஸ். அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக என்னது, கன்வெக்ஷன். ஓகேவா? ரேடியேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வித்தவுட் நெசசிட்டி ஆஃப் த இன்டர்வினிங் மீடியம். ஸோ இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ரேடியேஷன் வெளியில் வரும்போது என்ன இருக்கும், இஎம் வேவ்ஸ் இருக்கும். ஸோ இது கண்டக்ஷன் நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள் தான். லைக் கரெக்டாக அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், மீடியம் நெசசரி ஃபார் கண்டக்ஷன் அண்ட் பார்ட்டிகல்ஸ் சிம்பிளி ஆசிலேட், do not leave their place. Conduction is most significant in solids due to space between the molecules. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஸோ இதிலே ஆக்சுவலாக தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் இதில் பாருங்கள், எதில் வந்து உங்களுக்கு அதிகமாக கண்டக்ஷன் இருக்குன்னா சாலிடில். லிக்விடோட சாலிட் அதிகமாக இருக்கும், கேஸோட லிக்விடில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசன் எடுக்கும்போது ஸோ கன்வெக்ஷன் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னது, அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ். ஹீட் பண்ணும்போது இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணி இதனுடைய டென்சிட்டி குறையுது. இது ஸ்டில் கோல்டு பார்ட்டிகலாகவே இருக்குது அந்த வாட்டரில். அப்போ என்ன ஆகும், நேச்சர் டென்ஸ் அதிகமாக இருக்குது, கீழே வந்து அது கம்மியாக இருக்குது, மேலே போய்டும். தட் இஸ் கன்வெக்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ப்ளூ டாட்டில் இருந்தது, அது கீழே வந்துடுது, இங்கே இருந்த ஆரஞ்சு டாட் எல்லாமே மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் டவுனில் வந்துடும், இது என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா, கிளியர்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். காட் இட்? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம நிறைய அந்த ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீ ப்ரீஸ் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து கடற்கரைக்கு போனால் ஜில்லுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஏன் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னா, பாட்டமில் இருந்த ஹாட் ஏர் எல்லாம் எங்கே போய்டும்னா ரைஸ் ஆகிட்டு மேலே போய்டும். மேலே இருந்த அந்த டென்ஸ் அதிகமாக இருக்கிற ஏர் கீழே வர ஆரம்பிக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எர்த் அட்மாஸ்பியரில் நமக்கு என்ன ஆகிடும்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அது ஹை டெம்பரேச்சராக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாகலாம் அது லெஸ் டென்ஸாக மாதிரி மேலே போய்டும். மேலே இருந்த அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகிடும், கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு என்னவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தட் ஆல்சோ கன்வெக்ஷன். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ லேண்ட் ப்ரீஸ் ஆல்சோ அப்ளிகேஷன் ஆஃப் தட் ஒன். அதுக்கப்புறம் லைக் ஏசி, ஏர் கண்டிஷன். நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஏசி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இங்கே அதே கேஸ் தான். ஸோ நீங்கள் ஏசி ப்ரொவைட் பண்ணோடனே அது வந்து ஜில்லு நமக்கு ஏர் ப்ரொவைட் பண்ணும்போது டென்ஸ் அதிகமாக இருந்தால் கீழே வரும், டென்ஸ் கம்மியாக இருந்தால் மேலே போய்டும். ஸோ ஃபைனலாக அந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் இதுலேயுமே நடக்கும். ஸோ அதனால தான் இந்த கூலர் ஏர் பீயிங் டென்சர் செட்டில்ஸ் டவுன் அண்ட் வார்மர் ஏர் ரைசஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஸோ இதில் நேச்சுரலும் இருக்கும், ஃபோர்ஸ்டும் இருக்குது. அந்த கன்வெக்ஷன் நேச்சுரலாக நடக்கிறது அரைசஸ் டியூ டு டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் டியூ டு டெம்பரேச்சர் வேரியேஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா,
நார்மலாக இப்போ அந்த சீப்ரீஸ் கேஸு இதெல்லாமே என்னது நேச்சுரலாக நடக்கக்கூடிய அந்த கன்வெக்ஷன். ஃபோர்ஸ்டு கேஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ப்ரொவைட் பண்ணி டென்ஸை வேரி பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த கன்வெக்ஷன் ப்ராசஸை கெட் பண்ணுறோம். ரைட். அதுக்கப்புறம் ரேடியேஷன், த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித்தவுட் நெசசரி மீடியம். இதுதான் ஆக்சுவலாக ரேடியேஷன் நடக்கும். கண்டக்ஷனில் மீடியம் வேணும். ஒரு எண்டில் நம்ம மெட்டீரியலை சூட் பண்ணுறோன்னா ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இன்னொரு எண்டு வரைக்கும் கண்டினியூஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும் அன்டில் அந்த டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், ஈக்குவலிபிரியம் ஆகிற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இது கண்டக்ஷனில் வித் கான்டாக்ட் நடக்கிறது. ரேடியேஷன்லேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் வித்தவுட் கான்டாக்ட். அதுக்கு மீடியமும் தேவையில்லை. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், லைட் ஆல்சோ வாட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அது ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது மீடியம் இல்லாமலே ட்ராவல் ஆகக்கூடியது. அது எல்லாமே ரேடியேஷன் நேச்சர் இருக்கிறதுனால. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித்தவுட் the necessity of intervening medium. In radiation, heat energy is carried directly by electromagnetic EM waves. Radiation also referred to emitted energy itself. So இதெல்லாம் அதான் தெரியல, EM waves நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய ஸ்பெக்ட்ரம் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். விசிபிள், இன்விசிபிள் ஆரம்பித்து இதான் என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. இதெல்லாமே என்னது ரேடியேஷனுடைய ரிலேட்டட். ஓகேவா? EM waves எல்லாமே டெம்பரேச்சரை நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான். ரைட். ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் யாரும் நம்மளுடைய அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் போயிட்டு இந்த ஸ்கேனரை வந்து என்ன பண்ணுங்கள், QR கோடு ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வீடியோஸில் நிறைய இன்னும் அடுத்தடுத்த ஃபேக்கல்ட்டிஸ் வரும்போது அவங்க டாபிக்ஸ் போயிட்டுருக்கும். சில விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுறது கூட சம்டைம்ஸ் டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சேனலில் வந்தீங்கன்னா அப்டேட் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அப்புறம் முக்கியமான இன்னும் அந்த PDF என்னென்ன வேணும், ப்ராக்டிஸ் கொஷின்ஸு, இது எல்லாமே டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்பப்போ அப்டேட் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான நிறைய சோர்ஸ் அதில் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் டோன்ட் ஃபர்கெட், கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ ஃபைனலாக இந்த 3 சாப்டர் டாபிக் முடிச்சிட்டோம். இதில் கொஷின்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க முடியாது, சி லேட்டர், பிகாஸ் நம்ம கம்பைன் பண்ணி 3 சாப்டர் ஒரே செஷனில் பார்க்கறதுனால கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ வில் சி கொஷின்ஸ் லேட்டர். அதை நம்ம தனியாக கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த எல்லா சாப்டரும் நம்ம தனித்தனியாக எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான சாப்டரோட நம்ம மீட் பண்ணலாம். சரியா? ஸோ சீரியஸாக படிங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.